Hi, hello, welcome and welcome back to my channel, guys. இன்னைக்கு இந்த ஸ்ட்ரீம்ல நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு யூடியூப் க்ளோன் எப்படி பில்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். எஸ், யூடியூப் ஸ்ட்ரீம்ல யூடியூப் க்ளோன் எப்படி பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல வந்துட்டு நிறைய புது டெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போறோம். அண்ட் நிறைய அட்வான்ஸ் டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நீங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த வீடியோ இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு ரெகுலரா வந்து வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா நீங்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. And without getting any late, let's get into this video. And இந்த வீடியோல என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம React யூஸ் பண்ண போறோம், Redux யூஸ் பண்ண போறோம், Firebase and then TailwindCss யூஸ் பண்ண போறோம். அண்ட் இது தவிர்த்து இன்னும் லாட் ஆஃப் அமேசிங் திங்ஸ் இந்த வீடியோல இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ எப்படி இந்த இதை வந்துட்டு நம்ம பில்ட் பண்ண போறோம் அண்ட் ஹவ் யூ ஆர் கோனா டூ திஸ் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம பில்ட் பண்ண போற யூடியூப் க்ளோன். அண்ட் இதில் என்ன அப்படின்னா வந்து ஐ ஹேவ் லாட் ஆஃப் திங்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே என்ன அப்படின்னா வந்து ஓவர் ஹியர் டைரக்டா என்ன அப்படின்னா வந்து என்னால் சைன்இன் பண்ண முடியும் அக்கௌண்ட் வச்சு. அண்ட் இதில் என்ன அப்படின்னா வந்து இப்போ நான் சைன்இன் கொடுத்தேன் அப்படின்னா டைரக்டா என்னோட கூகுள் அக்கௌண்ட் வச்சு என்னால் சைன்இன் பண்ண முடியும். அண்ட் ஓவர் ஹியர் ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு அக்கௌண்ட் சைன்இன் ஆயிட்டு. அண்ட் அது போக என்ன அப்படின்னா வந்து இதுல இருந்து இப்போ நான் ஏதாவது ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா ஸோ டைரக்டா இங்கேருந்து என்னால் வீடியோஸ் வந்துட்டு ப்ளே பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ வீடியோஸ் எல்லாமே எனக்கு இங்கேருந்து டைரக்டா என்ன அப்படின்னா வந்து ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோஸ் எல்லாமே இது பண்ண முடியும். அண்ட் இங்கேருந்து கீழே எனக்கு டிஃப்ரெண்ட் சஜஷன்ஸும் காமிக்கும், அதில் வந்து நான் வீடியோஸ் ப்ளே பண்ண முடியும். அண்ட் இங்கே என்ன அப்படின்னா வந்துட்டு எனக்கு டைரக்டா பார்த்தீங்கன்னா தெரியும் லைக் சேனல் நேம், சப்ஸ்கிரைப் அண்ட் தென் லைக்ஸ். அண்ட் தென் இங்கே என்ன அப்படின்னா என்னால் டைரக்டா வந்துட்டு கமெண்ட்ஸும் ஆட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சாங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ டைரக்டா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல இருந்து எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸும் டைரக்ட்லி என்னால் ஆட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம நிறைய விஷயங்கள் இந்த இதுலேருந்து பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இந்த யூசரோட ஆத்தென்டிகேஷன் ஹேண்டில் பண்ணுறது, பிகாஸ் டிஃப்ரெண்ட் பேஜஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி வந்துட்டு அக்ராஸ் த பேஜஸ் ஆத்தென்டிகேஷன் ஹேண்டில் பண்ணுறது, பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஈவன் நான் லாகின் பண்ணிட்டு என் பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணாலும் ஸ்டில் நான் என்ன அப்படின்னா வந்துட்டு லாக்இனாகவே இருப்பேன். பிகாஸ் இதுக்கு முன்னாடி சில பில்ஸ்லாம் என்ன அப்படின்னா லாகின் பண்ணிட்டு நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உடனே லாக் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு பர்சிஸ்டன்ட் லாகினும் வந்துட்டு நீங்கள் லேர்ன் பண்ண போறீங்க. ஸோ ஒன்ஸ் யூசர் லாகின் பண்ணாங்கன்னா அவங்க லாக் அவுட் பண்ணுற வரைக்கும் இர்ரெஸ்பெக்டிவ் அவங்க பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணாலும் சரி இல்லை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணாலும் சரி ஸ்டில் தே வில் பி லாக்ட் இன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் லேர்ன் பண்ண போறீங்க. ஸ்ட்ரீமில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் ஹாய். சிகேன் மீடியா ஹாய், பிரேம் ஹாய், பிரவீன் ஹாய், தருண் சைனத் எஸ் வீடியோ ஹஸ் பீன் ஸ்டார்டட், விசுன் டெமெக்ஸ் ஹாய், குமார் சி ரியாக்ட் நேட்டிவ்ல வீடியோ போடுங்க, ரியாக்டுக்கு நிறைய வீடியோஸ் அவைலபிள் ஆன் எவ்ரிவேர். எஸ் ஷூர், ரியாக்ட் நேட்டிவ்க்கு வந்துட்டு ஐ மேக் லாட் ஆஃப் வீடியோஸ். பட் என்ன அப்படின்னா வந்து எந்த வீடியோ வந்துட்டு ரீச் இருக்குதோ ஸோ நம்ம சேனலோட யூசர்ஸ்க்கு வந்துட்டு ஸோ அந்த வீடியோஸ் தான் வந்துட்டு ஐ கேன் டூ. ரியாக்ட் நேட்டிவ்க்கு நம்ம சேனலில் வந்துட்டு அவ்வளோ ரீச் இல்லை. ஸோ ஆஸ் யூர் ஆஸ்கிங் நான் என்ன அப்படின்னா வந்துட்டு நெக்ஸ்ட் பில்ட் ரியாக்ட் நேட்டிவ்ல ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் இஃப் ஐம் நாட் ராங் லைக் ஒரு 2 பில்டுக்கு முன்னாடி கூட ஐ டன் blockchain application in React Native. ஸோ குமார் நீங்கள் அதை வாட்ச் பண்ணலைன்னா போய் வாட்ச் பண்ணுங்க. ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு ஐ எம் ரெடி டு டூ ரியாக்ட் நேட்டிவ் வீடியோஸ். பட் என்ன அப்படின்னா வந்து அதுக்கு ஏதாவது சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா ஐ எம் ரெடி டு டூ எனி டெக் வீடியோஸ். எதுக்காக அப்படின்னா வந்து இந்த ஒவ்வொரு பில்டும் பண்ணுறதுக்கு ஐ நீட் டு சிட் ரெடி த பில்ட் அண்ட் தென் என்ன அப்படின்னா ஒரு 2.5 hours 3 hours ஒரே இடத்துல உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கோட் பண்ணுறது இட்ஸ் நாட் அ ஈஸி திங். ஸோ அப்படி உட்காந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணும்போது ஐ ஜஸ்ட் எக்ஸ்பெக்ட் சம்திங் அவுட் ஆஃப் திஸ். ஸோ ஒன்னே என்ன அப்படின்னா வந்துட்டு பார்க்குறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது. எஸ் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் என்ன அப்படின்னா வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொரு பில்டும் நான் என்ன அப்படின்னா பார்த்து ரெடி பண்ணுறது. பட் நீங்கள் யாராவது வந்துட்டு கம்ப்ளீட்டாக ரியாக்ட் நேட்டிவ் லேர்ன் பண்ண நினைக்கிறீங்க, நெக்ஸ்ட் எஸ் ரியாக்ட், நோட்.js, MongoDB இந்த மாதிரி எது லேர்ன் பண்ண நினைச்சிங்கனாலும் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற செகண்ட் லிங்கை செக் பண்ணி பாருங்க. courses.techie.com அப்படின்றதுல more than 30+ கோர்சஸ் ஜஸ்ட் 149 rupeesக்கு அவைலபிளா இருக்குது. ஸோ ஆஃப் த ஹெடர் கேட்டிருக்கீங்க ப்ரோ உங்களோட ஜாவாஸ்கிரிப்ட் ஃபுல் கோர்ஸ் எவ்வளோ அப்படின்னு. ஸோ courses.techie.com அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் கோர்ஸ் மட்டும் கிடையாது, ஜாவாஸ்கிரிப்ட், ரியாக்ட், ஃப்ளட்டர், ரியாக்ட் நேட்டிவ், MongoDB இந்த மாதிரி எல்லா கோர்ஸஸுமே சேர்த்து ஜஸ்ட் 149 rupeesக்கு நீங்க என்ரோல் பண்ணி லேர்ன் பண்ண முடியும். அண்ட் பிரேம் ஹாய்,
Renio Jack Python beginning course upload பண்ணுங்க bro. Python full course. Yes, Renio Jack கண்டிப்பா வந்துட்டு Pythonல ஒரு complete course I'm planning it out. கூடி சீக்கிரம் I'll give you the update once it's completely out. கண்டிப்பா வந்துட்டு stay tuned, follow my channel regularly. நீங்க வந்துட்டு இன்னும் டெக்னிக்கலி நீங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும், டெக்னிக்கலி இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ரெகுலராக வந்துட்டு ஸோ ஆஸ் அ டெவலப்பர் நீங்கள் எப்படி வந்துட்டு க்ரோ ஆகலாம், ஸோ என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஐ போஸ்ட் லாட் ஆஃப் ஷார்ட் வீடியோஸ். ஸோ அதை வாட்ச் பண்ணுறது மூலயமா அதுவும் வந்து உங்களுக்கு இன்னும் டெக்னிக்கலி நீங்கள் இன்னும் வந்து ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன அப்படின்னா வந்து ஸோ ஓவர் ஹியர் So Kumarsi, React Nativeல I have done some advanced projects. So என்ன அப்படின்னா நம்ம சேனல்ல அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சா அது என்ன அப்படின்னா வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க ப்ரோ உங்க சேனல்ல வீடியோஸ் எதுவுமே இல்லை, உங்க சேனல்ல இருந்த வீடியோஸ் எதுவுமே வந்துட்டு காணாம போயிட்டு அப்படின்னு. ஸோ சேனல் இந்த வீடியோஸ் எதுவுமே காணாமலாம் போகல. என்ன அப்படின்னா யூடியூப் வந்துட்டு லைக் ஒரு 2 months பேக் கம்ப்ளீட்டா வந்து டேப் வைஸா ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க வீடியோஸ் எல்லாத்தையும். பிகாஸ் நம்ம சேனல்ல நம்ம வந்துட்டு வி டூ ரெகுலர் லைவ் ஸ்ட்ரீம்ஸ். எதுக்காக அப்படின்னா அப்பதான் நான் பிகாஸ் நான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி போட்டேன் அப்படின்னா எனக்கு ஏதாவது எரர் வருதா இல்லை என்ன இஷ்யூஸ் வருதுன்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனாலதான் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம லைவா உட்காந்து உங்க முன்னாடி உட்காந்து ரெடி பண்றோம். ஸோ அப்போ உங்களுக்கும் தெரியும் ஓகே இப்படி பண்ணா இதுதான் வரும், வேற ஏதோ வருதுன்னா நம்ம தான் கோட்ல ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஸோ என்ன ஆயிட்டு அப்படின்னா யூடியூப் வந்துட்டு லைவ் ஸ்ட்ரீம்ஸ் எல்லாத்தையும் தனியா வந்துட்டு ஒரு செக்ஷனா ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனாலதான் என்ன அப்படின்னா வந்து யூ கான்ட் சி மை வீடியோஸ். ஸோ நான் டேரக்டா லைவ் ஸ்ட்ரீம்ல பண்ண வீடியோஸ் எதையும் உங்களால பார்க்க முடியாததுக்கு ரீசன் அதுதான். ஸோ நீங்க என்ன அப்படின்னா வந்துட்டு டேரக்டா இஃப் யூ ஜஸ்ட் கோ டு த யூடியூப் அண்ட் சர்ச் ஃபார் மை சேனல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி யூடியூப்ல என்ன அப்படின்னா முன்னாடி வீடியோஸ் அப்படின்றதுலேயே டேரக்டா என்ன அப்படின்னா வீடியோஸ் எல்லாமே அவைலபிளா இருந்துச்சு. பட் லேட்டர் ஆன் அவங்க அந்த லைவ் அப்படின்னு ஒரு டேப் ஸ்பிளிட் பண்ணதுனால ஸோ நம்ம சேனல்ல நம்ம பண்ண எல்லா வீடியோஸும் மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் லைக் ஒரு 85 to 90% வீடியோஸ் இந்த லைவ் ஸ்ட்ரீம் இதுல தான் அவைலபிளா இருக்கும். அண்ட் குமார் நீங்க கேட்ட மாதிரி ஐ ஹவ் டன் லாட் ஆஃப் ரியாக்ட் நேட்டிவ் பில்ட். ஸோ ஈவன் வந்துட்டு ரீசெண்ட் டைம்ல பிட்காயின் ஆப் அண்ட் ரியாக்ட் நேட்டிவ் அண்ட் தென் வந்துட்டு இஃப் ஐ எம் நாட் ராங் அதே போல ஃபிளட்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆப் இந்த மாதிரி வந்துட்டு நிறைய பில்ஸ் ரியாக்ட் நேட்டிவ் பண்ணியிருக்கோம். ஃபுட் ஆப். ஸோ அதை கோ த்ரூ பண்ணி பாருங்க, அதுவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோஸ் ரீச் கிடைக்க ஐ டெஃபினெட்லி டூ பில்ட் ஆன் ரியாக்ட் நேட்டிவ் ஆல்சோ. So coming back to the application, so இங்க என்ன அப்படின்னா வந்து we could start building the things. So first என்ன அப்படின்னா வந்து ஒரு brand new React application வந்துட்டு create பண்ணலாம். And இங்க என்ன அப்படின்னா வந்து I want to create it with TailwindCss because of course இந்த applicationல TailwindCss யூஸ் பண்றதுனால எனக்கு இதுல TailwindCss வேணும். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் TailwindCss வெப்சைட்டுக்கு நான் போயிடுறேன். எஸ் குமார் ஃபுல் அப்ளிகேஷன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச் இட் தோ. ஸோ அதை பார்த்துட்டு ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது, ஸோ அதில் இன்னும் அப்டேட்டாக எதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ குட் பிங் மீ இன் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஆஸ்க் யூர் டவுட்ஸ். ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஐ வில் கோ டு TailwindCss அண்ட் இதில் கெட் ஸ்டார்டட் அப்படின்றது கொடுத்துட்டு இங்கே என்ன அப்படின்னா டேரெக்டாக இந்த ஃப்ரேம் ஒர்க் கைட்ஸ் அப்படின்றதுக்கு போனேன் அப்படின்னா டேரெக்டாக ஸோ கிரியேட் ரியாக்ட் ஆப் அப்படின்னு கொடுத்து நம்ம ரியாக்ட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும்போது TailwindCss எப்படி இனிஷியலைஸ் பண்ணோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து TailwindCssக்கான ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ npx கிரியேட் ரியாக்ட் ஆப் அண்ட் தென் இதில் என்ன அப்படின்னா வந்து yt clone அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இது என்ன அப்படின்னா வந்து எனக்கு ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் நான் என்ன அப்படின்னா வந்து யான் யூஸ் பண்ணி என்னோட ரியாக்ட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண நினைக்கிறேன். ஸோ அதனால என்ன அப்படின்னா வந்து ஓவர் ஹியர் யான் கிரியேட் ரியாக்ட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு yt clone அப்படின்னு சொல்றேன். இதை என்ன பண்ணணும்னா இந்த சேம் ரியாக்ட் அப்ளிகேஷன் தான் கிரியேட் பண்ணும். பட் என்ன அப்படின்னா யான் யூஸ் பண்ணி என்னோட அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணும். ஸோ இட் வில் பி லிட்டில் பிட் ஈஸியர் ஃபார் மீ. எதுக்காக அப்படின்னா as I already told yarn versus npm நம்ம சேனல்ல ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ யான் npm டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ அதை போய் வாட்ச் பண்ணுங்க. ஸோ இனிமே பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் உங்களுக்கு. எஸ் pretty much இது வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து things are looking perfect and good. ஸோ கைஸ் நீங்க யாராவது வாட்ச் பண்ணிட்டு லைக் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 13 லைக்ஸ்ல இருக்கும். ஸோ ஸ்டில் 7 லைக்ஸ் அவே 20 ரீச் பண்றதுக்கு. ஸோ யாராவது லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிருங்க இந்த வீடியோக்கு, ரொம்பவே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எஸ் முரளி கிருஷ்ணன் TailwindCss இஸ் ரியலி ஈஸி. ஸோ அதனால தான் என்ன அப்படின்னா வந்து ஃபார் மோஸ்ட் ஆஃப் மை யூடியூப் பில்ஸ் ஐ ப்ரிஃபர் டு யூஸ் TailwindCss. எதுக்காகனா யூ டோன்ட் நீட் டு ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் ரைட்டிங் யுவர் ஓன் CSS. ஸோ அதான் வந்துட்டு TailwindCss இருக்க அட்வான்டேஜ்.
அண்ட் இங்கே என்ன அப்படின்னா வந்து என்னோட அப்ளிகேஷன் இதாக இருக்கு. ஸோ ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை விஷுவல் ஸ்டுடியோ கோட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். There it is. Okay. அண்ட் இங்கே என்ன அப்படின்னா வந்து என்னோட பேசிக் ரியாக்ட் அப்ளிகேஷன் கிரியேட் ஆகிட்டு ஸோ அந்த அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து யான் ஸ்டார்ட் ஆர் என்பிஎம் ஸ்டார்ட் அப்படின்ற கமாண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ இதில் என்ன அப்படின்னா ஸ்டார்டிங் இன் லோக்கல் 3001. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட ரியாக்ட் அப்ளிகேஷன் எனக்கு கிரியேட் ஆகிட்டு. ஸோ இதுலேருந்து என்ன அப்படின்னா வந்து ஐ குட் மூவ் ஃபர்தர். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து லாட் ஆஃப் பீப்புள் ஐ கெட் திஸ் கமெண்ட்ஸ். ஸோ எனக்கு என்ன அப்படின்னா வந்து நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் டேரெக்டாக டிஎம் பண்ணி கேட்டிருந்தீங்க. அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி லைக் யூ கைஸ் ஆர் ஆஸ்கிங் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். என்ன அப்படின்னா வந்து ப்ரோ எனக்கு ரியாக்ட்ல வந்துட்டு எல்லாமே தெரியும், பட் என்ன அப்படின்னா வந்து ஸ்டில் ஐம் நாட் ஏபிள் டு ஒர்க் எஃபிஷியன்ட்லி. லைக் வந்துட்டு ஒரு நான் ஜாப் ஜாயின் பண்ணிட்டேன் ப்ரோ, ஆனால் என்னால் ரியாக்ட்ல வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்கன்னா என்னால் அதை ஒர்க் பண்ண முடியல, நான் அங்கங்கே ஸ்டக் ஆயிடுறேன். ஆர் வந்துட்டு நானும் ஒரு புது ப்ராஜெக்ட் ரியாக்ட்ல யோசிச்சு பண்ணணும்னு நினைச்சேன், என்னால் பண்ண முடியல, ஆனால் எனக்கு ரியாக்ட்ல எல்லாமே தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க உங்களே வந்துட்டு ஏமாத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். பிகாஸ் இஃப் யூ நோ ரியாக்ட் ஃபுல்லி உங்களால என்ன அப்படின்னா என்ன ப்ராஜெக்ட் வந்துட்டு ரியாக்ட்ல பண்ண சொன்னாலும் உங்களால பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ண முடிஞ்சா மட்டும் தான் உங்களுக்கு ரியாக்ட்ல எல்லாம் தெரியும் அப்படின்றது அர்த்தம். ஜஸ்ட் பிகாஸ் நீங்க வந்துட்டு ரியாக்ட்ல இருக்க கான்செப்ட் தெரிஞ்சுட்டு அப்படின்றதுக்காக உங்களுக்கு ரியாக்ட்ல இருக்க எல்லாம் தெரியும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. ஓகேயா? ஸோ இது வந்துட்டு ஐம் டாக்கிங் ஃப்ரம் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா வந்துட்டு நான் இதை வந்துட்டு சும்மா எனக்கு அப்படின்னு சொல்லல, I have heard from my own experience. So because எதுக்காக அப்படின்னா நான் ஒன்ஸ் ரியாக்ட்ல இருக்க கான்செப்ட்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ண வாட் ஐ தாட் இஸ் அவ்வளவுதான் எனக்கு ரியாக்ட் எல்லாமே தெரியும், நம்ம வந்துட்டு சூப்பரா பண்ணிடலாம், மாஸ் காட்டிடலாம், வேற லெவல் நம்ம எந்த ப்ராஜெக்ட் தான் பண்ணிடலாம் அப்படின்னு. பட் ஒன்ஸ் நான் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து லைக் இன்டர்நெட்ல இல்லாத எந்த ப்ராஜெக்ட் ஒரு யூடியூப் வீடியோ எதுவுமே பார்க்காம நான் ஒரு ஓன் ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஐ காட் ஸ்டக். ஸோ எனக்கு ஃபர்தரா எப்படி பண்ணணும்னு தெரியல, அதுக்கப்புறம் எப்படி மூவ் ஆகணும்னு தெரியல. ஐ டோன்ட் டூ எனிதிங் அதர் தென் வாட் ஐ நோ. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன அப்படின்னா தட் மீன்ஸ் யூ ஸ்டில் நாட் குட் வித் ரியாக்ட். பிகாஸ் நிறைய பேர் என்ன அப்படின்னா பிகாஸ் ரியாக்ட்ல கான்செப்ட்ஸ் கம்மினால அதை மட்டும் லேர்ன் பண்ணிட்டு அவ்வளவுதான் எனக்கு ரியாக்ட்ல எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் திருப்பியும் சொல்றேன், தட்ஸ் நாட் எனஃப் டு பில்ட் அ ரியல் டைம் அப்ளிகேஷன். ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா வந்து யூ நீட் டு பில்ட் லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் லைக் திஸ். இந்த மாதிரி யூடியூப்ல நம்ம சேனல்ல நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் நீங்க எடுத்து பில்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு என்ன அப்படின்னா வந்து யூ வில் ஹேவ் தட் கான்ஃபிடன்ஸ். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து இந்த மாதிரி பண்ணலாம், இதுல இருந்து இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அந்த பேட்டர்ன் அந்த ஸ்ட்ரக்சர் இதெல்லாமே அப்பதான் உங்களுக்கு பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்க பண்ண ஆரம்பிச்ச பிறகுதான் யூ வில் கெயின் சம் நாலேஜ் இன் த இன்டெப்த் கோர் ஆஃப் ரியாக்ட். பிகாஸ் எதுக்கு அப்படின்னா ரியாக்டோட கான்செப்ட் மட்டும் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்றதுக்கு பார்த்தாது, யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த கோர் ஆஃப் திங். ஸோ எப்படி வந்துட்டு ரியாக்ட் யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் பில்ட் பண்றது அப்படின்ற அந்த திங்கிங் எப்போ வரும்னா ஒன்லி வென் யூ டூ லாட் ஆஃப் பில்ட்ஸ் லைக் திஸ். ஸோ அதனால தான் நானும் நம்ம சேனல்ல இந்த மாதிரி பில்ட்ஸ் இனிமே நிறைய பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் இதை ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டு ஸோ அப்படியே வந்துட்டு கூடவே சேர்ந்து பண்ணுங்க. அண்ட் வாட் எவர் டவுட்ஸ் யூ அக்கா, ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்க இருந்து எனக்கு டைரக்டா கேட்கலாம். இல்ல அப்படின்னா வந்து யூ குட் ஆல்சோ ஆஸ்க் மீ இன் இன்ஸ்டாகிராம். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. யூ குட் ஆல்சோ ஆஸ்க் மீ ஓவர் தட். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்க பண்ணும்போது இதுல இருக்கிற ரிசோர்சஸ் அண்ட் இதுல இருக்க கோட் வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிகாஸ் கோடை பார்க்காம பண்ணுங்க. பட் இஃப் யூ கெட் ஸ்டக் சம்வேர் உங்களுக்கு கோட் தேவை, கோட் ரெஃபர் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா என்னோட GitHub லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. அதுல இருந்து யூ குட் ஃபைண்ட் திஸ் பர்டிகுலர் ப்ராஜெக்ட். ஸோ வித்வுட் கெட்டிங் டிலேட் வி கேன் கண்டினியூ ஓவர் ஹியர். நீங்க என்ன அப்படின்னா வந்து ஸோ TailwindCss வந்துட்டு செட் பண்ணலாம். ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து TailwindCss இன்ஸ்டால் பண்றதுக்கு ஸோ ஐ நீட் டு இன்ஸ்டால் TailwindCss PostCSS and auto prefixer. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் npm install -D அப்படின்னு கொடுத்துருக்காங்க, which means that dev dependency இன்ஸ்டால் பண்ணும் அப்படின்னு. அது என்ன டெவ் டிபெண்டன்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது என் டெவலப்மெண்ட் டைம்ல மட்டும்தான் இந்த பேக்கேஜ் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், நான் ஒன்ஸ் டெவலப் பண்ணி முடிச்சது பிறகு எனக்கு தேவைப்படாது அப்படின்னா அதுதான் டெவ் டிபெண்டன்சி. ஸோ இங்க என்ன அப்படின்னா வந்து நான் டைரக்டா யான் யூஸ் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ண போறேன். ஸோ யான் ஆட் -D அண்ட் தென் என்ன அப்படின்னா வந்து இந்த பேக்கேஜஸ் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிடுறேன். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இருந்து அதை இன்ஸ்டால் பண்ணிடுறேன். ஸோ இதை இந்த பேக்கேஜஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னா இன்ஸ்டால் ஆகும். அண்ட் அஃப்கோர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு இந்த மூணுமே டெவ் டிபெண்டன்சியாக இன்ஸ்டால் ஆகிடும். அண்ட் இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா வந்து இந்த கமாண்ட் which is npx tailwindCss init -p அப்படின்ற கமாண்ட் கொடுக்குறேன்.
அண்ட் இது என்ன அப்படின்னா வந்து எனக்கு tailwind.config.js அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணியிருக்குது. அண்ட் இந்த ஃபைல் என்ன அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், they have this particular line of code. ஸோ அதை காப்பி பண்ணி இங்கே இந்த கண்டென்ட் அப்படின்றதுல அதை பேஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் அதுக்கடுத்து என்ன அப்படின்னா index.js சோர்ஸ் ஃபோல்டரில் இருக்கிற index.js ஃபைலில் போய்ட்டு இந்த லைன்ஸை காப்பி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை காப்பி பண்ணிவிட்டு சோர்ஸ் ஃபோல்டர் index.jsல போய்ட்டு அதை பேஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து என்னோட app.js ஃபைலில் இந்த கோடை காப்பி பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை காப்பி பண்ணிவிட்டு என்னோட app.js ஃபைலில் வந்து இதில் இருக்க எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக இதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். அண்ட் இப்போ வந்து ரியாக்ட் அப்ளிகேஷனில் பார்த்தோன்னா ஸோ இங்கே எனக்கு ஹலோ வேர்ல்ட் அப்படின்றது கிடச்சிருக்குது. அண்ட் TailwindCss யூஸ் ஆயிருக்கா அப்படின்றத வந்துட்டு let me check that out. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு TailwindCss செட் ஆகிட்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த அண்டர்லைன் ஃபாண்ட் போல்டு இது எல்லாமே டேரெக்டாக இங்கே நான் கொடுத்த TailwindCss கிளாஸ் நேம்ஸ் மூலிமா எனக்கு கிடச்சிட்டு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த அப்ளிகேஷனை நான் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே இந்த nav பார் எனக்கு இருக்குது. அண்ட் இங்கே வந்துட்டு நான் அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சைன் அவுட் ஆகிடும். ஸோ சைன் அவுட் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல சைன் இன் ஒரு பட்டன் இருக்குது. அண்ட் இதில் என்ன அப்படின்னா நான் ஏதாவது ஒரு வீடியோ கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் /video/ அப்புறம் ஒரு வீடியோட ஐடி வருது எனக்கு. அண்ட் டிபெண்டிங் அப்போ அந்த ஐடி இந்த இடத்துல எனக்கு அதுக்கான கரஸ்பாண்டிங் வீடியோ வந்துட்டு டிஸ்பிளே ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் வாட் எவர் வீடியோஸ் ஐ கிளிக், ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி விஷயங்கள் எனக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது. அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ் குமார் கேட்டிருந்தீங்க ரியாக்ட் நேட்டிவ் ஃபுல் பில்ஸ் இருக்கான்னு. ஈவன் வந்துட்டு லாஸ்ட் மந்த் கூட வி ஹவ் டன் தி சொமேட்டோ க்ளோன் கம்ப்ளீட் வந்துட்டு ரியாக்ட் நேட்டிவ் சானிட்டிவோ இதெல்லாம் யூஸ் பண்ணி. ஸோ யூ குட் ஆல்சோ வாட்ச் தட் டூ. ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து இந்த nav பார் இருக்குது. அண்ட் தென் வி ஹவ் 2 செப்பரேட் பேஜஸ். ஒன்று என்ன அப்படின்னா வந்து ஹோம் பேஜ், இன்னொன்று என்ன அப்படின்னா என்னோட இந்த ஆக்சுவல் வீடியோ வந்துட்டு பிளே ஆகக்கூடிய பேஜ். ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து ஐம் கோனா பில்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு சோர்ஸ் ஃபோல்டரில் எனக்கு தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுறேன். யூ கேன் சே திஸ் அஸ் க்ளீன் அப் ப்ராசஸ். ஸோ அதான் எனக்கு தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறது. அண்ட் ஒன்ஸ் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணோன்னா மை அப்ளிகேஷன் இஸ் கோனா பிரேக் அவுட். ஸோ இதிலேருந்து எனக்கு தேவையே இல்லாத எல்லா கோடையும் என்ன அப்படின்னா வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ தென் சேவ் பண்ணிவிட்டு இப்போ என்ன அப்படின்னா என் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பார்த்தா அப்படின்னா ஸ்டில் கேனாட் ப்ரிசர்வ் லோகோ அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கேருந்து என்ன அப்படின்னா லோகோட எஸ்விஜி ரிமூவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அப்ளிகேஷன் வந்துட்டு எனக்கு பர்ஃபெக்டாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எனக்கு ஒர்க் ஆகுது. அண்ட் தெர் இஸ் நோ எரர்ஸ் அண்ட் எவ்ரிதிங். ஸோ என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு தேவையான ப்ராசஸ் வரைக்கும் நம்ம பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா வந்து I'm gonna move to the next step which is over here. So hi coding with Rasla, வணக்கம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒரு புது ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன் டு ஹேவ் ஆல் மை காம்பனன்ட்ஸ். அண்ட் தென் இன்னொரு ஃபோல்டர் இது பண்ண போகிறேன் டு ஹேவ் ஆல் மை பேஜஸ். ஸோ இங்கே என்ன அப்படின்னா அந்த பேஜஸ் அப்படின்றதுல வந்து டைரெக்டாக நான் வந்து ரெண்டு முக்கியமான ஜேஎஸ் ஃபைல் கிரியேட் பண்ண போகிறேன். ஒன்று என்ன அப்படின்னா வந்து home.js அப்படின்னு ஒரு ஃபைல் அண்ட் இன்னொன்று வந்துட்டு video.js அப்படின்ற ஒரு. ஸோ இங்கே என்ன அப்படின்னா RAFC அப்படின்ற கமாண்ட் கொடுத்து ஒரு பேசிக் ரியாக்ட் காம்பனன்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த RAFC அப்படின்ற கமாண்ட் ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து டைரெக்டாக ES7 + React Redux React Native Snippets by DS Naster பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களாலேயே அந்த ஸ்னிப்பட்டை டேரெக்டாக ஜென்ரேட் பண்ண முடியும். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா video.js ஃபைல்லையும் அதே மாதிரி RAFC அப்படின்றத கொடுத்துட்டு நான் இதில் டேரெக்டாக சேவ் பண்ணிடுறேன். அண்ட் இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா எனக்கு தேவையான 2 மெயின் பேஜஸ்க்கான காம்பனன்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்துட்டு ஒரு பேஜாக நம்ம கொண்டு வரலாம். அண்ட் இந்த பேஜாக கொண்டு வரதுக்கு நான் என்ன அப்படின்னா வந்து ஐ நீட் டு யூஸ் ஒன் மோர் திங் விச் இஸ் கால்ட் அஸ் React Router DAO. ஸோ இந்த React Router DAO பற்றி கேள்விப்படாமல் இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் நவ். என்ன அப்படின்னா இப்போ நம்ம ரியாக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த பேஜுக்கு போகணும் அப்படின்னாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு சிங்கிள் பேஜ், அஃப்கோர்ஸ் we know React is சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் which means ஒரே ஒரு HTML ஃபைல் தான் இருக்கும். அண்ட் அந்த ஒரே ஒரு HTML ஃபைல் தான் நம்ம என்டையர் அப்ளிகேஷன் இருக்கும் அப்படின்ற போது ஸோ அப்போ நான் மல்டிபிள் பேஜஸ் கொண்டு வரணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் /userன்னு ஒரு பேஜ் /videoன்னு ஒரு பேஜ் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி மல்டிபிள் பேஜஸ் கொண்டு வரணும் அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த React Router DAO அப்படின்றத யூஸ் பண்ணலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா எஸ் ஒரே ஒரு HTML ஃபைல் தான் இருக்கு,
பட் எந்த ரவுட்ல இருக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்லாஷ் யூசர்ன்ற ரவுட்ல இருக்கணும், அப்போ அந்த யூசர் ரவுட்ல இருக்கும்போது அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு காம்பனண்ட்டை மட்டும் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ணும். இப்போ அதே மாதிரி ஸ்லாஷ் வீடியோ ரவுட்ல இருக்குன்னா அப்போ வீடியோ ரவுட்டுக்கு என்ன காம்பனண்ட் கொடுத்துருக்கணும் அந்த காம்பனண்ட்டை மட்டும் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன அப்படின்னா எனக்கு மல்டிபிள் பேஜஸ் இருந்த மாதிரி ஒர்க் ஆகும். பிகாஸ் டிஃப்ரெண்ட் ரவுட்டுக்கு டிஃப்ரெண்ட் காம்பனண்ட்ஸ் டிஸ்பிளே ஆகும்போது மல்டிபிள் பேஜஸ் இருந்த மாதிரி நமக்கு ஒரு விஷுவலை கிரியேட் பண்ணும். பட் ஸ்டில் தேர் இஸ் ஒன்லி ஒன் HTML ஃபைல். அண்ட் அதுலயே இருந்தா என்ன அப்படின்னா வந்து நம்ம இந்த மாதிரி மல்டிபிள் பேஜஸ் இருக்கிற மாதிரி நம்ம பண்ண போறோம். அண்ட் அதுக்கு நமக்கு என்ன அப்படின்னா வந்து இந்த ரியாக்ட் ரவுட்டர் அப்படின்ற பேக்கேஜ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. அண்ட் நீங்க இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருந்த பழைய பில்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதுல யூஸ் பண்ணியிருந்த ரியாக்ட் ரவுட்டர் சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா அவுடேட் ஆயிட்டு. பிகாஸ் எதனால அப்படின்னா வந்து இந்த மாதிரி பேக்கேஜஸ் எல்லாமே they keep updating their syntax. அண்ட் இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ண போறது ரியாக்ட் ரவுட்டர் வெர்ஷன் 6. இதுக்கு முன்னாடி நம்ம பழைய பில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தது ரியாக்ட் ரவுட்டர் வெர்ஷன் 5. ஸோ இந்த வெர்ஷன் 6ல என்ன அப்படின்னா லைக் 2-3 இடங்கள்ல சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க யாராவது வந்து நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க வந்து டேரக்டா லைக் வந்து நம்ம ஒரு 6 monthsக்கு முன்னாடி இல்லை 1 yearக்கு முன்னாடி பண்ண பில்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல ரியாக்ட் ரவுட்டர் வெர்ஷன் 5 யூஸ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ அப்போ அந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த இதுல இருந்து இந்த பர்டிகுலர் பார்ட் இந்த ரியாக்ட் ரவுட்டர் எப்படி செட் பண்றேன் வெர்ஷன் 6 மட்டும் பார்த்துட்டு you could do the same projects அந்த பழைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்க பண்ணலாம். ஸோ தட் இஸ் how these things are going to work. ஸோ ஐம் சூப்பர் எக்ஸைட்டட். ஸோ இந்த பில்டை வந்துட்டு கம்ப்ளீட்டா ஃபினிஷ் பண்றதுக்கு. பிகாஸ் at the end of the day இந்த மாதிரி ஒரு பில்டை வந்து நீங்க பண்ணி உங்களோட ரெஸ்யூம் அண்ட் போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா it will add a lot of weightage to your resume and then portfolio. Because at the end of the day நீங்க இந்த இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னா ஒன்னு லைக் ஒரு ஃப்ரீலான்சிங் கிக் earn பண்றதுக்காக இருக்கும், இல்ல அப்படின்னா வந்து டு கெட் அ ஜாப். ஸோ இந்த ரெண்டுல ஏதாவது இருக்கா மட்டும்தான் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லேர்ன் பண்றது. whereas remaining ஒரு 5% people என்ன அப்படின்னா just to gain knowledge learn பண்ணுவாங்க. பட் மெஜாரிட்டி என்ன அப்படின்னா 95% either to get a freelancing gig இல்ல அப்படின்னா வந்துட்டு to get into a job. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா it will have a lot of weightage. ஸோ கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபுல்லா வாட்ச் பண்ணி ஃபுல்லா பண்ணுங்க. அண்ட் இதை பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா please take a screenshot of it and Instagramல ஒரு ஸ்டோரி போஸ்ட் பண்ணிட்டு you can tag me also Anton Francis Gijo அப்படின்ற Instagram ஐடியா. So definitely I'll watch it and give you some feedback over there. நீங்க என்ன அப்படின்னா coming back here, so React router DOM-க்கு போயிட்டு ஸோ இதான் ரியாக்ட் ரவுட்டர். அண்ட் இதுல என்ன அப்படின்னா வந்து டைரக்டா ஸோ இங்கே வந்துட்டு அவங்க ஒரு டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வெர்ஷன் 5ல இருந்து நம்ம வெர்ஷன் 6க்கு அப்டேட் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணணும் அப்படின்றது. ஸோ இந்த ரியாக்ட் ரவுட்டர் பேக்கேஜ் தான் நம்ம இந்த இதில் யூஸ் பண்ண போறோம். ஸோ லெட் மீ இன்ஸ்டால் தட். ஸோ இதுல என்ன பண்ணா yarn add react router DOM அப்படின்ற பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணேன். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து இதுல டைரக்டா நம்ம இந்த ஹோம் அண்ட் தென் மற்ற விஷயங்கள் எல்லாமே இது பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த இதில் என்ன அப்படின்னா நம்ம ரியாக்ட் ரவுட்டரை வந்து செட் பண்ணலாம். ஸோ லெட் மீ கெட் பேக் ஹியர். அண்ட் இங்கே வந்துட்டு app.jsல என்ன அப்படின்னா ஸோ இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இங்கே டைரக்டா வந்துட்டு ரியாக்ட் ஃப்ராக்மெண்ட் மென்ஷன் பண்ணிடுறேன். அண்ட் இதுல என்ன அப்படின்னா ஸோ எனக்கு தேவையான சில விஷயங்களை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரியாக்ட் ரவுட்டர்ல இருந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் ஃப்ரம் ரியாக்ட் ரவுட்டர் DOM. அண்ட் இதுல இருந்து என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் browser router அப்படின்ற காம்போனன்ட், அண்ட் தென் route அப்படின்ற காம்போனன்ட், அண்ட் தென் routes அப்படின்ற காம்போனன்ட். ஸோ இந்த மூணு தான் நமக்கு தேவையான 3 மெயின் காம்போனன்ட்ஸ். எதுக்காக அப்படின்னா வந்து நம்ம வெப்பேஜில் ரவுட்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு ரியாக்ட் அப்ளிகேஷன். அண்ட் இதில் என்ன அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா browser router அப்படின்றத கொடுத்துட்டு அண்ட் இதுக்குள்ள என்ன அப்படின்னா வந்து ரவுட்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு ஸோ இதில் டேரெக்டாக என்ன அப்படின்னா என்னோட ரவுட் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறேன் அப்படின்னா என்னோட ரவுட் பாத் வந்துட்டு ஸ்லாஷா இருந்துச்சு அப்படின்னா இதுல எலமெண்ட் அப்படின்றதுல என்னோட பேஜஸ் ஃபோல்டர்ல இருக்கிற ஹோம் அப்படின்ற காம்போனன்ட்டை டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்லிடுறேன். அண்ட் இதே மாதிரி இங்க என்ன அப்படின்னா வந்து ஸ்லாஷ் வீடியோ ஸ்லாஷ் கோலன் ஐடி. அது எதுக்காக இந்த இடத்துல வந்துட்டு கோலன் ஐடின்னு சொல்றேன்னா என்ன சொல்றேன், இந்த இடத்துல ஸ்லாஷ் வீடியோ ஸ்லாஷ் அந்த ஐடி இருக்கிற இடத்துல வந்துட்டு எனக்கு டைனமிக்கா எந்த வேல்யூ வேணாலும் வரலாம். பிகாஸ் எனக்கு ஒரே ஐடி வேல்யூ வராது, ஐடி வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு
அந்த இடத்துல டைனமிக்கா ஒரு ஐடி வேல்யூ வரும் அப்படின்றதுக்காக தான் அந்த இடத்துல கோலன் ஐடின்னு சொல்றேன். அண்ட் இதுல என்ன அப்படின்னா வந்து ஐ வுட் சே வீடியோ, அண்ட் இதை சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு வீடியோ பேஜ் டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ அப்ளிகேஷன் வந்துட்டு பார்த்தோன்னா ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹோம்னு தெரியுதா, அண்ட் அதே மாதிரி இங்கே வந்துட்டு ஸ்லாஷ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லாஷ் சம் வீடியோ ஐடி கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு வீடியோ அப்படின்றது டிஸ்பிளே ஆகும். ஸோ என்ன அப்படின்னா வந்து ஐம் ஏபிள் டு சி த வீடியோஸ் ஓவர் ஹியர். ஸோ கைஸ் ஆல்மோஸ்ட் 16 லைக்ஸ்ல இருக்கும், ஜஸ்ட் 4 லைக்ஸ் அவே 20 ரீச் பண்றதுக்கு. ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு யாராவது லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ வந்துட்டு இன்னும் உங்களை மாதிரி நிறைய டெவலப்பர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்காக அண்ட் இங்க என்ன அப்படின்னா வந்து let me start with the home page. ஸோ இப்போ ஹோம் பேஜ்ல என்ன அப்படின்னா வந்து ஐ ஹவ் ஃபியூ திங்ஸ் டு டேக் கேர் ஆஃப், ஸ்டார்டிங் ஃப்ரம் தி சைட் பார், nav bar, இது எல்லாமே இருக்குது. ஸோ நான் என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் இந்த nav barல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ ஹாய் டைனமிக்ஸ் ஓபன், ஹாய் ஹாய் ஹாய், தேங்க்யூ ஸோ மச் லைவ் அட்டன் பண்ணுறதுக்கு. ஸோ ப்ளீஸ் வாட்ச் இட் ஃபுல்லி. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெவலப்பராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க, ஸோ தட் தே கேன் ஆல்சோ ஜாயின் அண்ட் வாட்ச் இட் லைவ் லேட்டர் ஆல்சோ. ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து இந்த காம்பனன்ட்ஸில் வந்து இன்னொரு புது ஃபைல் கிரியேட் பண்ணுறேன், navbar.js, அண்ட் இதில் RAFC கொடுத்துட்டு navbar கிரியேட் பண்ணிடுறேன். அண்ட் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், இந்த navbar வந்துட்டு எனக்கு ஹோம் பேஜ்லேயும் இருக்குது, அண்ட் அதே மாதிரி நான் வீடியோ பேஜுக்கு போனேன் அப்படின்னா அதுலேயும் எனக்கு அந்த navbar இருக்குது. ஸோ இந்த navbar என்ன அப்படின்னா 2 பேஜ்லேயும் வரதுனால நான் அதை வந்து காமனாக என்னோட ரவுட்டில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேரெக்டாக வந்து இந்த ப்ரௌசர் ரவுட்டருக்கு உள்ள வந்து இந்த இடத்துல என்னோட navbar காம்பனண்ட்டை டைரக்டா ஆட் பண்ணிடுறேன். ஸோ navbar from components navbar அப்படின்னு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வீடியோ பேஜில் இருந்தாலும் எனக்கு navbar தெரியும், அதே மாதிரி ஹோம் பேஜுக்கு போனால் எனக்கு navbar தெரியும். ஸோ அப்போ இந்த மாதிரி நான் கொடுக்கறதுனால நான் இந்த 2 காம்பனண்ட்டுக்கும் தனித்தனியாக உள்ள போய் நான் navbar ஆட் பண்ண வேண்டாம், டேரெக்டாக நான் இங்கேருந்து ஆட் பண்ணாலே போதும். எனக்கு navbar என்ன ஆகும் அப்படின்னா 2 பேஜஸ்லையும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்காக தான். ஸோ இங்கே என்ன அப்படின்னா navbar பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து இதில் நான் இன்னும் ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி சில சேஞ்சஸ் மட்டும் ஆட் பண்ண போகிறேன், விச் இஸ் என்னோட tailwind.config.cssல வந்துட்டு இதில் இந்த தீம்ல என்ன அப்படின்னா வந்து சில தீம் கஸ்டமைசேஷன்ஸ் நான் வந்துட்டு ஆட் பண்ண போகிறேன். எதுக்காக அப்படின்னா வந்து என்னோட யூடியூப் க்ளோன் வெப்சைட்டுக்கு நான் ஒவ்வொரு இடத்துலையும் நான் உட்காந்து கலர் கஸ்டமைஸ் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு நான் சர்டன் செட் ஆஃப் கலர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி நம்ம நார்மல் சிஎஸ்எஸ் பண்ணும்போது அதில் சிஎஸ்எஸ் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ணும்போது அந்த சேம் எக்ஸாக்ட் திங் இங்கேருந்து நான் பண்ணலாம். ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்துட்டு கலர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்ணிட்டு எனக்கு என்னென்ன கிளாஸ் நேமில் என்னென்ன கலர்ஸ் வந்துட்டு யூஸ் ஆகணும் அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒயிட்டி பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஒரு கலர் டைரக்டாக நான் வந்து என்ன அப்படின்னா மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா எனக்கு தேவையான ரெட், ஒயிட் அண்ட் தென் பிளாக் இந்த மாதிரி எல்லா கலர்ஸையும் அந்த கலர் கோட்ஸை யூஸ் பண்ணி நான் டேரெக்டாக இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு அடுத்தது இந்த இடத்துல என்ன அப்படின்னா எக்ஸ்டெண்டில் வந்து டேரெக்டாக கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ் அப்படின்றதுல ஸோ ஒயிட்டி அப்படின்ற கிளாஸ் நேமுக்கு டேரெக்டாக என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன அப்படின்னா வந்து ஆட்டோ ஃபிட் ஆகி மினிமம் மேக்ஸ் வேல்யூலேருந்து எய்தர் 250 பிக்சல்ஸ் 1 இதில் எது வந்து மின் மேக்ஸ் வேல்யூவோ அதை வந்துட்டு கன்சிடர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இதையே சேவ் பண்ணிடுறேன். ஸோ திஸ் வில் மேக் த திங்ஸ் லுக் லிட்டில் பிட் ஈஸியர் அண்ட் பெட்டர். ஸோ ஒன்ஸ் இப்போ இந்த tailwindCssல கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணதுனால என்னோட அப்ளிகேஷனை ரீஸ்டார்ட் பண்ணும். பிகாஸ் எப்பப்பெல்லாம் இந்த tailwind config.js ஃபைலை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்களோ உங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா வந்து அந்த சேஞ்சஸ் வந்து அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ரியல் டைமில் அப்ளை ஆகும். இல்லை அப்படின்னா வந்து கஸ்டமைசேஷன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் பண்ணியிருப்பீங்க பட் அந்த சேஞ்சஸ் பார்க்க முடியாது, அதுக்காக தான். ஸோ இப்போ என்ன அப்படின்னா என்னோட navbar.js ஃபைலுக்கு வந்துட்டு ஐ குட் ஸ்டார்ட் ரைட்டிங் சம் tailwindCss. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா div கிளாஸ் நேம் ஆட் பண்ணிட்டு bg ஒயிட்டி பிளாக் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பிளாக் கலர் அந்த பேக்ரவுண்ட் கிடச்சிட்டு. அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து ஹைட் வந்து 14 அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் தென் இங்கே ஃப்ளெக்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு ஐட்டம் சென்டர் அண்ட் தென் பேடிங் லெஃப்ட் வந்து 4 அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் தென் பேடிங் ரைட் வந்து
5 and then justify between and இங்க fixed width வந்து full and then z index வந்து ஒரு 10 ஆட் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நாபாருக்கு தேவையான அந்த சைஸ் அண்ட் தென் மற்ற விஷயங்கள் எல்லாமே கிடச்சிட்டு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ஹியர் நாபாரில் வேற என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன ஐகான் இருக்குது அண்ட் தென் நாபார் லோகோ அண்ட் மற்ற விஷயங்கள் இது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா வந்து இந்த ஐகான்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு I'm gonna install few more packages. ஸோ இங்கே வந்து அந்த ஐகான்ஸுக்கு என்ன அப்படின்னா வந்து நான் add react icons அப்படின்ற பேக்கேஜ் யூஸ் பண்ணுறேன். இட்ஸ் ஒன் ஆஃப் த பாப்புலர் பேக்கேஜ் ஃபார் ஐகான்ஸ். ஸோ ரீசெண்ட் டைமில் எக்ஸ்ப்ளோர் பண்ண பேக்கேஜ் தான் இது. ஸோ இங்கே என்ன அப்படின்னா ரியாக்ட் ஐகான்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணலாம். ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து நாட் ஜஸ்ட் பிகாஸ் நம்ம மெட்டீரியல் ஐகான்ஸ் யூஸ் பண்ணுவோம், நம்ம மெட்டீரியல் ஐகான்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த ரியாக்ட் ஐகான்ஸ்ல என்ன அப்படின்னா வந்து ஐ குட் யூஸ் ஆண்ட் டிசைன் ஐகான்ஸ், ஐ குட் யூஸ் பூட் ஸ்ட்ராப் ஐகான்ஸ், பாக்ஸ் ஐகான்ஸ், ஃபெதர் ஐகான்ஸ், ஸ்பாட் ஆன் சைம் ஐகான்ஸ், இந்த மாதிரி pretty much எனக்கு எல்லா ஐகான்ஸுமே என்ன அப்படின்னா இதில் அவைலபிளாக இருந்துச்சு, விச் சீம்ஸ் ரியலி பெட்டர் ஆப்ஷன் கோயிங் ஃபார்வர்ட். ஸோ அதனால தான் என்ன அப்படின்னா வந்து நான் இந்த ரியாக்ட் ஐகான்ஸ் அப்படின்ற பேக்கேஜ் வந்து இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ல எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து ஓவர் ஹியர் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓகே. ஸோ இப்போ என்ன அப்படின்னா நாவ்பாரில் வந்து எனக்கு தேவையான ஐகான்ஸ் வந்துட்டு இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ஓவர் ஹியர் ஸோ மெட்டீரியல் டிசைன் ஐகான்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ரியாக்ட் ஐகான்ஸ் இந்த எம்டி அப்படின்றதுலாம் நான் இம்போர்ட் பண்ணலாம். ஸோ ஓவர் ஹியர் இப்போ எனக்கு வந்து லெட்ஸ் சே இதில் வந்து மைக் ஐகான் வேணும் அப்படின்னா ஸோ ஐ குட் இம்போர்ட் லைக் திஸ். ஸோ இதே மாதிரி என்ன அப்படின்னா வந்து ஸோ இப்போ ஹீரோ ஐகான்ஸ்லேருந்து எனக்கு வேணும் அப்படின்னா வந்து ஐ குட் சர்ச் ஐகான்ஸ் லைக் திஸ். ஸோ ஆல்ரெடி என்ன அப்படின்னா வந்து ஐ ஹேவ் ஃபியூ ஐகான்ஸ். ஸோ ரியாக்ட் ஐகான்ஸ் ஹீரோ ஐகான்ஸ்ல இருந்து ஹெச்ஐ அவுட்லைன் பார் 3 அண்ட் தென் மேக்னிஃபைங் கிளாஸ் ஐகான்ஸ் எடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கு பிறகு என்ன அப்படின்னா வந்து ஓவர் ஹியர் ஃப்ரம் த பாக்ஸ் ஐகான்ஸ்ல இருந்து என்ன அப்படின்னா டைரக்டா வந்து பிஐ வீடியோ பிளஸ் ஐகான் எடுத்துக்கிறேன். அண்ட் தென் ஃபாண்ட் ஆசம்ல இருந்து எஃப்ஏ ரீச் பெல் ஐகான், ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் ஐகான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணும்போது என்னால் டிஃப்ரெண்ட் ஐகான் பேக்கேஜஸை சைமல்டேனியஸாக ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த ரியாக்ட் ஐகான்ஸ் அப்படின்ற பேக்கேஜ் ஒரு பாப்புலர் பேக்கேஜ். நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பில்டுல இருந்து நீங்கள் ஒவ்வொரு லேர்ன் பண்ணலாம். ஸோ இந்த பில்ட்ல இருந்து இந்த ரியாக்ட் ஐகான்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணதுனால இனிமேல் ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ண நினைக்கிங்க, அது ஐகான்ஸ் தேவைப்படுது, டிஃப்ரெண்ட் ஐகான்ஸ் டிஃப்ரெண்ட் மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்கன்னா you could just use the react icons and take icons from anywhere. ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா நீங்க உங்க ப்ராஜெக்ட்ஸை இம்ப்ரோவைஸ் பண்ண முடியும் by building lot of small builds like this. ஸோ இதுல என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் I'll have a div tag over here, class name flex, and then justify between, and அதுக்கு பிறகு item center அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் இதுல என்ன அப்படின்னா வந்து ஒரு div tag with a class name text yt white அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் தென் padding என்ன அப்படின்னா வந்து 2 width வந்து 10 and then text வந்து 2xl and text center and hover பண்ணும்போது bt bg hyphen yt hyphen light black அப்படின்னு சொல்றேன். and then rounded வந்து over here ஸோ இதில் வந்து ரவுண்டட் எக்ஸல் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் இதுக்கு மட்டும் என்ன அப்படின்னா இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா வந்து லாஸ்ட்டாக கர்சர் பாயிண்டர் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இன்சைட் திஸ் ஐ குட் ஹேவ் ஃபியூ மோர் திங்ஸ். அண்ட் இதில் என்ன அப்படின்னா வந்து ஹியர் ஸோ ஃபர்ஸ்ட் ஹெச்ஏ அவுட்லைன் பார்ஸ் ஐகான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கான் வந்துட்டு பாருங்க. ஸோ இதில் மேபி இந்த ரவுண்டட் எக்ஸலுக்கு பதிலாக ஐ ஜஸ்ட் கோ வித் ரவுண்டட் ஃபுல் அண்ட் சேவ் திஸ். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஓவர் பண்ணும்போது அந்த சர்க்கிள் ஐக்கான் அந்த ஓவர் அந்த ஐக்கானை சுற்றி ஒரு சர்க்கிள் இது வருது.
ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு அந்த லுக்கை வந்து இனிமேல் கொஞ்சம் பெட்டர் ஆகும். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து ஐம் கோனா யூஸ் the image of like YouTube logo இது. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா I could just go to Google and search for that one particularly. ஸோ இங்கே என்ன அப்படின்னா டைரக்டாக YouTube logo அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு இமேஜஸ் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து ஐ ஹாவ் ஆல் தீஸ் திங்ஸ் யூடியூப் லோகோ ஒயிட் பிஎன்ஜி அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். அண்ட் over here so you could see lot of assets இங்கே அவைலபிளாக இருக்கிறத பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த யூடியூப் லோகோ வந்துட்டு ஆஸ் டிக்கெட்டிங் எனக்கு எப்படி இருக்குதோ அந்த மாதிரி இருக்கும். பட் என்ன அப்படின்னா வந்து ஐ ஹாவ் தீஸ் அசட்ஸ் இன் மை லோக்கல் மிஷின். ஸோ அதை எடுத்து என்ன அப்படின்னா நான் டேரெக்டாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த அசட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஐ ஹாவ் ஃபியூ அசட்ஸ் நான் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து இம்போர்ட் அண்ட் தென் டேரெக்டாக வந்து over here logo from /assets/ pt-logo.png அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா அந்த லோகோ நான் டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ கைஸ் ஆல்மோஸ்ட் 21 லைக்ஸில் இருக்கும். ஜஸ்ட் 9 லைக்ஸ் அவே 30 ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ ப்ளீஸ் யாராவது லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி தமிழில் லைவ் ஸ்ட்ரீமில் இந்த மாதிரி பெரிய பெரிய பில்ட்ஸ் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்றத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தென் உங்கள் கொலீக்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் ரியாக்ட் லேர்ன் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் ரியாக்ட் வந்து தெரியும் பட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறோம், அவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் அவங்களுக்கும் வந்துட்டு ஃபியூச்சர் என்டேவர்ஸ்க்கு. ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து த நெக்ஸ்ட் திங் ஓவர் ஹியர் இஸ் லோகோ இம்போர்ட் பண்ணியாச்சு. அண்ட் இதுக்கு அடுத்தது இன்னொரு டிவ் கிரியேட் பண்ணுறேன் வித் கிளாஸ் நேம் பேடிங் ஒயிட் ஆஃப் ஸ்வான். அண்ட் இதுக்கு அடுத்தது வித் வந்து I'm gonna use something like this one. And then padding right என்ன அப்படின்னா வந்து அண்ட் இதுக்குள்ள என்ன அப்படின்னா லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியாக்ட் ரவுட்டர் டாம்ல இருக்கிற காம்போனன்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இதில் என்ன சொல்றேன் அப்படின்னா // அப்படின்னு சொல்றேன். பிகாஸ் ரியாக்ட் ரவுட்டர் டாம் வச்சு நீங்க பேஜ் செட் பண்ணியிருக்கும் போது ரவுட் செட் பண்ணியிருக்கும் போது சேம் ரியாக்ட் டாம் யூஸ் பண்ணி தான் அதில் இருக்க லிங்க் காம்பவுண்ட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் நேவிகேட் பண்ணணும். நீங்கள் ஆங்கர் டேக் யூஸ் பண்ணி நேவிகேட் பண்ணக்கூடாது. எதுக்காகனா ரியாக்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேவிகேட் பண்ணும்போது பேஜ் ரீஃப்ரெஷ் ஆச்சு அப்படின்னா ஸ்டேட்டோட டேட்டா எல்லாமே கிளியர் ஆயிடும். ஸோ அப்படி பேஜ் ரீஃப்ரெஷ் ஆகாமல் பேஜ் இன்னொரு டிஃப்ரெண்ட் ரவுட்ஸ் கீழே நேவிகேட் ஆகிறதுக்காக தான் இந்த லிங்க் காம்பவுண்ட் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ஆங்கர் டேக் வச்சும் நீங்கள் நேவிகேட் பண்ணலாம். பட் ஆங்கர் டேக் வச்சு நேவிகேட் பண்ணிங்கன்னா பேஜ் ரீலோட் ஆகிரும். ஸோ அதுக்காக ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து யூசர் இமேஜ் டேக் வித் சோர்ஸ் பீயிங் லோகோ and alter. and இங்க என்ன அப்படின்னா டைரக்டா கிளாஸ் நேம்ல say object contain சேவ் பண்ணிட்டு இப்போ அப்ளிகேஷன் டாப்ல பார்த்தனா தெரியும் எனக்கு இந்த இடத்துல லோகோ இருக்குது. பட் அது பிளாக் கலர்ல இருக்குது. ஸோ இங்க என்ன அப்படின்னா வந்து ஒயிட் லோகோ ஒயிட் அப்படின்ற செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ லோகோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல எனக்கு பர்ஃபெக்டா இதாயிட்டு. அண்ட் இதுல என்ன அப்படின்னா வந்து மேபி ஐ could it is even bigger. Okay, so now this is looking even better. So the logo இருக்குது and then the icon இருக்குது. And இதுல next எனக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து over here the input field. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் I have this smooth looking input field and then search icon இது எல்லாமே. ஸோ இந்த இதை வந்துட்டு அடுத்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா ஆஃப்டர் தீஸ் டிவ்ஸ் இங்கே என்ன அப்படின்னா இன்னொரு டிவ் கிரியேட் பண்ணுறேன். கிளாஸ் நேம் w with of
say I need to take the maximum width I could. So இதில் என்ன அப்படின்னா வந்து the 3/4 அப்படின்னு சொல்லிட்டு இதில் அதுக்கு அடுத்தது height என்ன அப்படின்னா வந்து I'm gonna give it a 10 and then என்ன அப்படின்னா flex and then flex row item center and then வந்துட்டு flex grow. So flex 1 கொடுத்துறேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து I think pretty much this is it. ஸோ இதை மட்டும் கொடுத்துட்டு இல்லை அப்படின்னா வந்து I could even make this height எடுத்துடலாம். ஸோ ஜஸ்ட் இதை மட்டும் கொடுத்துட்டு கூட I could do further things. And hi Prashant and Dynamics Open. Yes of course நான் வந்துட்டு ரெஸ்பான்சிவ் பில்ஸ் பண்ணணும்னு நினைப்பேன். பட் என்ன அப்படின்னா when things are a lot, ஸோ என்ன அப்படின்னா ரெஸ்பான்சிபிள்ஸ் பண்ணும்போது it will take even more time. ஸோ அதுக்காக தான் என்ன அப்படின்னா வந்து ஐ டோன்ட் டூ மச் ஆஃப் ரெஸ்பான்சிவ் திங். பட் என்ன அப்படின்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸில் ஐ ஹவ் டன் ரெஸ்பான்சிவ் பில்ஸ் ஆல்சோ. பட் என்ன அப்படின்னா அதில் வந்துட்டு இந்த கிளவுட் பேக் இதெல்லாம் பெருசாக இருக்காது. பட் இந்த மாதிரி ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணுவோம். பிகாஸ் திஸ் இஸ் அ ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன். பிகாஸ் வி ஆர் ஹேவிங் அ பேக் அண்ட் டிபி கனெக்ஷன், ஆத்தென்டிகேஷன் அண்ட் அஃப்கோர்ஸ் கம்ப்ளீட் செட்டப். இது எல்லாமே இருக்கிறதுனால இட்ஸ் அ ஃபுல் இந்த யூடியூப்ல வந்துட்டு இட்ஸ் ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன். ஸோ அப்போ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் பண்ணும்போது நான் ரெஸ்பான்சிவ்னஸும் பண்ணேன் அப்படின்னா இட் வில் டேக் லைக் 3-4 ஹவர்ஸ்க்கு மேலேயே போயிடும். ஸோ அதனால தான் என்ன அப்படின்னா வந்து ஐம் கீப்பிங் திஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் பாசிபிள். ஸோ ஹாய் பிரசாந்த், ஜாவா வெர்சஸ் .NET வெர்சஸ் MERN ஃபியூச்சர் ஸ்கோப். ஸோ ஐ வுட் சே it depends upon the applications. So MERN, of course, there is a great future scope. And of course, Java, it's not going to go anywhere for the next 5 to 10 years. Definitely Java is going to be there. But .NET வந்துட்டு in India, I won't say it's having a much scope and compared to Java and MERN. And guys, almost 26 likes தான் இருக்கும். Just 4 likes away 30 reach பண்றதுக்கு. So please யாரா லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. So we could continue further. So இதில் என்ன அப்படின்னா வந்து I'm gonna give another div. And இந்த divல என்ன அப்படின்னா வந்து gonna have few class names. So first with அப்படின்றதுல வந்துட்டு I would say character 40 அப்படின்னு, and background white black, and large screen வந்துட்டு black, and then வந்துட்டு flex. Because எதுக்காக அப்படின்னா I try to do this navbar as much responsible as possible. ஸோ அதனால என்ன அப்படின்னா வந்து you could see it breaking sometimes. ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து bootstrap or tailwind எது அர்ஜுன் பாண்டே I will definitely recommend TailwindCss. Because TailwindCss கம்பேர் பண்ணும்போது bootstrap is nothing அப்படின்னு தான் சொல்லணும். In terms maybe in my point of view I like TailwindCss more, but in general என்ன அப்படின்னா வந்து bootstrap ஓட TailwindCss it's also easy to work with. அதான் ஒரு main advantage using Tailwind. And இதுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்க, I'm gonna say border and then border white light black and then item center and then rounded, it's gonna be this one, and then height of this save பண்ணிட்டு. So இதில் என்ன பண்ணா I'm gonna have an input field with the type text, and இதில் placeholder என்ன பண்ணா search அப்படின்னு சொல்லிட்டு, then I'm gonna have a class name where I could have a width of say full 100%. And then என்ன அப்படின்னா வந்து over here, so with full, and அதுக்கு அடுத்து என்னன்னா bg white black, and then height வந்து this one, and then margin left of this, and
text hyphen YT white. Text should be aligned start and focus, I would say outline none, and padding left off. Save பண்ணிட்டு இங்க வந்து பார்த்தா அப்படின்னா you could see I have this number as much I could, and so இது வந்துட்டு the width it's having is so less because the width maybe here the customized this width to have almost like a 500 pixels. So அந்த இதோட width வந்துட்டு கொஞ்சம் பெருசாகும், so you could see it over here. Just give me a moment. Bro, I have tried many companies, but they're not considering TailwindCss. Yes. So the thing is, என்ன அப்படின்னா TailwindCss வந்துட்டு it's only helpful when you are building own projects, because இங்க நிறைய பேருக்கு புரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, லைக் நம்ம யூடியூப்ல நீங்க பாக்குற வீடியோஸா இருக்கட்டும், இல்ல நீங்க பாக்குற கோர்சஸா இருக்கட்டும், அதுல பண்ற மாதிரி தான் நீங்க ரியல் டைம்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னு நினைக்கீங்க. பட் தட்ஸ் நாட் இட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஐ கனெக்ட் ஃபுல் ஸ்டாக் புட் கேம்ப். ஸோ இதில் என்ன அப்படின்னா கம்பெனியில் என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோமோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வில் டூ ஓவர் தட். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் செவரல் ஹவர்ஸ் டு டூ தட். பட் யூடியூப்ல வந்துட்டு இந்த மாதிரி 3 hours 4 hours பண்ணுற பில்ஸ் எல்லாமே எதுக்காக அப்படின்னா இட்ஸ் மெயின்லி டு ஃபோக்கஸ் ஆன் ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் த ஆர்கிடெக்சர் ஆஃப் அன் அப்ளிகேஷன். ஸோ ஒரு அப்ளிகேஷன் மாதிரி ஒரு பெரிய அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறோம்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இதை வந்துட்டு நம்ம இவ்வளோ பெரிய அப்ளிகேஷன் பில்ட் பண்ணும் அண்ட் அட் த சேம் டைம் அதை ஷார்ட் டைம்ல பில்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் we are using lot of additional CSS library like TailwindCss, Bootstrap இதெல்லாமே. பட் ரியல் டைம்ல ஒரு கம்பெனில போயிட்டு ஒரு பெரிய அப்ளிகேஷன் எடுத்து பில்ட் பண்ணும்போது you are gonna write your own CSS. பிகாஸ் எதுக்காக அப்படின்னா கம்பெனில போயிட்டு they are paying you, லைக் உங்களுக்கு வந்துட்டு 30,000 40,000 மந்த்லி பே பண்றாங்கன்னா not for you to use TailwindCss. நீங்க உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி யூ நீட் டு ரைட் யுவர் ஓன் CSS அப்படின்றதுக்காக தான் தேர் பேயிங் யூ த FT அமௌண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா வந்து TailwindCss is only helpful for you to get a job. ஸோ நீங்க ஜாபுக்குள்ள போறதுக்கு நீங்க பண்ற ப்ராஜெக்ட்ஸ்ல என்ன அப்படின்னா வந்து you could write TailwindCss. ஸோ அதுல மட்டும் தான் TailwindCss உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே தவிர்த்து நீங்க கம்பெனில போய் ஒர்க் பண்ணும்போது இட்ஸ் நாட் கோனா பி ஹெல்ப்ஃபுல் ஆஸ் மச் யூ திங்க். ஓகேயா? ஸோ அது எல்லாமே அடிஷனலா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக மட்டும் தான் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். So the same goes with the Bootstrap also. So இங்க என்ன அப்படின்னா இதுக்கு அடுத்து ஸோ கைஸ் 26 லைக்ஸ்ல இருக்கும், ஜஸ்ட் 4 லைக்ஸ் அவே. ஸோ ப்ளீஸ் யாராவது லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா லைக் பண்ணிருங்க. அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து I'm gonna have a button tag with few class names. அண்ட் இங்க என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு width வந்து I'm gonna have a 64 pixel width and then height of 10 and then BG YT light black, padding X to be this and padding Y to be this. And இதுக்கு பிறகு rounded, or here I would say this one, and then border left 2 and then border 80 light black. And இதுல என்ன அப்படின்னா வந்து high magnifying glass அப்படின்ற அந்த சர்ச் ஐகான் கொடுத்துட்டு இதில் என்ன அப்படின்னா அந்த ஐகானோட சைஸ் வந்துட்டு 22. and here are some class names add பண்றேன், starting with text YT white and then inline block text center and then font fill. Thank you Murali Krishnan, thank you so much for letting me know. Video careful watch பண்ணிட்டு இருக்கீங்க நினைக்கிறேன். Thank you so much. So இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து over here I have the icon, I have all these things. So everything is looking pretty good. And இங்கே maybe வந்து
Yeah, so up to this, so பாத்தீங்கன்னா தெரியும் I have this icon and these things, so search bar இது வரைக்கும் என்ன அப்படின்னா எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குது. And இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா, so over here I have this so I think I have few more questions. Bro, I have tried Harry bro, React.js is TypeScript which is best. So first React.js-ன்றது ஒரு லைப்ரரி, TypeScript-ன்றது இட்ஸ் a language. ஓகேயா? ஸோ கம்பேரிசன் வந்துட்டு கரெக்டாக பண்ணும். ஜாவா ஸ்கிரிப்டா டைப்ஸ்கிரிப்டாக தான் கேட்கணுமே தவிர்த்து ரியாக்டா டைப்ஸ்கிரிப்டான்னு கேட்கக்கூடாது. ஓகேயா? தட் மீன்ஸ் லைக் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் டைப்ஸ்கிரிப்ட், வாட் இஸ் ரியாக்ட் அப்படின்ற மாதிரி இதாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் என்ன அப்படின்னா நீங்கள் கேட்குற கொஸ்டின் தப்பாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி தே வில் திங்க் இட். ஓகேயா? ஸோ டைப்ஸ்கிரிப்ட் ரியாக்டுக்கு வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் ஆர் டைப்ஸ்கிரிப்ட் அப்படின்ற போது ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் யூசிங் டைப்ஸ்கிரிப்ட் இஃப் இட்ஸ் அ big productional application, like ஒரு பெரிய டீமா பெரிய ஒர்க் பண்ணும்போது I prefer TypeScript using it. But whenever I use my own projects, so I prefer JavaScript. ஸ்டாட்டிக்கா இது என்டர் பண்ணலாமா இல்லை டைனமிக்கா கொடுக்கலாமா? ஸோ பிரேம் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் எந்த இடத்துல கொடுக்குறீங்க அப்படின்றது. ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு இந்த இன்புட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிவன் த வித் ஸ்டாட்டிக்லி, பட் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் சில இடங்களை கிவன் டைனமிக்லி. ஸோ டிபெண்டிங் அப்பான் த பிளேசஸ் யூஆர் ஆடிங் இட், நீங்கள் என்ன அப்படின்னா வந்து எய்தர் டைனமிக்காவோ இல்லை அப்படின்னா ஸ்டாட்டிக்காவோ ஆட் பண்ணலாம். ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து மைக் ஐக்கான் இது பண்ணிடலாம். இதில் வந்து இன்னொரு கிளாஸ் நேம் டெக்ஸ்ட் வைட் EGYT light and then with 10 and then a height 10 and items center flex justify center rounded full margin left and then when hover பண்ணும்போது EGYT light black and cursor pointer அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ள என்ன அப்படின்னா வந்து I'm gonna have the empty mic icon. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கான் வந்துட்டோம். ஸோ இது வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து I have the things pretty correct. ஸோ லாஸ்ட்டாக என்ன அப்படின்னா வந்து இந்த ஐக்கான்ஸ் அண்ட் தென் இந்த பட்டன். ஸோ இதை வந்துட்டு இது பண்ணலாம். ஸோ இதில் with a class name items center flex item center justify center and with a class name flex row item center with a class name margin right and then padding on the 2 with the 10 over பண்ணும்போது YT light black rounded full and cursor pointer. இதில் என்ன அப்படின்னா வந்து I'm gonna have the video plus icon and save this. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஐக்கான் எனக்கு கிடச்சிட்டு. அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து
Okay, so first இந்த வீடியோ ஐகான் வந்துட்டு அடுத்து என்ன அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் ஐகான் அந்த பட்டன். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா வந்து over here I'm gonna have the divக்கு அடுத்தது ஒரு div, the class name margin x, padding with then over பண்ணும்போது yt like flag rounded full cursor and இதில் என்ன பண்ணா the fair reach bell icon அந்த இது கொடுத்துறேன். ஸோ அந்த ஐக்கான் வந்துட்டு text should be white. ஸோ அந்த இது எனக்கு டிஸ்பிளே ஆகிட்டு ஓகே. ஸோ இது வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து I have the things perfectly in the way I want it. அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா லாஸ்ட்டாக இந்த சைன் இன் பட்டன் வேணும். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடி இங்கே இன்னும் ஒரே ஒரு விஷயம் செக் பண்ணிக்கிறேன். இந்த இதுக்கு வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் ஜஸ்டிஃபை ஸ்பேஸ் பிபின் தான் கொடுத்துருக்கோம். அண்ட் எஸ் இது வந்துட்டு ஃப்ளெக்ஸ் ஃபுல்லாக எடுத்துருக்குது. தட்ஸ் அ ப்ராப்ளம். ஸோ இந்த இடத்துல ஃப்ளெக்ஸ் ஒன்றும் தேவையில்லை பிகாஸ் ஆல்ரெடி ஜஸ்டிஃபை பிட்வீன் நாட்லாம் சென்டர் வந்துடும். அண்ட் இங்கே என்ன அப்படின்னா வந்து அடுத்தது ஸோ கைஸ் 28 லைக்ஸில் இருக்கும். ஜஸ்ட் 2 லைக்ஸ் அவே 30 ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ யாராவது லைக் பண்ண வந்தீங்கன்னா சீக்கிரமாக லைக் பண்ணிடுங்க. அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து I'm gonna have one more div class name mx3 and then item center cursor pointer and இதில் என்ன அப்படின்னா ஒரு பட்டன் டேக் class name pg yp red padding y1 padding x4 text yt white and then rounded md and இதில் என்ன அப்படின்னா sign in அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இது கிடச்சிட்டு. ஸோ இப்போ நான் வீடியோ பேஜுக்கு போகிறேன் /வீடியோ இது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு அந்த nav bar இருக்கும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா அப்ளிகேஷனுக்கு தேவையான nav bar வந்துட்டு நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பில்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து வாட் எக்ஸாக்ட்லி நீட் இஸ் த சைட் பார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைட் பார் இருக்குதா வித் ஆல் தீஸ் ஐட்டம்ஸ் அண்ட் ஸ்டப்ஸ் அண்ட் ஹோவர் பண்ணும்போது இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்குது. ஸோ இப்போ அடுத்து என்ன அப்படின்னா வந்து இதுதான் நம்ம பில்ட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த சைட் பாருக்கு என்ன அப்படின்னா வந்து எனக்கு தேவையான டேட்டா வந்து நான் ஆல்ரெடி ஐ ஹேவ் ஸ்டாட்டிக்லி கிரியேட்டட் ஓவர் ஹியர். ஸோ இந்த டேட்டா இதெல்லாம் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் ஃபாலோ மீ ஆன் GitHub. ஸோ GitHubல வந்துட்டு ஒன்ஸ் இந்த ப்ராஜெக்ட் நான் போஸ்ட் பண்ணோடனே அந்த கோடு வந்துட்டு நீங்கள் எடுத்து அதுலேருந்து அசட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹியர் I'm going to create a file called as or maybe a folder called as static. அண்ட் இதில் என்ன அப்படின்னா data.json ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு இதில் என்ன அப்படின்னா எனக்கு தேவையான ஐகான்ஸ் அந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையும் என்னன்னா டேரெக்டாக இங்கே இது பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு தேவையான ஐகான்ஸ் எல்லாத்தையும் இங்கே இம்போர்ட் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா இங்கே டேரெக்டாக இங்கேருந்து எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் சைட் பார் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இட்ஸ் அன் ஆப்ஜெக்ட் வேர் இங்கே என்ன அப்படின்னா வந்து ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 3 செக்ஷனாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கு பாருங்க. இடையில ஒரு லைன் வந்து தெரியுதா. ஸோ அதனால் என்ன அப்படின்னா வந்து இங்கே 3 செக்ஷனாக பிரிச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா டாப் அப்படின்ற செக்ஷன் அதுக்கு ஒரு அரே
அண்ட் தென் மிடில் அப்படின்ற ஒரு செக்ஷன், அதுக்கு ஒரு அரே. அண்ட் தென் எக்ஸ்ப்ளோர் அப்படின்ற செக்ஷன், அதுக்கு ஒரு அரே. ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா வந்துட்டு 3 டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் வச்சுக்கிறேன். அண்ட் இதில் என்ன அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷன்லையும் வந்துட்டு ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட், இதில் என்ன அப்படின்னா ஐகான் அப்படின்ற ஃபீல்டில் எனக்கு தேவையான ஐகான் வித் தட் பர்டிகுலர் சைஸ் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு, அண்ட் இதுக்கு அடுத்தது நேம்ன்ற ஃபீல்டில் என்ன நேம் வேணும் அப்படின்றது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம் அப்படின்றது ஹோம் ஐகான் இருக்கா, ஸோ அந்த இதை வந்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இதே மாதிரி எனக்கு தேவையான மற்ற ஆப்ஜெக்ட்ஸ் இந்த இடத்துல நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ ஹோம், ஷார்ட்ஸ் அண்ட் தென் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். அதே மாதிரி மிடில் செக்ஷனுக்கு எனக்கு தேவையான ஆப்ஜெக்ட்ஸ் வித் ஐகான் அப்படின்றதுல வந்துட்டு ஐகான் காம்பனண்ட், நேம்ன்றதுல என்ன இந்த ஃபீல்டுக்கு நேம் வேணுமோ அந்த நேம் கொடுத்துட்றேன். அண்ட் லாஸ்ட்டாக என்ன அப்படின்னா வந்து எக்ஸ்ப்ளோர். ஸோ இதுலேயே அதே மாதிரி என்ன அப்படின்னா வந்து செட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வித் ஆல் தீஸ் திங்ஸ் வந்துட்டு நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து I could just go to the components and இதில் புது ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். sidebar.js RAMC கொடுத்துட்டு sidebar கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் என்ன அப்படின்னா எனக்கு தேவையான sidebar எலமெண்ட்ஸை நான் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா அந்த sidebar காம்பனண்ட்டை ஹோம் பேஜில் யூஸ் பண்ணிக்கிறேன். பேஜஸ் ஹோம் sidebar and சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன பண்ண வந்து sidebar காம்பனண்ட்டில் அதை டேரெக்டாக எல்லாத்தையும் செட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு தேவையான டேட்டா வந்து இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் ஃப்ரம் ./static + data. இதுலேருந்து என்ன பண்ணால் டேட்டா sidebar items அப்படின்றத இம்போர்ட் பண்ணிட்டு, ஸோ இங்கே என்ன அப்படின்னா ஸோ பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹோம்ன்றது செலக்டடாக இருக்குது, புரியுதா? ஸோ இதை வந்துட்டு காமிக்கணும். ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா வந்து over here, so first the div I'm going to give a class name as எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குல்ல? ஓகே ஃபைன். ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து over here சின்னதாக வந்துட்டு TailwindCss கிளாஸ் நேம்ஸ் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் வித் ஃபர்ஸ்ட் பில்ட் என்ன அப்படின்னா வந்து 60 அப்படின்ற மென்ஷன் பண்ணுறேன். BG YT black அண்ட் தென் ஹைட்டிங் என்ன அப்படின்னா வந்து டேரெக்டாக கேல்குலேட் பண்ணி எனக்கு வந்து டிபெண்டிங் அப்பான் த ஸ்க்ரீன் எனக்கு என்ன அப்படின்னா வந்து இந்த இடத்துல ஹைட்டை இது பண்ண சொல்கிறேன். என் ஸ்க்ரீனோட 100 BHலேருந்து -53 பிக்சல்ஸ் கொடுத்துட்டு இது பண்ணுறேன். மார்ஜின் டாப் வந்துட்டு margin top and then இது ஃபிக்ஸடாக இருக்கணும் அந்த சைடில். டாப்ல இருந்து 0, லெஃப்ட்ல இருந்து 0. நெக்ஸ்ட் YP ஒயிட், பேடிங் வந்து 63. தென் ஓவர்ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அதில் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சைட் பார் எனக்கு கிடச்சிட்டு, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் which I have over here. அண்ட் இது எல்லாமே எனக்கு பர்ஃபெக்ட்லி ஃபைன் அண்ட் எவ்ரிதிங் இஸ் லுக்கிங் குட். அண்ட் இங்கே என்ன அப்படின்னா வந்து I'm gonna make a few more changes. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ஸோ இந்த இடத்துல I'm gonna have a custom class name YT scroll bar அப்படின்னு. பிகாஸ் எதுக்காகனா இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு சைடில் ஸ்க்ரால் பார் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்றது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்க்ரால் வந்துட்டு இந்த கீழே மேலே அந்த லைன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ எப்படி ஸ்க்ரால் பார் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு. இந்த வீடியோவில் I'm gonna show you how to customize the scroll bar completely. ஸோ என்ன அப்படின்னா வந்து ஜஸ்ட் ஃபாலோ வித் மீ. ஸோ இங்கே என்ன அப்படின்னா app.css வந்து எல்லா கோடையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சைட் பாரில் என்ன அப்படின்னா டேரெக்டாக இம்போர்ட் ./app.css ஃபைலை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கேருந்து என்ன அப்படின்னா டேரெக்டாக என்னோட இந்த YT scroll bar அப்படின்றதுக்கு நான் வந்து என்ன அப்படின்னா
ஸ்டைல்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ here ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா YT ஸ்க்ரால் பாரில் ஹைஃபன் WebKit ஸ்க்ரால் பார் அப்படின்றத கொடுத்துட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு width 10 pixels and then YT scroll bar website scroll bar ஓட thumb செலக்ட் பண்ணிட்டு background வந்துட்டு transparent and then border radius வந்து 10 pixel னு சொல்றேன். and then YT scroll bar web scroll bar thumb வந்துட்டு நான் ஓவர் பண்ணும்போது background color என்ன பண்ணா வந்து I give a color like this. and இதுக்கு அடுத்தது YT scroll barல web scroll bar track அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து background வந்து transparent அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா கம்மிங் ஹியர் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சைடில் இருந்து அந்த ஸ்க்ரால் ஃபுல்லாகவே எனக்கு கம்ப்ளீட்டாக மறைஞ்சிருக்கணும். ஸோ ஒரு ஹியர் எனக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரி என்ன அப்படின்னா வந்து இந்த இடத்துலையும் எனக்கு வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து ஹியர் ஐ நீட் ஸ்டில் டு டூ ஃபியூ மோர் கஸ்டமைசேஷன்ஸ் அதெல்லாம் பண்ணால் தான் எனக்கு அப்ளிகேஷன் பார்க்க பர்ஃபெக்டாக இருக்கும். பிகாஸ் இப்போதைக்கு நம்ம என்ன அப்படின்னா வந்து ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும் தான் கொடுத்துருக்கோம் நம்ம சைட் பாருக்கு. அண்ட் இதில் என்ன அப்படின்னா வந்து வி குட் ஆட் ஃபியூ மோர் திங்ஸ். என்ன அப்படின்னா வந்து அந்த ஃப்ளோ நமக்கு இன்னும் பெட்டராக கிடைக்கும். ஸோ இங்கே என்ன அப்படின்னா அதுக்கு அடுத்தது ஸோ ஒன்ஸ் இந்த இதெல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு இதுக்குள்ள I'm going to give another div tag margin bottom and இதில் என்ன அப்படின்னா டைரக்டா sidebar items dot top dot map இது வந்து ஒவ்வொரு ஐட்டமாக எடுத்துக்கிறேன் அண்ட் அதோட இண்டெக்ஸ் வேல்யூ எடுத்துக்கிறேன். அண்ட் இங்கேருந்து என்ன அப்படின்னா டைரெக்டாக ரிட்டர்ன் பண்ணும்போது அதுக்கான ரிட்டர்ன் div tag key value to be index value அண்ட் இதில் கிளாஸ் நேமில் என்ன அப்படின்னா வந்து ஸோ சில இடங்கள் இந்த இதில் ஒரே விஷயமா டைனமிக்காக எனக்கு பண்ணும். ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து டேரெக்டாக பேக் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஹைட் வந்து 10 let's justify start adding x 3 rounded pixel and then item center and then cursor pointer over VG white light black and then margin y and இங்கே என்ன அப்படின்னா டேட்டா டாலர் சிம்பிள் கொடுத்துட்டு if item dot name வந்துட்டு is equal to home இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த ஹோமுக்கு மட்டும் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்ச் ஆட் பண்ணுறேன். ஸோ ஹோமாக இருக்கிற பட்சத்தில் BG white light black இல்லை அப்படின்னா வந்து BG YT black அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த டெப்புக்குள்ள டைரெக்டாக எனக்கு தேவையான செட் பண்ணிடலாம். பட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எப்போதுமே இங்கே வந்துட்டு நான் எதை கிளிக் பண்ணாலும் அதுக்கு கரெக்டாக அது மாறுது பாருங்க தெரியுதா ஒரு செலெக்ஷன். வேற இங்கே என்னால் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ அப்போ அது பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா இங்கே வந்துட்டு யூஸ் ஸ்டேட் வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன் ஆக்டிவ் அப்படின்னு. இதில் இனிஷியலாக வந்துட்டு ஹோம் அப்படின்றது ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்த இடத்துல item dot name is equal to ஆக்டிவாக இருந்துச்சுன்னா இது அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு ஆன் கிளிக் ஈவெண்ட் லிஸ்னர் ஆட் பண்ணிடுறேன். அண்ட் இங்கே என்ன சொல்கிறேன் அப்படின்னா டைரெக்டாக வந்துட்டு செட் ஆக்டிவ் அப்படின்றதுல வந்துட்டு item dot name அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் இதில் என்ன அப்படின்னா ஸ்பேன் டேக் கொடுத்துட்டு இந்த கிளாஸ் நேம் ஆஃப் margin right and இதில் வந்து item dot icon ஸோ ஐக்கான் சரி இது and then ஒரு paragraph tagல class name text
sm அப்படின்னு கொடுத்துட்டு இதில் padding 2 அண்ட் font வந்துட்டு மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் டேரெக்டாக என்ன அப்படின்னா item.name அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஹோம் ஷார்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு அதில் இப்போ நான் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் கிளிக் பண்ணால் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், ஷார்ட்ஸ்னா ஷார்ட்ஸ், ஹோம்னா ஹோம். ஸோ நான் எதை கிளிக் பண்ணுறேன் அந்த எது எனக்கு ஆக்டிவேட் செலக்டடாக இருக்கும். ஸோ கைஸ் ஆல்மோஸ்ட் 33 லைக்ஸில் இருக்கும். ஜஸ்ட் 7 லைக்ஸ் அவே 40 ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ ப்ளீஸ் யாராவது லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களும் என்ன அப்படின்னா அந்த யூடியூப்ல பில்ட் பண்ணிட்டு அவங்களோட ரெசியூம்ல ஆட் பண்ண முடியும். அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி பாருங்க. அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து அடுத்தடுத்த செக்ஷன் பில்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸாக்ட்லி pretty much நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோமோ இதே கான்செப்ட்னே சொல்லலாம். ஸோ என்ன அப்படின்னா இந்த டிவ் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் என்ன அப்படின்னா இடையில ஒரு ஹரிசான்டல் ரூலர் மட்டும் ஆட் பண்ணிட்டு கிளாஸ் நேம் டெக்ஸ்ட் ஒயிட் லைட்டி பேக் ஒய்2. இதுக்கு அடுத்தது அந்த கோட் எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துட்டு ஜஸ்ட் அ ஸ்மால் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இந்த இடத்துல டாப்புக்கு பதிலாக மிடில் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் இதே மாதிரி என்ன அப்படின்னா வந்து இந்த இதை அப்படியே காப்பி பண்ணி ஜஸ்ட் புட் இட் டவுன் ஹியர். அண்ட் இங்கே என்ன அப்படின்னா வந்து ஜஸ்ட் ஒரு ஹெச்டூ டேக் மட்டும் ஆட் பண்ணிட்டு இதில் எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொல்கிறேன் வித் ஃபியூ கிளாஸ் நேம்ஸ். இதில் என்ன அப்படின்னா பேடிங் எக்ஸ் 3 அண்ட் தென் வந்து பேடிங் T1 அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸ்ப்ளோர் அண்ட் தென் அந்த இது செக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் இதில் என்ன அப்படின்னா மிடிலுக்கு பதிலாக எக்ஸ்ப்ளோர் அப்படின்றத கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரெண்டிங் மியூசிக் அண்ட் மற்ற விஷயங்கள் எல்லாமே எனக்கு நீட்டாக வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ என்ன அப்படின்னா வந்து pretty much எனக்கு இந்த இதில் எல்லாமே முடிஞ்சு லாஸ்ட்டில் என்ன அப்படின்னா இது கீழே ஒரு லைன் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதில் என்ன அப்படின்னா டைரக்டாக இந்த டிவ்வுக்கு அடுத்தது ஒரு ஹரிசான்டல் ரூலர் வித் சம் கிளாஸ் நேம்ஸ். ஸோ இந்த இதை அப்படியே கூட காப்பி பண்ணி இதில் மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு அந்த லைன் கிடச்சிட்டு அண்ட் இதோட என்ன அப்படின்னா வந்து எனக்கு இந்த சைட் பாரோட ஒர்க்கும் வந்து இந்த இடத்துல எனக்கு ஃபினிஷ் ஆகுது. ஸோ என்ன அப்படின்னா வந்து இது வரைக்கும் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால ஸோ என்னோட சைட் பார் என்ன அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு ஃபினிஷ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ஐ could மூவ் the things to the next one. ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து ஸோ ஆஃப்டர் த ஷார்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ரெடி கண்டென்ட் ஸோ இது எல்லாத்துக்கும் அடுத்தது நான் என்ன அப்படின்னா வந்து ஃபர்தராக அடுத்த விஷயங்கள் வந்துட்டு இதில் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து I'm gonna have few more things. ஸோ ஃபர்ஸ்ட் பிகாஸ் இங்கே இது எல்லாமே முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹோம் பேஜில் இந்த மேலே இருக்க இந்த ஆல் மியூசிக் மிக்சர் ஸோ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு திருப்பி என்ன அப்படின்னா இந்த data.js அப்படின்றதுக்கு போயிட்டு இதில் என்ன அப்படின்னா I'm gonna have few more things. ஸோ என்ன அப்படின்னா வந்து அதை யூஸ் பண்ணி I could have few stuffs. இதில் is a export const category items is equal to an empty array. அண்ட் இதில் என்ன அப்படின்னா வந்து ஸோ இந்த ஆல் மியூசிக் இந்த நேம்ஸ் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாத்தையும் நான் ஒன்றா எடுத்துகிட்டு வரலாம். அண்ட் இங்கேருந்து என்ன அப்படின்னா வந்து நம்ம டேக் ஸோ ஃபர்ஸ்ட் ஆல் தென் வந்து மியூசிக் தென் மிக்சஸ் and then on value. I'm just having some random contents over here. ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்து என்னால் அது ஈஸியாக ஆட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இதில் வந்துட்டு pretty much okay. இது வரைக்கும் பர்ஃபெக்டாக ஆகிட்டு அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து
வேற என்னென்ன கேட்டகரிஸ் டெக் டாலிவுட் சம்திங் லைக் திஸ். ஸோ என்ன அப்படின்னா அந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே லைக் இதே மாதிரி தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. யூ குட் ஹேவ் சம் ரேண்டம் ஸ்டாப்ஸ் ஓவர் ஹியர். இட் டசன்ட் மேட்டர் நீங்கள் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த இது பர்ஃபெக்டாக இது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து I'm gonna bring in few more things. So is some array with certain categories என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து I could have few more things and make some changes. ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து let me do things. ஹோம் பேஜுக்கு போயிட்டு ஸோ இதில் ஆல்ரெடி என்னோட சைட் பார் முடிஞ்சு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இதுக்கு அடுத்த தேவையான விஷயம் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு div tag கொடுக்குறேன் வித் கிளாஸ் நேம் அண்ட் அதில் வித் என்ன அப்படின்னா டேரெக்டாக கால்குலேட் பண்ணி மென்ஷன் பண்ணிட்டு அண்ட் ஹைட்டும் அதே மாதிரி வந்துட்டு கால்குலேட் பண்ணி இது பண்ண சொல்லிடுறேன். அண்ட் தென் பேடிங் டாப் வந்துட்டு 16 and then BG YT black, margin left 60 அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ள இன்னொரு டேட்டா கிளாஸ் நேம் flex row padding x then overflow x வந்துட்டு scroll relative scroll bar and அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன அப்படின்னா I'm gonna have few more things regarding the category items and இதில் என்ன அப்படின்னா வந்து டைரக்டா ஸோ அந்த கேட்டகரி ஐட்டம்ஸை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் ஃப்ரம் டாட் ஸ்லாஷ் ஸ்டாட்டிக் ஸ்லாஷ் டேட்டா அண்ட் இதில் என்னன்னா கேட்டகரி ஐட்டம்ஸ் இருந்து டேரெக்டாக மேப் பண்ணிட்டு கேட்டகரி ஐட்டம்ஸ் டாட் மேப் ஐட்டம் கமா ஐ அண்ட் இதுலேருந்து டேரெக்டாக ரிட்டர்ன் பண்ணும்போது ஒரு h2 டேக் ரிட்டர்ன் பண்ணுறேன். இதில் வந்துட்டு டேரெக்டாக ஐட்டம் டாட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கீ வேல்யூவில் இண்டெக்ஸ் வேல்யூ மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ திங்ஸ் ஷுட் பி டிஸ்பிளேயிங் ஓவர் ஹியர். ஸோ இதுக்கு சில ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ class name text YT white BG YT black ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் திங்ஸ் ஆர் இன் த ஸ்க்ரீன் பட் என்ன அப்படின்னா என்னால் அதை பார்க்க முடியல. ஸோ அது எங்கேருந்து இதாகுது அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஸோ அந்த கண்டென்ட் இருக்குது பட் என்ன அப்படின்னா வந்து பிகாஸ் ஆஃப் திஸ் இட்ஸ் இந்த கார்னர் அண்ட் ஸ்டப்ஸ். ஸோ நான் index.csல போயிட்டு சில சேஞ்சஸ் ஆட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்டார் எல்லா எலமெண்ட்டுக்கும் பேடிங் 0 மார்ஜின் 0 பார்டர் இது செட் பண்ணிடுறேன். அண்ட் தென் அதே மாதிரி பாடி டேக் செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு ஓவர்ஃப்ளோ எக்ஸ் வந்துட்டு ஹிடன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே அண்ட் இதுக்கு அடுத்தது
thing is missing here. Padding top. So அது மேல இருக்குது, அதனால தெரிய மாட்டேங்குது. Let me try to increase this one. உள்ள இருக்க கண்டென்ட்ஸ் எதுவுமே டிஸ்ப்ளே ஆக மாட்டேங்குது. இதனால ஜஸ்ட் ஐட்டம் தான். சேவ் திஸ். ஓகே, தேர் இட் இஸ். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே டிஸ்ப்ளே ஆகுது பாருங்க, தெரியுதா? அண்ட் அதே மாதிரி என்ன அப்படின்னா வந்து ஓவர் ஹியர், பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு அந்த ஸ்க்ரால் பார் அந்த இது எதுவுமே வந்துட்டு இந்த இடத்துல எனக்கு டிஸ்ப்ளே ஆகலை. பட் என்ன அப்படின்னா வந்து எனக்கு அதில் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ அதை வந்துட்டு நான் என்ன அப்படின்னா வந்து ஹைட் பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா வந்து I'm gonna make few more changes. Yes. Thank you so much, Prem. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா வந்து இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா, என்னோட இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அரேல வந்துட்டு நான் ஆப்ஜெக்ட்ஸ் வைக்கல, டேரெக்டாக என்ன அப்படின்னா வந்துட்டு டேட்டா தான் வச்சுருந்தேன். ஸோ இந்த இடத்துல நான் ஐட்டம் டாட் நேம்னு கொடுக்கும்போது எனக்கு டேட்டா வராமல் இருந்துச்சு. ஸோ நான் டேட்டா ஐட்டம்னு கொடுக்கும்போது I'm able to see all those data. ஸோ எனக்கு எல்லாமே ஒர்க் ஆகுது. எஸ் நிதேஷ் பிரஜாபத், கண்டிப்பாக வந்துட்டு இந்த பர்டிகுலர் வீடியோ யூடியூப்லோட இந்த வீடியோ வந்துட்டு டெஃபினெட்லி மேக் இட் ஆல்சோ இன் இங்கிலீஷ். இந்த அதர் சேனல், இந்த டெக்கியோட இங்கிலீஷ் சேனலில் I will do it in definitely in English. Iman Jabba, bro, nice work. Logical skills எப்படி bro develop பண்றது? So Iman Jabba, logical skills increase பண்றதுக்கு there is no specific ways to do it. என்ன அப்படின்னா you just go with the flow. என்ன அப்படின்னா நீங்க உட்கார்ந்து தனியா உட்கார்ந்து ப்ராஜெக்ட்ஸ் லைக் ப்ராப்ளம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி you could increase your logical skills. பட் அது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது I'm not sure about that. பட் அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரக்டா நீங்க எந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்ண நினைக்கிறீங்களோ அதுலயே வந்துட்டு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸை இந்த மாதிரி எடுத்து பண்ணும்போது you could also increase your logical skills in that particular way also. Okay, yeah. Yes, Murali Krishnan, definitely. Yes, I could get some more views if I do in English. But என்ன அப்படின்னா வந்து தமிழ்ல கண்டென்ட்டை ப்ரொவைட் பண்ணும் அப்படின்றதா மை ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங். பட் தமிழ்ல இருந்து அவ்வளோவா சப்போர்ட் கிடைக்கிறது இல்லை ஆஸ் ஐ எக்ஸ்பெக்டட். ஸோ அதனால என்ன அப்படின்னா வந்து I'm still holding on to it. So என்ன அப்படின்னா I'm hoping like some point of time வந்துட்டு I'll get the support I expect. But என்ன அப்படின்னா வந்து I'll keep doing on videos in Tamil and definitely வந்து இதை வந்து இங்கிலீஷ்ல I'll definitely do it coming month. And இங்க என்ன அப்படின்னா வந்து I'm gonna have few more class names. Font normal, text, SM, and then padding Y, and padding X, and then break and keep, white space Nova, BG, white, light, margin right, cursor, pointer, rounded. I think already BG white. There it is. So பாத்தீங்கன்னா தெரியும் அந்த செக்ஷன்ஸ் எல்லாமே டிஸ்ப்ளே ஆகுது. அண்ட் இதே போல இதுல என்ன அப்படின்னா வந்து to do this one, ஸோ இந்த ஸ்க்ரால் பாரை ஹைட் பண்ணுறதுக்கு நான் என்ன அப்படின்னா வந்து I'm going to use a package. பிகாஸ் எதுக்காக அப்படின்னா நான் உட்காந்து ஒவ்வொரு தான் ரைட் பண்ணிட்டு இருக்க பதிலாக I could use a package called as TailwindCss hide scroll bar. And there it is. இதை என்ன அப்படின்னா டேரக்டாக இதில் இன்ஸ்டால் பண்ணுறது மூலிமா I could directly set the things up.
ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் tailwind scroll bar hide அப்படின்ற பேக்கேஜ். ஸோ இப்படி இருக்கிற scroll bar வந்துட்டு இப்படி ஹைட் ஆயிரும். ஸோ I'm just gonna add it. அண்ட் அதுக்கு பிறகு என்ன அப்படின்னா வந்து tailwindCSஸோட பிளகின்ஸில் வந்துட்டு இந்த இதை காப்பி பண்ணி இது பண்ணும். tailwindconfig.cssல பிளகின்ஸில் அதை ஆட் பண்ணிடுறேன். அண்ட் அதுக்கு பிறகு டைரெக்டாக scroll bar hide அப்படின்ற கிளாஸ் நேம் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஹைட் ஆயிரும். ஓகே, let me come here. And of course tailwind config file சேஞ்ச் பண்ணதுனால என் அப்ளிகேஷனை திருப்பி ரீஸ்டார்ட் பண்றேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு அந்த இது மறைஞ்சிட்டு. ஸோ இதே கிளாஸ் நேம் என்ன அப்படின்னா வந்து I could also try it in the sidebar. ஓகே, there we go. இப்போ சைட் பார் இதுவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இட்ஸ் லுக்கிங் பர்ஃபெக்ட். ஸோ அதான் ஏதோ ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தேன். இந்த திங் இஸ் தட் சைட் பார் அந்த ஸ்க்ரால் என்ன அப்படின்னா வந்துட்டு இட் வாஸ் மேக்கிங் சம் இஷ்யூஸ். ஸோ இப்போ என்ன அப்படின்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து let me come back here. அண்ட் இதில் என்னன்னா டைரெக்டாக வந்து ஹோம் பேஜ் இந்த ஐட்டம்ஸ்க்கு இடையில ஐ நீட் சம் கேப். அண்ட் அஃப்கோர்ஸ் எனக்கு இந்த இடத்துல என்ன அப்படின்னா வந்து கேப் இல்லை. ஸோ இங்கே வந்து மார்ஜின் ரைட். ஸோ அந்த கேப் கிடச்சிட்டு எல்லாத்துக்கும் இடையில தென் ஓவர் பிஜி ஸோ ஓவர் பண்ணும்போது அந்த இது இருக்குது. அண்ட் மேபி ரவுண்டட் ரொம்ப இதாக இருந்த மாதிரி இருக்குது. மேபி ஐ ஜஸ்ட் மேக் இட் ஆஸ் எல்ஜி. ஓகே, நவ் இட் இஸ் லுக்கிங் பர்ஃபெக்ட். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே இருக்கிற மாதிரி அந்த இது எல்லாமே எனக்கு கிடச்சிட்டு. அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து I could have few more changes in terms of like adding the home page content. And the home page content இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு என்ன அப்படின்னா வந்து we need Firebase. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து I could just go to the Firebase. அண்ட் இதில் go to console அப்படின்னு கொடுத்துட்டு data project and say YP clone and Google Analytics disable பண்ணிட்டு create project கொடுத்துரும். உங்களுக்கு வேணா நீங்கள் enable கூட பண்ணி வச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. It doesn't matter. ஓகே, tailwindCSS எனக்கு Firebase வந்துட்டு இனிஷியலைஸ் ஆகிட்டு இருக்கு. So let me wait on a particular thing. Okay. So continue கொடுத்துட்டு இதில் என்ன அப்படின்னா ஸோ வெப் அப்படின்ற செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் என்ன அப்படின்னா டைரெக்டாக வந்து ஃபர்ஸ்ட் YP clone அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் ரிஜிஸ்டர் ஆப். ஓகே, அண்ட் தென் npm install Firebase அப்படின்றத கொடுத்து Firebase இன்ஸ்டால் பண்ணும். அண்ட் இந்த கோடை காப்பி பண்ணிக்கிறேன். என்னோட இதில் வந்துட்டு சோர்ஸ் ஃபோல்டரில் டைரெக்டாக firebase.json ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு இங்கே அதை எல்லாத்தையும் செட் பண்ணிடுறேன். அண்ட் அதே மாதிரி Firebase பேக்கேஜை மறக்காமல் என்ன அப்படின்னா வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிடுறேன். add Firebase. Continue to the console. So Firebase நம்ம ரெண்டு விஷயங்கள் யூஸ் பண்ண போறோம். As I already told, this is a full stack application. So இங்க என்ன அப்படின்னா வந்து I'm going to use authentication, Firebase authentication and Firebase database.
ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து பில்ட் அப்படின்றதுக்கு போயிட்டு ஆத்தென்டிகேஷன் அப்படின்றதுல கெட் ஸ்டார்டட் அப்படின்றத கொடுத்துட்டு இங்கே என்ன அப்படின்னா டேரெக்டாக கூகுள் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு எனேபிள் கொடுத்துட்றேன். அண்ட் இதில் வந்துட்டு ப்ராஜெக்ட் சப்போர்ட் இமெயில் கான்ஃபிகர் பண்ணிட்டு சேவ் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஓகே, ஆத்தென்டிகேஷன் எனேபிள் ஆகிட்டேன். அண்ட் இதுக்கு பிறகு என்ன அப்படின்னா அந்த சேம் பில்டுக்கு போயிட்டு ஃபயர் ஸ்டோர் டேட்டா பேஸ் உண்டு, இதை ஓப்பன் பண்ணிட்டு பிகாஸ் எதுக்காக அப்படின்னா இந்த டாஸ்க்ல இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ல என்ன அப்படின்னா வந்து நம்ம டேரெக்டாக நம்ம அப்ளிகேஷன்லேருந்து வீடியோ அப்லோட் பண்ணுற அந்த ஸ்டெப்பை ஆட் பண்ணல. பட் நீங்கள் அந்த ஸ்டெப்பை ஆட் பண்ணணும்னு நினச்சிங்க உங்கள் அப்ளிகேஷனில் அப்படின்னா இந்த ப்ராஜெக்டை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் இட், போஸ்ட் இட் இன் இன்ஸ்டாகிராம் அண்ட் டேக் மீ. எப்படி வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக உங்கள் அப்ளிகேஷனில் இருந்தே வீடியோ வந்து ஃபயர் பேஸில் அப்லோட் பண்ணிட்டு அந்த வீடியோட லிங்கை வந்துட்டு எப்படி நீங்கள் வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஐ கேன் கைட் அண்ட் ஹெல்ப் யூ. பட் அது நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்டை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் இட், யூ டூயிங் இட், உங்கள் ஸ்க்ரீன், உங்கள் லேப்டாப் ஸ்க்ரீன், டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இல்லை உங்கள் மொபைலில் ஒரு ஃபோட்டோ எடுத்து டேக் மீ இன் இன்ஸ்டாகிராம் ஆண்டன் ஃப்ரான்சிஸ் ஜிஜோ. ஸோ நான் உங்களுக்கு என்ன அப்படின்னா வந்து இந்த அப்ளிகேஷன், இந்த யூடியூப்ல ஒரு அப்ளிகேஷனில் இருந்து பிகாஸ் இந்த பில்டில் நான் அதை பண்ண போகிறது இல்லை, பட் நீங்கள் இதை எப்படி பண்ணுறன்றது ஐ கேன் கைட் யூ ஒன்லி இஃப் யூ வாண்ட் இட். ஸோ எப்படி டேரெக்டாக எப்படி யூடியூப்லேருந்து நம்ம டேரெக்டாக வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அதே மாதிரி எப்படி இந்த க்ளோன் அப்ளிகேஷன் வந்து வீடியோ அப்லோட் பண்ணி அதை எப்படி நம்ம ஃபயர் பேஸில் ஸ்டோர் பண்ணி அட் த சேம் டைம் ஃபயர் பேஸ் டேட்டா பேஸ்லேயும் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை ஐ கேன் ஹெல்ப் யூ கைட். ஸோ அப்போ என்ன அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் இன்னுமே கொஞ்சம் பெரிய ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷனாக வந்துட்டு கேன் இம்ப்ரோவைஸ் இட். பிகாஸ் இந்த மாதிரி தான் அப்ளிகேஷனை இம்ப்ரோவைஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒரு சின்னது, அடுத்த கொஞ்சம் சொல்லி தான் கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய அப்ளிகேஷனை எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ நான் பண்ணுற எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி சொல்கிறேன், டேக் அ ஃபோட்டோ ஆஃப் இட், போஸ்ட் இட் இன் இன்ஸ்டாகிராம், டேக் மீ அண்ட் ஐ ஹெல்ப் யூ. அண்ட் இங்கே என்ன அப்படின்னா கிரியேட் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா ஸ்டார்ட் இன் டெஸ்ட் மோட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். அண்ட் பை டிஃபால்ட்டாக இருக்கிற லொக்கேஷன் அப்படியே விட்டுட்டு எனேபிள் கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு டேட்டா பேஸ் எனேபிள் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஐ குட் வெயிட் ஃபார் சம் டைம். ஓகே, ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து நான் டேரெக்டாக ஸ்டார்ட் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன அப்படின்னா வந்து கலெக்ஷன் வந்துட்டு கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபயர் பேஸ் என்ன அப்படின்னா வந்து நமக்கு எல்லாமே கலெக்ஷன் பேஸ்ட் டேட்டா பேஸ் ஃபயர் பேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே ஸ்டார்ட் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஆட்டோ ஐடி அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன அப்படின்னா எனக்கு தேவையான டேட்டா எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறேன் ஸ்டார்டிங் ஃப்ரம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து அந்த வீடியோ டேட்டா வந்துட்டு இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவோட டைட்டில் என்னவோ அந்த இதை வந்துட்டு என்ன அப்படின்னா ஐம் கோனா ஆட் இட் ஓவர் ஹியர். ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா எனக்கு தேவையான ஒவ்வொரு வீடியோஸோட இதையும் என்ன அப்படின்னா வந்து ஐ குட் ஆட் இட் ஓவர் ஹியர். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நான் என்ன அப்படின்னா ஐ டிடன்ட் ஃபோக்கஸ் ஆன் ஆடிங் த வீடியோ டைரக்ட்லி ஃப்ரம் அவர் அப்ளிகேஷன். நான் என்ன அப்படின்னா டேரெக்டாக வந்து ஃபயர் ஸ்டோர் டேட்டா பேஸில் போய்ட்டு வீடியோஸ் ஆட் பண்ணிடுவேன். அண்ட் நம்ம என்ன அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன்லேருந்து கமெண்ட்ஸை மட்டும் தான் டேரெக்டாக அந்த வீடியோஸ்க்கு ஆட் பண்ண முடியும். ஸோ என்ன அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷன்லேருந்து டேரெக்டாக வீடியோ ஆட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா ஆல் யூ நீட் டு டூ இஸ் ஃபாலோ மீ இன் இன்ஸ்டாகிராம், டேக் அ பிக்சர் ஆஃப் இட், போஸ்ட் இன் யர் ஸ்டோரி அண்ட் என்னை டேக் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இது எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் இந்த டைட்டில் அப்படின்றதுல யூ கேன் ஜஸ்ட் கோ டு கூகுள், சர்ச் அ டைட்டில் அண்ட் யூஸ் இட் டைரக்ட்லி. பிகாஸ் இதுதான் யூஸ் பண்ணோம் அப்படின்றது கிடையாது. ஓவர் ஹியர் நான் என்ன அப்படின்னா வந்து ஐம் ஜஸ்ட் கோனா கிவ் சம் ரேண்டம் இது. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா டைட்டில் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து ஓவர் ஹியர் ஸோ சேனல் நேம் just say channel name மென்ஷன் பண்ணிடுறேன். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன், அந்த டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னா வந்து இதில் ஆட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன். அண்ட் அடுத்து என்ன அப்படின்னா வீடியோவோட டியூரேஷன், அது என்ன அப்படின்னா ஹியர் just say அண்ட் அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வீடியோட லிங்க். இந்த வீடியோட லிங்க்கை நீங்கள் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா வந்து பிகாஸ் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ ஆட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் கோ டு யூடியூப்,
அண்ட் இதுல இருந்து என்ன அப்படின்னா வந்து டைரக்டா ஏதாவது ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து என்ன அப்படின்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வீடியோ கிளிக் பண்றேன் அப்படின்னா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இங்க வாட்ச் கொஸ்டின் மார்க் v is equal to அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு வேல்யூ இருக்கு பாருங்க. சரிதா, அந்த v is equal to அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மட்டும் கிடையாது, நான் எந்த வீடியோ கிளிக் பண்ணாலும் அதுக்கு இருக்கும் பாருங்க. இப்போ இந்த வீடியோ கிளிக் பண்றேன், ஸோ v is equal to some வேல்யூ இருக்கு. ஸோ இதான் என்ன அப்படின்னா உங்க வீடியோவோட லிங்கோ அந்த வீடியோட ஐடி இதுதான். ஸோ யூடியூப்ல வந்து எல்லா வீடியோஸுக்கும் இந்த மாதிரி ஒரு ஐடி வேல்யூ இருக்கும். ஸோ நீங்க எந்த வீடியோஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் தெரியும். ஸோ அந்த வீடியோக்குன்னு சொல்லிட்டு கரஸ்பாண்டிங்காக ஒரு ஐடி வேல்யூ இருக்கும். ஸோ அதை எடுத்து என்ன அப்படின்னா வந்து இந்த லிங்க் அப்படின்ற ஃபீல்ட்ல ஆட் பண்ணிருங்க. ஸோ இதுல என்ன அப்படின்னா வந்து I'm gonna have it. இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து லோகோ. ஸோ அதாவது சேனலோட லோகோ என்னவோ வந்துட்டு அதை எடுத்து இந்த இடத்துல ஆட் பண்ணலாம். ஸோ சேனலோட லோகோ ஆட் பண்ணிடுறேன். அண்ட் தென் என்ன அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் அந்த பர்டிகுலர் சேனலுக்கு. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா வந்து சே 1.1 மில்லியன். அண்ட் தென் அந்த வீடியோவோட தம்ப்நெயில். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா அந்த வீடியோவோட தம்ப்நெயில் யூஆர்எல் வந்துட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த டேட்டா எல்லாமே நீங்கள் யூடியூப்ல இருந்தே டேரெக்டாக கெயின் பண்ணிக்கலாம். அந்த இமேஜ் எல்லாத்தையும் ரைட் கிளிக் பண்ணிட்டு அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து அப்லோட் டைம். ஸோ எப்போ வந்துட்டு அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சே 5 days ago. தென் இங்கே என்ன அப்படின்னா வியூஸ் அப்படின்றதுல 16 மில்லியன் அப்படின்னு சொல்லிடுறேன். சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோஸ் அப்படின்றதுல ஐ ஹாவ் அ வீடியோ வித் ஆல் தீஸ் டேட்டா. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து அந்த வீடியோ டேட்டாவை நான் இங்கேருந்து ஃபெச் பண்ணி என்ன அப்படின்னா யூஸ் பண்ணலாம். தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐம் கோன் டு டூ. ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து இந்த firebase.js ஃபைலில் ஐம் கோன் ஹேவ் ஃபியூ திங்ஸ். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே we are going to also have Google authentication. ஸோ இங்கேருந்து எனக்கு தேவையான எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இம்போர்ட் from firebase/app அப்படின்னு சொல்லிட்டு இதுல get auth Google auth provider அப்படின்றத கொடுத்துறேன். அதே மாதிரி import from firebase/firestore அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து get firestore, server timestamp அப்படின்றது சொல்லிடுறேன். ஸோ இது எதுக்காகனா நம்ம ஃபயர்ஸ்டோர் டேட்டா பேஸில் டேட்டா ஆட் பண்ணுறதுக்கு, இது வந்து நம்ம கூகுள் ஆத்தென்டிகேஷன் வந்துட்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து அக்கௌண்ட்டை ஆத்தென்டிகேட் பண்ணுறதுக்கு. ஸோ கைஸ் ஆல்மோஸ்ட் 40 likes ரீச் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் தேங்க்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஸோ 40 likes வரைக்கும் ரீச் பண்ண வச்சதுக்கு. ஸோ இன்னும் 10 likes அவே 50 ரீச் பண்ண வைக்கிறதுக்கு. அண்ட் வி ஸ்டில் காட் லாட் ஆஃப் திங்ஸ் டு டூ. And almost like 1 hour 40 minutes கிட்டத்தட்ட ஸ்ட்ரீம் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் மீ டு மேக் திஸ் வீடியோ ரீச் 50 likes. இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் என்ன அப்படின்னா 50 likes ரீச் பண்ணுறது. ஸோ யாராவது லைக் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் அவங்களே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு நீங்களும் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. அண்ட் இங்கே என்ன அப்படின்னா வந்து I'm gonna initialize few more things with const db is equal to get firestore அப்படின்ற ஃபங்க்ஷன். Then const auth is equal to get auth. Then const provider is equal to new Google auth provider. Then const timestamp is equal to server timestamp. இதுக்கு அடுத்தது டைரக்டா export app, db, auth, timestamp, provider எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணிடணும். ஸோ இது ஒவ்வொன்றும் எதுக்காகனா இந்த டிபின்ற வேரியபிள் யூஸ் பண்ணி தான் லேட்டராக நம்ம என்னன்னா அந்த டேட்டா பேஸ், இந்த ஃபயர்பேஸோட டேட்டா பேஸ் என்ன அப்படின்னா இந்த டிபின்ற வேரியபிள்ஸ் தான் லேட்டரான ஆக்சஸ் பண்ணுவோம். இந்த ஆத்ன்ற வேரியபிள் எதுக்காக அப்படின்னா நம்ம கூகுள் ஆத்தென்டிகேஷன் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த ப்ரொவைடர்ன்ற வேரியபிள் நம்ம கூகுள் ஆத்தென்டிகேஷன் பண்ணும்போது இந்த டேட்டாவை பாஸ் பண்ணும். ஸோ என்ன டைப் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் சொல்றதுக்காக ப்ரொவைடர். லாஸ்ட்டாக அந்த டைம் ஸ்டாம்ப் எதுக்காக சர்வர் டைம் ஸ்டாம்ப் அப்படின்னா பிகாஸ் நம்ம ஆல் அரௌண்ட் த வேர்ல்ட்ல இருந்து நம்ம கமெண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இப்போ டைம் என்ன அப்படின்னா வந்து ஆல்மோஸ்ட் 26 November 4:26 PM. பட் என்ன அப்படின்னா வந்து இப்போ நான் இப்போ கமெண்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு அடுத்தது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ல இருந்து ஒரு பர்சன் கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு டைம் வந்துட்டு லைக் 25th November லைக் ஒரு மேபி
ஆர் 26 நவம்பர் மார்னிங் வந்துட்டு ஒரு 5 AM அந்த மாதிரி இருக்கும். பிகாஸ் இப்போ நமக்கு வந்துட்டு ஈவினிங் 4 PM, பட் அவங்களுக்கு என்ன அப்படின்னா 26 நவம்பர் மார்னிங் ஒரு 5:30 AM அந்த மாதிரி இருக்கும். பட் என்ன அப்படின்னா அவங்க எனக்கு பிறகு தான் கமெண்ட் பண்ணுவாங்க. பட் டைம் டிஃப்ரெண்ட், டைம் ஜோன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அந்த டைம் வேரியேஷன் வரும். ஸோ அப்படி எதுவுமே வரக்கூடாது, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே மாதிரி டைம் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து இங்கேருந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து ஸோ ஃபயர்பேஸ்க்கு வந்து எனக்கு தேவையான எல்லா செட்டப்பையும் இது பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து ஐ குட் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். அண்ட் பிஃபோர் மூவிங் தட், ஸோ கைஸ் நீங்கள் யாராவது வந்து லேர்ன் பண்ண, அதாவது வந்துட்டு ரியாக்ட் லேர்ன் பண்ண நினைக்கிறீங்க, இல்லை அப்படின்னா வந்து ஜாவாஸ்கிரிப்ட் லேர்ன் பண்ண நினைக்கிறீங்க, நோட்.js லேர்ன் பண்ண நினைக்கிறீங்க, இல்லைனா ரியாக்ட் நேட்டிவ் ஆர் வந்து HTML, CSS ஆர் ஈவன் வந்துட்டு Flutter ஆர் Remix.js, Ember.js ஆர் வந்துட்டு Python, C++, இந்த மாதிரி மோர் தேன் 30க்கு மேலே உள்ள டெக்னாலஜிஸ் கொண்ட கோர்சஸ் வித் சர்டிஃபிகேஷனோட ஜஸ்ட் 149 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவ்வளோ கோர்சஸ் நீங்கள் ஜஸ்ட் 149 rupeesக்கு லேர்ன் பண்ணலாம். ஸோ இந்த அளவுக்கு ஃபீஸிபிளாக உங்களுக்கு வந்து எங்கேயுமே கோர்சஸ் கிடைக்காது, அதுவும் இவ்வளோ ஒர்த்தான கண்டென்ட், அதுவும் தமிழில். ஸோ இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் ஆல்சோ கெட் சர்டிஃபைட், ஸோ நான் அதை படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேஷனும் கெட் பண்ணி வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ courses.techieey techie.com அப்படின்ற URL போயிட்டு செக் பண்ணி பாருங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செகண்ட் URL, ஸோ யூ கேன் ஃபைண்ட் லாட் ஆஃப் கோர்சஸ் ஓவர் த, டெஃபினெட்லி ட்ரை பண்ணி பாருங்க. And coming back to the project, okay, so over here, so இங்க என்ன அப்படின்னா வந்து I could do few more things going to the home page. So இப்போ the home page வந்து என்ன அப்படின்னா வந்து நான் சில டேட்டா வந்து டைரக்டாக ஃபயர்பேஸ்லேருந்து கெட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஃபயர்பேஸ்லேருந்து டேட்டா கெட் பண்ணி ஃபஸ்ட்டாக நான் ஸ்டோர் பண்ணோம். ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸ்டேட் வீடியோஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். அண்ட் இங்கே வந்து ஒரு எம்டி அரே மென்ஷன் பண்ணிட்டு இதில் என்ன அப்படின்னா யூசர் ஃபைல். ஸோ டைரெக்டாக இங்கேருந்து ஒரு query கிரியேட் பண்ணுறேன். ஸோ const query is equal to query அப்படின்றத வந்து நான் டைரெக்டாக ஃபயர்பேஸ் ஃபயர்ஸ்டோர்லேருந்து இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ இம்போர்ட் ஃப்ரம் ஃபயர்பேஸ் /firestore அண்ட் இதில் இருந்து என்ன அப்படின்னா வந்து டைரெக்டாக query அப்படின்றத இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் என்ன அப்படின்னா எதை நம்ம query பண்ணி எடுக்கணும் அப்படின்றது, ஒரு இண்டிவிஜுவல் டேட்டாவையா இல்லை மொத்த கலெக்ஷனையுமே அப்படின்றது. இங்கே என்ன அப்படின்னா எனக்கு மொத்த வீடியோஸ்ன்ற கலெக்ஷனையும் query பண்ணி எடுக்கணும். ஸோ இங்கே என்ன அப்படின்னா கலெக்ஷன் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனையும் மென்ஷன் பண்ணிட்டு, ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபயர்பேஸ் /firestore டைரெக்டாக கெயின் பண்ணலாம். ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண டிபின்ற வேரியபிள், ஸோ என்னோட ஃபயர்பேஸ் ஃபைலில் கிரியேட் பண்ண பார்த்தீங்களா, அந்த ஃபைலை வந்துட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன். /base dbன்ற வேரியபிள் கொடுத்துட்டு இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா கலெக்ஷனோட நேம் which is வீடியோஸ். அண்ட் என்ன அப்படின்னா வந்து நான் இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு வீடியோ தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். பட் என்ன அப்படின்னா வேற ஒரு ஃபயர்பேஸ் ப்ராஜெக்ட்ல நான் ஆல்ரெடி வந்துட்டு லைக் ஒரு 10 to 12 வீடியோஸ் ஆட் பண்ணி ஐ ஹேவ் அ செப்பரேட் ப்ராஜெக்ட். ஸோ என்ன அப்படின்னா வந்து ஜஸ்ட் அந்த ப்ராஜெக்டை வந்துட்டு இங்கே சேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். அந்த ப்ராஜெக்டோட கான்ஃபிகை மட்டும் எடுத்து இங்கே சேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். பிகாஸ் ஸோ தட் ஐ குட் ஹேவ் சம் வீடியோஸ், அதுக்காக தான். பட் இங்கே என்ன அப்படின்னா ஆன் ஸ்னாப்ஷாட் அப்படின்றது சொல்லிட்டு, ஸோ இது எதுக்காகனா ரியல் டைம்ல எனக்கு வந்துட்டு டேட்டா லிசன் பண்ணுறதுக்காக இங்கே கியூ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னாப்ஷாட். அண்ட் இந்த ஸ்னாப்ஷாட்ல என்ன அப்படின்னா வந்து ஐ ஹேவ் அ ஃபியூ டேட்டா அண்ட் அதை எடுத்து டேரெக்டாக சார் வீடியோஸ் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்னாப்ஷாட்ல டாக்ஸ் அப்படின்ற ஃபீல்டில் வந்துட்டு எனக்கு டேட்டா இருக்கும். ஸோ அதை டேரெக்டாக மேப் பண்ணி ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் எடுத்து இங்கேருந்து டேரெக்டாக என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். எப்படின்னா அந்த டாக்ல டேட்டான்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது தான் எனக்கு எல்லா டேட்டாவும் கிடைக்கும். பட் ஐடி மட்டும் தனியாக வந்து doc.idன்ற ஃபீல்டில் இருக்கும். ஸோ அப்போ என்னன்னா இந்த மாதிரி எடுத்து செட் பண்ணிட்டு இப்போ இங்கேருந்து லாக் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி என் கன்சோலில் போய் பார்த்தேன் அப்படின்னா ஸோ attach it here. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு அரே இருக்குதா, அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் லைக் சேனல், டிஸ்கிரிப்ஷன், டியூரேஷன், ஐடி, லிங்க், லோகோ, சப்ஸ்கிரைபர்ஸ், தம்ப்நெயில், டைட்டில், அப்லோட் டைம், வியூஸ். ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா வந்து ஐ ஹேவ் லைக் 16 டிஃப்ரெண்ட் வீடியோஸ் விச் ஐ குட் யூஸ். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும்
ஸோ ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட்ல ஆட் பண்ணி வச்சிருந்தேன் பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் யுவர் டைம் அகெயின் ஜஸ்ட் பை ஆடிங் வீடியோஸ் சும்மா அதனால தான். ஸோ பிரசாந்த் Firebase free storage size எவ்வளோ? ஸோ Firebase free storage வந்துட்டு it will provide you almost like 5 GB of storage. ஸோ up to 5 GB of data வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம், which is more than enough for doing a demo project. அண்ட் இங்கே என்ன அப்படின்னா வந்து ஆஃப்டர் திஸ் எனக்கு வீடியோஸ் கிடைக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா வந்து டேரெக்டாக எடுத்து நான் யூஸ் பண்ண போகிறேன். எங்கேருந்து அப்படின்னா ஸோ இந்த டிவ்வுக்கு கீழே இருந்து இன்னொரு டிவ் கிரியேட் பண்ணுறேன். இந்த கிளாஸ் நேம் padding top of 12, then padding x of 5, grid columns yp, and then gap x p, and then gap y. ஸோ இதை கொடுத்துட்டு இதில் என்ன அப்படின்னா வந்து டைரெக்டாக ஸோ ஃபஸ்ட்டு வீடியோஸ் டாட் லென்த் வந்துட்டு ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா ஹியர் ஜஸ்ட் நீட் டு டிஸ்ப்ளே சம்திங். அதர்வைஸ் இங்கே என்ன அப்படின்னா வந்து டைரெக்டாக வீடியோஸ் டாட் மேப் ஃபங்க்ஷன் ஒவ்வொரு வீடியோவையும் எடுத்து ஸோ இதுலேருந்து என்ன அப்படின்னா நான் டைரெக்டாக வந்து வீடியோஸ் டிஸ்ப்ளே பண்ணலாம். ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து ஜஸ்ட் ஒரு டிவ் டேக் மட்டும் கொடுத்துட்றேன். கிளாஸ் நேம் சேயிங் ஹைட் ஆஃப் 86 VH அப்படின்னு. இதுல இருந்து என்ன அப்படின்னா வந்து எனக்கு அந்த வீடியோ டேட்டா அண்ட் தென் இண்டெக்ஸ் வேல்யூ கிடைக்கும். ஸோ இங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன அப்படின்னா ரிட்டர்ன் அ லிங்க் காம்பனன்ட் ஃப்ரம் ரியாக்ட் ரவுட்டர் டாம். அண்ட் இதில் டேரெக்டாக 2 அப்படின்றது என்ன சொல்கிறேன்னா பேக்டெக்ஸ் வீடியோ ஸ்லாஷ் வீடியோ டாட் ஐடி கீழேயும் வந்துட்டு வீடியோ டாட் ஐடி அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு இதுக்குள்ளே என்ன அப்படின்னா வந்து ஐ நீட் டு டிஸ்பிளே ஈச் அண்ட் எவ்ரி வீடியோஸ். ஸோ அந்த வீடியோ டிஸ்பிளே பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா வந்து ஐம் கோனா ஹேவ் அ செப்பரேட் வீடியோ காம்பனன்ட் விச் ஐ குட் ஆக்சுவலி யூஸ். ஸோ இங்கேருந்து என்ன அப்படின்னா வந்து வீடியோ அப்படின்ற ஒரு காம்பனண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஐ டோன்ட் ஹேவ் எட். ஸோ காம்பனன்ட்ஸில் போயிட்டு வீடியோ டாட் ஜேஎஸ் ஆர்எஃப்சி வீடியோன்னு கொடுத்துட்டு ஸோ இங்கேருந்து என்ன அப்படின்னா டைரெக்டாக வந்து டாட் 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 வீடியோ அப்படின்றத சென்ட் பண்ணிடுறேன். ஸோ அஃப்கோர்ஸ் வீடியோ காம்பனண்ட்டை நான் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ எரர் த்ரோ ஆகக்கூடாது. ஸோ அதை இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ வீடியோ காம்பனண்ட்டில் போய்ட்டு என்ன பண்ணேன் எனக்கு தேவையான எல்லா டேட்டாவே எனக்கு கெட் பண்ணலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் தம்ப்நெயில், duration, title, channel, views and then upload time. ஸோ இதை அப்படியே செலக்ட் பண்ணி இங்கேருந்து லாகை சேவ் பண்ண அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோ 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 அப்படின்னு டிஸ்பிளே ஆகுதா. அண்ட் இப்போ இங்கேருந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி என் கன்சோலில் பார்த்தேன் அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு எல்லா வீடியோஸோட அந்த யூஆர்எல் அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே லாக் ஆகிருக்கு தெரியுதா. ஸோ என்ன அப்படின்னா வந்து இது வரைக்கும் திங்ஸ் வர் லுக்கிங் பர்ஃபெக்ட்லி ஃபைன் ஃபார் மீ. அண்ட் என்ன அப்படின்னா என்னோட வீடியோஸ் இது எல்லாத்தையும் பார்க்க முடியுது. ஸோ இப்போ இங்கேருந்து என்ன அப்படின்னா வந்து ஐ குட் ஆக்சுவலி டிஸ்பிளே த வீடியோஸ். ஸோ கைஸ் ஆல்மோஸ்ட் 42 லைக்ஸில் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் 3 லைக்ஸ் அவே 45 ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ ப்ளீஸ் யாராவது லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. We're almost gonna hit 2 hours and yes we got still certain things to do. And இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து after this ஸோ இதில் வந்து ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து எனக்கு தேவையான சில விஷயங்களை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். பிகாஸ் அஃப்கோர்ஸ் எனக்கு வீடியோ தெரியுது பட் ஆக்சுவலாக எனக்கு வீடியோ தம்ப்நெயில் அண்ட் மற்ற விஷயங்கள் எல்லாமே தெரியணும். ஸோ லெட் மீ மேக் த சேஞ்சஸ் அக்கார்டிங்லி. ஃபர்ஸ்ட்
div tag. ஸோ என்ன அப்படின்னா அது ஒவ்வொருத்தையும் தனித்தனியாக பாஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நான் இங்கே என்ன பண்ணுறேன் டேரெக்டாக அது எல்லாத்தையும் ப்ராப்ஸில் பிகாஸ் வீடியோன்றது ஒரு ஆப்ஜெக்ட் அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து டேரெக்டாக எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் ஸ்ப்ரெட் பண்ணி சென்ட் பண்ணதுனால ப்ராப்ஸாக இங்கே நான் டேரெக்டாக எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிக்க முடியுது. அண்ட் இதில் divல என்ன அப்படின்னா வந்து வித் கிளாஸ் நேம் flex and then flex column max width of maybe I'll just use 260 pixels. Then cursor pointer, class name relative, and then with full. இதில் என்ன அப்படின்னா image tagல வந்து thumbnail, and இங்கே class name என்ன அப்படின்னா height full, width full, then overflow hidden, rounded 2xl அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு அந்த இமேஜஸ் எல்லாமே வந்துட்டு டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிட்டு. you could see that. அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து இந்த இடத்துல ஒரு பேராகிராஃப் டேக் ஆட் பண்ணிட்டு வித் கிளாஸ் நேம் ஆஃப் absolute and then right to and then top let me use some or maybe I'll just say here 85% character and then padding x to be 1 and then text to be xs and then bg yt black then text yt white rounded and then இதுல என்ன அப்படின்னா duration அப்படின்னு சொல்றேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 339. ஸோ எப்படி அந்த வீடியோவில் வந்துட்டு இந்த இடத்துல வீடியோட டியூரேஷன் தெரியுதோ அந்த மாதிரி டியூரேஷன் தெரியுது பாருங்க இந்த இடத்துல தெரியுதா. ஸோ அந்த டியூரேஷன் ஆப்டாக பிளேஸ் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து ஒரு div tag with class name flex and then margin top 3 and இதில் என்ன அப்படின்னா image tagல லோகோ அந்த சேனலோட லோகோ கொடுத்துட்டு ஹெச்ல ஹைட் வந்துட்டு there is 6 okay and then with 9 rounded full. ஸோ இங்கிருந்து லோகோ எடுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்தந்த சேனலுக்கான லோகோ டிஸ்பிளே ஆகுது பாருங்க தெரியுதா. ஸோ ஐ குட் சி ஆல் தி சேனல் லோகோஸ். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா ஒரு div tag with the class name margin left and இதுக்கு அடுத்தது ஒரு h2 tag with class name font bold and then text yt white and text வந்து sm margin top 0 margin bottom 0 items center and இதுல என்ன அப்படின்னா டைரக்டா அதை ஸ்ட்ரிங் பண்ணி கொடுக்குறதா என்ன சொல்றேன் டேட்டா. ஸோ இதில் டைட்டில் டாட் லென்த் வந்துட்டு ஸோ இஃப் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 70 இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் டைட்டில் அப்படின்ற டேட்டா டிஸ்பிளே பண்ணிடு. இல்லைன்னா டைட்டில் டாட் சப்ஸ்ட்ரிங் அப்படின்றதுல 0,60 வரைக்கும் இது பண்ணிட்டு இல்லைன்னா மொத்தத்தையும் ஒரு பேக் டெக்ஸ்ட்ல கொடுத்துடலாம் டாலர் சிம்பிள். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன பண்ணா டாட் 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 அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ ஒன்ஸ் அப்படி கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா தெரியும் டைட்டில் கொஞ்சம் பெருசாக போனோடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன அப்படின்னா யூ குட் சி. ஸோ இங்கே எப்படி இருக்குதோ அதே மாதிரி இந்த இடத்துல எனக்கு என்ன அப்படின்னா அந்த இது கிடைக்குது. அண்ட் இந்த ஃபாண்ட் போல்ட் ரொம்ப இதாக இருந்த மாதிரி இருக்குது. ஐ குட் ட்ரை ஃபாண்ட் மீடியம். திஸ் இஸ் லுக்கிங் குட். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும்
எனக்கு ஏத்த மாதிரி இது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்குது. ஸோ ஐ குட் see all the things and once ஒரு சர்டன் இதுக்கு மேல போனோம்னு பார்த்தீங்கன்னா இதாயிட்டு. ஸோ இதுல 2 லைனோட இந்த மாதிரி ஸ்டாப் பண்றதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓவர் ஹியர் say maybe 50. So refresh பண்ண அப்படின்னா you could see it takes some time and loads all the data. ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே ஒரே லைன் வரைக்கும் நின்றுட்டு ஸோ pretty much பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே ஒரே லைன் நின்றுட்டு தெரியுதா ஸோ இது வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து திங்ஸ் ஆர் லுக்கிங் பர்ஃபெக்ட் அண்ட் குட் ஃபார் மீ ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து ஐ குட் மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப் விச் இஸ் சேனல் நேம் ஸோ சேனல் நேம் இந்த சின்ன டிக் மார்க் வியூஸ் அண்ட் டேஸ் அதெல்லாமே டிஸ்பிளே பண்ணுறது ஸோ இதுக்கு அடுத்தது ஒரு H3 டேக் கொடுத்துட்டு இதில் என்ன அப்படின்னா வந்து டைரெக்டாக சே சேனல் அண்ட் இதில் ஒரு ஸ்பேன் டேக் மென்ஷன் பண்ணிட்டு கிளாஸ் நேம் பேடிங் ஆஃப் 1 அண்ட் இதில் என்ன அப்படின்னா எம்டி வெரிஃபைட் அப்படின்ற ஐக்கான் ஆட் பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த டிக் கிடச்சிடும் எனக்கு பட் இது அவுட்லைன் டிக் தான் இருக்குது எம்டி வெரிஃபைட் அப்படின்ற ஐக்கான் இருக்குது டேரெக்டாக இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன் அண்ட் இதில் என்ன அப்படின்னா வந்து ஹிஸ்ட்ரி டேக்கு கிளாஸ் நேம் கொடுக்கும்போது டெக்ஸ்ட் ஒயிட்டி கிரே அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்டோட சைஸ் வந்து எக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் லேண்ட்ஸ்கேப் மூவிஸ் அண்ட் இந்த ஐக்கான் இது எல்லாமே கிடச்சிருக்குது அண்ட் அதே போல் என்ன அப்படின்னா வந்து இதில் மார்ஜின் டாப் அண்ட் தென் வந்து டெக்ஸ்ட் கொடுத்துட்றேன் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டிக்கும் இதுவும் எனக்கு ஒரே லைனில் வந்துட்டு மேபி சென்டராக இது பண்ணுறதுக்கு இதில் வந்து ஆல்சோ சே ஐட்டம் சென்டர் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டெக்ஸ்ட் அண்ட் இது வந்துட்டு எனக்கு பர்ஃபெக்ட்லி அலைன்டாக இருக்குது அண்ட் இதுக்கு அடுத்தது ஐ குட் ஹேவ் அ பேராகிராஃப் டேக் இதில் என்ன அப்படின்னா வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு டாட் இது பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா அப்லோட் டைம் அப்படின்ற சொல்லிடுறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியாது டிஸ்பிளே ஆகுது ஸோ இதுக்கும் ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணுறேன் கிளாஸ் நேம் text whitey gray margin 0 font medium text ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு இந்த செக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே இதாகிட்டு பாருங்க தெரியுதா ஸோ ப்ராப்பராக எனக்கு வந்துட்டு எப்படி வேணுமோ அந்த மாதிரி இது பண்ணியாச்சு ஸோ இதோட என்ன அப்படின்னா எனக்கு ஹோம் பேஜ் வந்துட்டு பர்ஃபெக்டாக ஃபினிஷ் ஆகுது ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் guys everything is looking good and we also have our home page successfully done ஸோ அது எந்த இது கிளிக் பண்ணுறோம் அதை கிளிக் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஐடி மாறுது பாருங்க ஸோ கரெக்டாக அந்தந்த இதுக்கு எடுத்துகிட்டு போகுது என்ன ஸோ நான் அந்தந்த தம்ப்நெயில் கிளிக் பண்ணும்போது ஓவர் ஹியர் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தெந்த இதை கிளிக் பண்ணுறோம் அதுக்கு ஏற்ற அந்த தம்ப்நெயிலை வச்சு அந்த இதுக்கு எடுத்துகிட்டு போகுது ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து இந்த பேஜ் நமக்கு முடிஞ்சு ஸோ ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன அப்படின்னா வந்து வி கோட் டன் அண்ட் பி வித் தி ஆத்தென்டிகேஷன் ஸோ ஆத்தென்டிகேஷன் மேக் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா வந்து ஐம் ஜஸ்ட் கொன கோ டு த nav பார் பிகாஸ் எதுக்காக nav பார்ல தான் நமக்கு அந்த சைன் இன் பட்டன் இருக்குது ஸோ அங்கே தான் என்ன அப்படின்னா வந்து நம்ம ஆத்தென்டிகேஷனையும் மேக் பண்ண போகிறோம் ஸோ we close all these things go to the navbar.js இங்கே என்ன அப்படின்னா const handle login அப்படின்னு சொல்லிட்டு இதில் async const response is equal to await sign in with pop-up அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்துட்டு Firebase authலேருந்து இம்போர்ட் பண்ண போகிறேன் from Firebase/auth sign in with pop-up and then auth and then provider
இங்கே வந்துட்டு log response அப்படின்னு சொல்லிட்டு இந்த auth and provider வேரியபிள் எடுத்து Firebaseலேருந்து Firebase நம்ம கிரியேட் பண்ண அந்த ஃபைல்லேருந்து இம்போர்ட் பண்ண போகிறேன். auth, provider and the handle login அப்படின்ற ஃபங்க்ஷனை இங்கே இருக்கிற இந்த சைன் பட்டனை கால் பண்ணும்போது கிளிக் சென்ட் பண்ணுற மாதிரி பண்ணிடலாம். ஆன் கிளிக் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண சொல்லிடுறேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து நான் இதை ஆக்சுவலாக அந்த பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா we could see whether authentication is actually done or not. இப்போ இங்கே இருந்து சைன் இன் கிளிக் பண்ணுறேன். console I think it's been closed. Sign in. Okay, there we go. So once sign in பண்ண பாத்தீங்கன்னா எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு பாருங்க. ஒரு ஆப்ஜெக்ட் அண்ட் இதுல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த யூசர்ன்ற ஃபீல்ட்ல எனக்கு தேவையான என்னோட யூசரோட இமெயில், டிஸ்ப்ளே நேம் அண்ட் தென் போட்டோ இது எல்லாமே வந்துட்டு எனக்கு என்ன அப்படின்னா வந்து கம்ப்ளீட்லி டிஸ்ப்ளே ஆயிருக்கு. ஸோ இதை எடுத்து என்ன அப்படின்னா வந்து ஐ குட் யூஸ் இட். ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் அப்படின்றத பட் என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ நான் இதுல இருந்து நான் அடுத்த பேஜுக்கு போனேன் அப்படின்னா அதாவது வந்துட்டு இப்போ நான் வீடியோ பேஜுக்கு போனேன்னா என்ன ஆகும்னா திருப்பி நான் எனக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆகிறேன். பிகாஸ் இது வேற பேஜ் அது வேற பேஜ் ரெண்டு வேற வேற ரவுட் அப்படின்றதுனால. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இதை ஹேண்டில் பண்ணுறது தான் we are going to bring in Redux. ஓகேயா? ஸோ Redux என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல நம்ம சேனல்ல யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நீங்க Redux லேர்ன் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா so what you can do is just go to the Google. So all you need to do is just go to the Google, search for techie and இதுல என்ன அப்படின்னா வந்து you could see all these things and இதுல என்ன அப்படின்னா techie அப்படின்ற வெப்சைட்டுக்கு போயிட்டு you could directly go there and இங்க என்ன அப்படின்னா வந்து கோர்சஸ்க்கு போனீங்க அப்படின்னா so it will take you to a separate page and இதுல என்ன அப்படின்னா you could find in the all courses you could find lot of courses. So பாத்தீங்கன்னா தெரியும் and இதுல இந்த first course for the complete React Redux with the Firebase. So இதுல என்ன அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டா Redux ஓட updated stuffs and then React router version 5 version 6 இது எல்லாமே கவர் ஆயிருக்கும். So இந்த கோர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா it will be so helpful for you if you want to learn the advanced and the latest Redux things and other stuffs. So இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு Redux என்ன அப்படின்னா we are going to use Redux toolkit which is the latest one. And you get started அப்படின்னு கொடுத்தனா so this is the package I need to install and இங்க என்ன அப்படின்னா வந்து yarn add Redux toolkit and அது கூட என்ன அப்படின்னா React Redux அப்படின்ற பேக்கேஜ் சேர்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நமக்கு Redux யூஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதுக்காக தான். ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு இது கம்ப்ளீட்லி செட் ஆயிட்டு அண்ட் இதுக்கு பிறகு என்ன அப்படின்னா வந்து ஐ குட் மூவ் டு தி டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ அபிஷேக் கேட்டிருக்கீங்க என்ன அப்படின்னா Firebase யூஸ் பண்ற பிக் கம்பெனிஸ் எது ப்ரோ அப்படின்னு. ஸோ Firebase என்ன அப்படின்னா வந்து அலிபாபா ஸோ ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் ஆஃப்டர் அமேசான். பிகாஸ் நிறைய பேர் என்ன அப்படின்னா வந்துட்டு லைக் அமேசான் தான் இருக்கிறதுலே பெருசாக பண்ணிருக்கீங்க பட் அலிபாபா இஸ் ஆஸ் ஈக்குவல் டு அமேசான் பட் அவங்களோட சர்வீசஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இட்ஸ் அ சைனா பேஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நியூயார்க் டைம்ஸ். ஸோ எப்படி இங்கே டைம்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் தென் வந்துட்டு CNN இந்த மாதிரிலாம் நியூஸ் சேனல்ஸ் இருக்கும். நியூயார்க் டைம்ஸ் வந்துட்டு ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் லைக் ஃபினான்ஸ் அண்ட் நியூஸ் ரிலேட்டட் வந்துட்டு ஒரு கம்பெனி அண்ட் நியூயார்க் பேஸ்ட் ஒன் அந்த நேம்லேயே இருக்கும். ஸோ அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் வந்துட்டு டுடூவிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் அவங்களும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு தே ஆர் யூசிங் Firebase. ஓகேயா? ஸோ டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் Firebase. என்ன அப்படின்னா வந்து Firebase தானே சும்மா இருக்கா அப்படின்னு கிடையாது. Firebase is so powerful. அதை யூஸ் பண்ணி வந்துட்டு பெரிய பெரிய அப்ளிகேஷன்ஸ் கம்பெனிஸ் ஆர் யூசிங் இட் டு பில்ட் அ லாட். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து ஐ குட் மூவ் ஃபர்தர் அண்ட் ஓகே ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு Redux செட் பண்ணலாம். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் we close all these things. சோர்ஸ் ஃபோல்டரில் என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு புது ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன் கால்ட் as slices அண்ட் இதில் என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் I'm going to create a new file called as user slice.js and இங்க இருந்து என்ன அப்படின்னா import from Redux toolkit இதுல இருந்து என்ன அப்படின்னா create slice அப்படின்றத இம்போர்ட் பண்ணிக்கிறேன்.
அண்ட் இதுக்கு அடுத்தது const initial state is equal to user null அப்படின்னு சொல்லிடுறேன். Then export const user slice is equal to create slice and இதில் என்ன அப்படின்னா name அப்படின்றதுல user and then second என்ன அப்படின்னா வந்து initial state அப்படின்றதுல நம்மளோட ஸ்டேட்டை மென்ஷன் பண்ணோம். ஆல்ரெடி அதை இனிஷியல் ஸ்டேட்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இனிஷியல் ஸ்டேட் கோலன் இனிஷியல் ஸ்டேட்னு சொல்லலாம், இல்லைனா ஜஸ்ட் இனிஷியல் ஸ்டேட்டே மென்ஷன் பண்ணிடலாம். அண்ட் எதுக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் Redux யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா ஆக்ஷன் தனியாக நம்ம கிரியேட் பண்ணுவோம், ரெடியூசர் ஃபங்க்ஷன் தனியாக நம்ம கிரியேட் பண்ணுவோம், அப்புறம் எடுத்து நம்ம ஒரு இடத்துல வந்து ஆக்ஷனை வச்சு டிஸ்பேச் பண்ணுவோம். அதுக்கு ரெடியூசர் ஃபங்க்ஷன் ரன் ஆகும், ஸ்டேட் அப்டேட் ஆகும். பட் வித் திஸ் Redux டூல் கிட் இந்த கிரியேட் ஸ்லைஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனை வச்சு நம்ம டேரக்டா நம்மளோட ரெடியூசர் ஃபங்க்ஷன் எழுதுனா போதும், அதுல இருந்து நம்ம டேரக்டா ஆக்ஷனை எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லெட் மீ ஷோ யூ ஹவ். அண்ட் இங்க என்ன அப்படின்னா ரெடியூசர்ஸ் அப்படின்ற ஃபீல்டுல ஃபர்ஸ்ட் எனக்கு செட் யூசர் அப்படின்னு வந்து ஒரு ஃபீல்டு நேம் கொடுத்துட்டு இதுல ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். இதுல எனக்கு ரெண்டு பாராமீட்டர்ஸ் கிடைக்கும். ஒன்னு என்னன்னா ஸ்டேட், இன்னொன்னு ஆக்ஷன். அண்ட் ஸ்டேட் என்ன அப்படின்னா டேரக்டா ஸ்டேட் டாட் யூசர் இஸ் ஈக்குவல் டு ஆக்ஷன் டாட் பேலோட் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா டேரக்டா இந்த ஆக்ஷன்ல வந்துட்டு ஜென்ரலா என்ன அப்படின்னா நான் இப்போ வந்து இந்த செட் யூசர்ன்றதா எனக்கு ஒரு ஆக்ஷனா ஒர்க் ஆக போகுது. ஸோ நான் வந்துட்டு செட் யூசர் ஆக்ஷன் டிஸ்பேச் பண்ணும்போது நான் என்ன டேட்டா பாஸ் பண்றனோ அந்த டேட்டா இந்த ஆக்ஷன்ல பேலோடுன்ற ஃபீல்ல எனக்கு கிடைக்கும். இந்த ஸ்டேட்ன்றது இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபர் பண்ணும். இனிஷியல் ஸ்டேட் என்ன ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கணும் அந்த ஆப்ஜெக்ட். ஸோ அதுல யூசர்ன்ற ஃபீல்ல நான் டேரக்டா எடுத்து இப்படி அசைன் பண்ணிடலாம். பிகாஸ் இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா நம்ம ஸ்ப்ரெட் டேட்டாவை எடுத்து பழைய டேட்டாவை ஸ்ப்ரெட் பண்ணி புது டேட்டாவை ஆட் பண்ணி நிறைய இருக்கும். இங்க வந்துட்டு ரொம்ப சிம்பிளா வச்சிருக்காங்க. அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து லாக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இதுலயும் எனக்கு ரெண்டு டேட்டா கிடைக்கும், விச் இஸ் ஸ்டேட் அண்ட் தென் ஆக்ஷன். அண்ட் இங்க இருந்து என்ன அப்படின்னா வந்துட்டு நான் என்ன டேட்டா வந்து டிஸ்பேச் பண்ணுவோம் பாஸ் பண்றோம் அது ஆக்ஷன்ல பேலோடுன்ற ஃபீல்ட்ல கிடைக்கும். பட் லாக் அவுட் பண்ணும்போது எனக்கு எதுவும் பண்ணணும், ஜஸ்ட் ஸ்டேட் டாட் யூசர் இஸ் ஈக்குவல் டு நல்லுன்னு மட்டும் செட் பண்ண சொல்லிடுறேன். அண்ட் இங்க இருந்து என்ன அப்படின்னா டைரக்டா எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இஸ் ஈக்குவல் டு அந்த யூசர் ஸ்லைஸ்ல டைரக்டா டாட் ஆக்ஷன்ஸ்னு கொடுத்துன்னு வச்சுக்கோங்க இந்த வேரியபிள்ல இருந்து. இதுல இந்த கர்லி பிரேசஸ்ல இருந்து நான் டைரக்டா செட் யூசர் அப்படின்றதையும் லாக் அவுட் அப்படின்றதையும் டைரக்டா வந்துட்டு ஒரு ஆக்ஷன் ஆப்ஜெக்ட் என்னால வந்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னா எடுத்துக்க முடியும். ஓகேயா? அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் கெட் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு இதுல டைரக்டா எனக்கு இது ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். இந்த ஃபங்க்ஷனை எங்க இருந்து யூஸ் பண்ணுவோம்னா அந்த இடத்துல எனக்கு ஸ்டேட் டேட்டா கிடைக்கும். அதுல என்ன சொல்றேன்னா வர ஸ்டேட் டேட்டால இருந்து டைரக்டா ஸ்டேட் டாட் யூசர் இன்ஃபோ டாட் யூசர் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ரிட்டர்ன் பண்ண சொல்லிட்டு இங்க இருந்து டைரக்டா எக்ஸ்போர்ட் டிஃபால்ட்ல யூசர் ஸ்லைஸ் டாட் ரெடியூசர் ஃபங்க்ஷனை டிஃபால்ட்டா எக்ஸ்போர்ட் பண்ண சொல்லிடுறேன். ஓகேயா? ஸோ இப்போ என்ன பண்ணேன் அப்ளிகேஷனுக்கு தேவையான ஸ்டோரை நான் கிரியேட் பண்ணும். இதுக்கு என்ன அப்படின்னா சோர்ஸ் ஃபோல்டர்ல இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன் ஆப் அப்படின்னு. அண்ட் இதுல என்ன அப்படின்னா ஸ்டோர் டாட் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இம்போர்ட் ஃப்ரம் இதுல என்ன அப்படின்னா அட் Redux toolkit அப்படின்னு சொல்லிட்டு இதுல combine reducers, configure store அப்படின்ற சொல்றேன். அண்ட் இதுக்கு அடுத்தது import user reducer from /slices/user slice. பிகாஸ் எதுக்காகனா இங்க இருந்து நான் டிஃபால்ட்டா ரெடியூசர் தான் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கேன். ஸோ அப்போ அதை மட்டும் நான் டைரக்டா இங்க இருந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு அடுத்தது கான்ஸ் ரெடியூசர் இஸ் ஈக்குவல் டு கம்பைன் ரெடியூசர்ஸ்ல. ஸோ இதுல என்ன நேம் கொடுக்கணும்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்டேட்ல வந்துட்டு டைரக்டா யூசர் இன்ஃபோன்னு எடுத்திருக்கேன் பாத்தீங்களா. ஸோ இந்த யூசர் இன்ஃபோ அப்படின்ற ஃபீல்ட தான் இங்க மென்ஷன் பண்ணும். பிகாஸ் இங்க ஸ்டேட் டாட் யூசர் இன்ஃபோ டாட் யூசர்ன்ற வேற எதுவுமே கிடையாது. என்ன ஃபீல்டுல வந்து நம்ம ஆக்சஸ் பண்றோம் அந்த யூசர் இன்ஃபோன்றதா ஸ்டோர்ல ஒரு ஃபீல்டு. அண்ட் அதுக்குள்ள தான் இந்த யூசர் ரெடியூசரை வந்து நான் மென்ஷன் பண்ண போறேன்ற போது அப்போ என் ஸ்டேட்ல நான் டேட்டா ஆக்சஸ் பண்ணா ஸ்டேட் டாட் யூசர் இன்ஃபோ டாட் இந்த யூசர் அப்படின்ற ஃபீல்ட கொடுக்கும் போது எனக்கு யூசர் டேட்டா கிடைக்கும். ஸோ அதை தான் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது டைரக்டா இங்க ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேயா? ஸோ இது இங்க ரிட்டர்னே இல்லை ப்ரோ அப்புறம் எப்படி ரிட்டர்ன் ஆகும்னா இது லேட்டஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட் சின்டாக்ஸ். இந்த மாதிரி லேட்டஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட் சின்டாக்ஸ்லாம் லேர்ன் பண்ணா என்னோட ஃபுல் ஸ்டாக் புக் கேம்ப்ல ஜாயின் பண்ணுங்க. ஸோ யூ கேன் லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ் ரிகார்டிங் த இண்டஸ்ட்ரி. பிகாஸ் இண்டஸ்ட்ரி லெவல்ல ஒர்க் பண்ற ப்ராஜெக்ட்ஸ் வச்சு ஐ கிவ் த ரியல் டைம் ட்ரைனிங். ஸோ யூ கேன் செக் த ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் இன் த லிங்க். அண்ட் இதுல என்ன அப்படின்னா வந்து ஒன்ஸ் இந்த ரெடியூசர் செட் பண்ண பிறகு இங்க இருந்து என்ன அப்படின்னா டைரக்டா எக்ஸ்போர்ட் கான் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு இதுல கான்ஃபிகர் ஸ்டோர்ல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ரெடியூசர் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கிறேன்.
தென் இங்க இருந்து மிடில்வேர் அப்படின்றதுல என்ன எனக்கு கெட் டிஃபால்ட் மிடில்வேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்கும். அண்ட் இதை எடுத்து இங்க இருந்து என்ன பண்றேன் அப்படின்னா வந்து டைரக்டா கெட் டிஃபால்ட் மிடில்வேர் ஃபங்க்ஷன்ல சீரியலைசபிள் செக் அப்படின்றது வந்துட்டு ஃபால்ஸ் அப்படின்றது மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா வந்து பிகாஸ் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எனக்கு இந்த இதுல இருந்து வரக்கூடிய டேட்டா வந்துட்டு யூசர் இம்ப்ளிமெண்டேஷன் செக் அப்படின்ற ஒரு டைப்ல தான் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் இருக்கும். நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் டைப்ல இருக்காது. ஸோ அதை வந்துட்டு நான் டேரக்டா என்னோட ரெடக்ஸ்ல செட் பண்ணும்போது இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் தே ஆர் சேயிங் லைக் சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இந்த சீரியலைசபிள் எரர் வரும். சாரி வி கான்ட் சீரியலைஸ் ஜேசான் டேட்டா அப்படின்னு வரும். ஸோ அப்படி வராது. நீங்க டேரக்டா ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் சென்ட் பண்ணீங்கன்னா. பட் இந்த மாதிரி கஸ்டமைஸ்டா இருக்கக்கூடிய ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் சென்ட் பண்ணும்போது அது வரதுக்கான சான்சஸ் ஹைலி இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்துச்சு. ஸோ அதனாலதான் என்ன அப்படின்னா இந்த மிடில்வேர் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ என்ன அப்படின்னா இப்போ ரிடெக்ஸ்ல இருந்து அந்த ஸ்டோர்ல டேட்டா ஸ்டோர் பண்றதுக்கு முன்னாடி இட் வில் கம்ப்ளீட்லி சீரியலைஸ். ஸோ அந்த சீரியலைசபிள் செக்கை வந்துட்டு நான் ஃபால்ஸ் ஆக்குறதுனால எனக்கு வந்துட்டு அந்த செக் இருக்காது. ஸோ டேட்டா நான் கொடுக்குற டேட்டாவை அப்படியே எனக்கு ரிடெக்ஸ்ல ஸ்டோர் பண்ணிடலாம். ஓகேயா, அதுக்காக தான் இந்த லிங்க். இப்போ என்ன அப்படின்னா index.jsல போயிட்டு நான் வந்து இதுல கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாத்தையும் பண்ணலாம். ஸோ ஸ்டார் கோட்ஸ் கிரேட் ஜாப் ப்ரோ, கீப் டூயிங். தேங்க்யூ ஸ்டார் கோட் ஸோ மச். ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ லேப்டாப் கான்ஃபிக் ஐம் யூசிங் இஸ் மேக் M1 ஐம் யூசிங். அண்ட் அபிஷேக் ப்ரோ ரெஸ்பான்சிவ் டிசைன் பண்ண ஒரு டெக்னாலஜி மட்டும் CS 100% லேர்ன் பண்ணி பண்ணல. ஸோ இது ஃபுல்லாக லேர்ன் பண்ணுவோம். பூட்ஸ்ட்ராப், React, பூட்ஸ்ட்ராப், TailwindCss, Redux. ஸோ நீங்க ரெஸ்பான்சிவா CSS எழுதணும் அப்படின்னா வந்து நீங்க நார்மல் பிகாஸ் அட் எண்ட் ஆஃப் த டே நீங்க பெரிய பெரிய வெப்சைட்ஸ் லைக் எதை சொல்லலாம், திங்ஸ் லைக் வெப்சைட்ஸ் லைக் நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் அண்ட் ஃபேஸ்புக் இவங்களாம் என்ன அப்படின்னா வந்துட்டு அவங்க ஓன் CSS எழுதுவாங்களா அப்படின்னா எஸ். அண்ட் என்ன அப்படின்னா அதுக்குன்னே ஒரு டீம் வச்சிருக்காங்க. என்னன்னா இப்போ நம்ம பாக்குறோம் பாத்தீங்களா TailwindCss, Material UI CSS, Bootstrap, React Bootstrap அப்படிலாம் இந்த மாதிரி டாப் கம்பெனிஸ் என்ன அப்படின்னா அவங்களோட அப்ளிகேஷனுக்கு சொல்லிட்டு சில டிசைன் லைப்ரரிஸ் வச்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ அமேசானோட வெப்சைட்ஸ் எடுத்து பாருங்க. அமேசானோட இ-காமர்ஸ் சைட்டா இருக்கட்டும், AWS வெப்சைட்டா இருக்கட்டும், அமேசானோட எல்லா ப்ராடக்ட்லயும் டிசைன் த்ரூ அவுட் ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. பிகாஸ் எதுக்காக அப்படின்னா வந்துட்டு அவங்க அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிசைன் லைப்ரரி வச்சிருக்காங்க. அது நமக்குலாம் அவைலபிளா இருக்காது. அமேசான்ல இருக்கவங்க இன்டர்னல் டீம்ல பிகாஸ் as I work there in AWS team, ஸோ எனக்கு தெரியும். ஸோ இன்டர்னலா என்ன அப்படின்னா வந்துட்டு they have a separate library. AWSல வந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா டிசைன் சிஸ்டம்ஸ்க்கும் இன்புட் ஃபீல்டு, பட்டன்ஸ், டேபிள் எல்லாத்துக்குமே வந்துட்டு they have their own customized design system. நம்ம அதை யூஸ் பண்ணி தான் அந்த வெப்சைட்ஸை பில்ட் பண்ணணும். The same goes for a lot of other companies. பட் அதுக்கு அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா they prefer writing their own CSS. பிகாஸ் எதுக்காகனா டிசைன் சிஸ்டம் கிரியேட் பண்றது இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங். நிறைய CSS நிறைய கோட் ரைட் பண்ணி அதை ப்ராப்பரா ஒரு பேக்கேஜா எடுத்துட்டு வரணும். ஸோ அப்போ அதுக்கு இந்த மாதிரி டாப் $1 billion கம்பெனிஸ் அதை பண்ணுவாங்க. பட் அதுக்கு அடுத்த லெவலில் இருக்க $1 million கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா they hire people who can write proper CSS code. Whereas the startups என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they prefer using Bootstrap or TailwindCss or normal SAS இதெல்லாமே இது பண்ணுவாங்க. ஓகேயா, ஸோ கைஸ் ஆல்மோஸ்ட் 47 லைக்ஸ்ல இருக்கும். ஜஸ்ட் 3 லைக்ஸ் அவே 50 ரீச் பண்றதுக்கு. ஸோ ப்ளீஸ் யாராவது லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இட் வில் பி a lot helpful for this video to reach a lot of people. ஸோ இங்க என்ன அப்படின்னா வந்து I'm going to import few things. First என்ன அப்படின்னா import from .app/store அப்படின்றதுல இருந்து ஸ்டோர் அப்படின்ற வேரியபிள் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா வந்து React Redux and then இங்க என்ன அப்படின்னா ப்ரொவைடர் அப்படின்ற காம்போனன்ட் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். எஸ் எக்ஸாக்ட்லி ஸ்டார்கோ zoho வந்து என்ன அப்படின்னா அவங்களோட ஓன் டிசைன் லைப்ரரி வச்சிருக்காங்க அவங்க காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும். ஸோ இங்க என்ன அப்படின்னா ப்ரொவைடர் அப்படின்ற காம்போனன்ட் வச்சு என்னோட என்டையர் ஆப்பையும் வந்துட்டு என்க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ப்ரொவைடர்ல என்ன அப்படின்னா டேட்டா ஸ்டோர் அப்படின்றதுல இந்த ஸ்டோர் வேரியபிள் நம்ம இம்போர்ட் பண்ண அந்த ஸ்டோர் வேரியபிள் வந்துட்டு பாஸ் பண்ணிடுறேன், which is this one. ஸோ சேவ் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அப்ளிகேஷன் ஸ்டில் ஒர்க்ஸ் இன் த சேம் வே ஆஸ் ஐ வாண்ட் இட். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ என்ன அப்படின்னா வந்து இந்த இடத்துல ஜஸ்ட் ரெஸ்பான்ஸை கெட் பண்ணதுக்கு பதிலாக நான் என்ன அப்படின்னா இந்த ரெஸ்பான்ஸ் டேட்டாவை என்னோட Redux ஸ்டோர் பண்ண நினைக்கிறேன். ஸோ இங்கே என்ன அப்படின்னா டைரக்டா dispatch
ஸோ இந்த டிஸ்பேச்சுக்கு என்ன அப்படின்னா வந்து ஐ நீட் இம்போர்ட் டிஸ்பேச். ஸோ இங்கே என்ன அப்படின்னா கான்ஸ்ட் டிஸ்பேச் இஸ் ஈக்குவல் டு யூஸ் டிஸ்பேச் அப்படின்ற ஹூக்கை வந்துட்டு இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா இம்போர்ட் ஃப்ரம் ரியாக்ட் ரிடக்ஸ்ல இருந்து யூஸ் டிஸ்பேச் அப்படின்ற ஹூக். அந்த இந்த இடத்துல என்ன அப்படின்னா டிஸ்பேச்ல வந்து ஸோ செட் யூசர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஆக்ஷன் வச்சிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதை இங்கே இம்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட் ஃப்ரம் டாட் ஸ்லாஷ் ஸ்லைசஸ் ஸ்லாஷ் யூசர் ஸ்லைஸ்ல இருந்து செட் யூசர் அப்படின்ற ஆக்ஷனை வந்துட்டு டிஸ்பேச் பண்ணுறேன். அண்ட் இதில் என்ன அப்படின்னா ரெஸ்பான்ஸ் டாட் யூசர் அப்படின்ற யூசர் டேட்டாவை டிஸ்பேச் பண்ணுறேன். ஸோ இந்த யூசர் டேட்டா தான் எனக்கு எங்கே வரும் தெரியுமா? டைரெக்டாக வந்துட்டு இந்த ஸ்லைசஸில் இந்த ஆக்ஷன் டாட் பேலோடுன்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேலோட்ல எனக்கு இங்கேருந்து பாஸ் பண்ணுற இந்த ரெஸ்பான்ஸ் டாட் யூசர் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் கிடைக்க போகுது. அண்ட் இங்கேருந்து என்ன அப்படின்னா டைரெக்டாக அந்த யூசர் டேட்டாவை செலக்டும் பண்ணல. ஸோ இங்கே என்னன்னா யூஸ் செலக்டர் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் டிஸ்பேச் அப்படின்றதுல இருந்து யூஸ் செலக்டர் ஹூக்கை இம்போர்ட் பண்ணிட்டு ஸோ இதில் என்ன அப்படின்னா நம்ம டேரெக்டாக உள்ள ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் ரைட் பண்ணணும். இதில் எனக்கு ஸ்டேட்ன்ற இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அண்ட் அதுலேருந்து டேரெக்டாக ஸ்டேட் டாட் நம்ம இங்கே என்ன நேம் கொடுத்துருக்கோம் அந்த ரெடியூசருக்கு யூசர் இன்ஃபோ டாட் யூசர் அப்படின்னு. ஸோ இந்த ஃபங்க்ஷனை தான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஆல்ரெடி நான் கெட் யூசர்ன்ற ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இங்கே அந்த கால் பேக் ஃபங்க்ஷன் ரைட் பண்ணுறதுக்குள்ள நான் டேரெக்டாக அந்த கெட் யூசர் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் இந்த இடத்துல அசைன் பண்ணிடுவேன். ஸோ இப்போ இந்த யூசர் அப்படின்றத இங்கே வெளியே லாக் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா லாகின் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ சைன் இன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் யூசர்ன்ற ஃபீல்டில் எனக்கு யூசரோட எல்லா டேட்டாவுமே இருக்கு பாருங்க. லைக் நேம், இமெயில் அண்ட் தென் வந்துட்டு ஃபோட்டோ யூஆர்எல் இந்த மாதிரி எனக்கு ப்ரிட்டி மச் எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த இடத்துல எனக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இன் திஸ் வே எனக்கு என்னன்னா யூசர் டேட்டா இதாயிட்டு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த யூசர் டேட்டா இருக்கிறத வச்சு நான் என்ன அப்படின்னா சின்னதாக கண்டிஷனல் சேஞ்ச் ஒன்று பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா பிகாஸ் இந்த யூசர் டேட்டால எப்படி டேட்டா இருக்குன்னா பிகாஸ் இங்க இருந்து டேட்டா எனக்கு Redux ஸ்டோர்ல ஸ்டோர் ஆகி அந்த டேட்டாவை நான் டைரக்டா இங்க இருந்து கெட் பண்றதுனால ஐ ஏபிள் டு see that. ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து நோ விஜய் இது வந்துட்டு மொபைல் ரெஸ்பான்சிவா இருக்காது பிகாஸ் ஐம் நாட் ஃபோக்கஸிங் ஆன் ரெஸ்பான்சிவ் டிசைன். பட் இது ரெஸ்பான்சிவா நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வெப்சைட்டை இந்த வீடியோவை பார்த்து கம்ப்ளீட்டா ஃபினிஷ் பண்ணிட்டு டேக் அ ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் இட், ஒரு ஃபோட்டோ எல்லாம் மொபைல் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணிட்டு டேக் மீன் இன்ஸ்டாகிராம் ஆன் தட் பர்டிகுலர் ஸ்டோரி எப்படி அதை ரெஸ்பான்சிவா பண்றதுன்னு ஐ கைட் யூ. ஷோர். ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து டேரக்டாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா இஃப் யூசர் இல்லை அப்படின்னா மட்டும் எனக்கு அந்த பட்டன் காமிக்கணும், இல்லைன்னா வேற ஒன்று டிஸ்பிளே பண்ணணும். அந்த பட்டன் அப்படியே கட் பண்ணி எடுத்து இதில் மென்ஷன் பண்ணிடுறேன். வேற யூசர் இருந்தாங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு இமேஜ், இதில் சோர்ஸில் வந்து யூசர் டாட் ஃபோட்டோ யூஆர்எல் அப்படின்னு சொல்கிறேன். தென் ஆல்ட்ல என்ன அப்படின்னா வந்து டைரக்டா யூசர் டாட் டிஸ்பிளே நேம் அப்படின்னு சொல்றேன். இதெல்லாமே வந்துட்டு கூகுள் பை டிஃபால்ட்டா இந்த ஃபீல்ட்ஸ்ல தான் எனக்கு டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணுது. அதனால தென் கிளாஸ் நேம் இஸ் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் கண்டெயின் rounded full cursor pointer with the 10 height 10. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இது டிஸ்பிளே ஆகுது பாருங்க எனக்கு இந்த இடத்துல. ஸோ இப்போ இதே இதை வச்சு லெட் மீ ட்ரை டு லாகின் இன் அ டிஃப்ரெண்ட் ஏரியா. ஸோ இது வந்துட்டு let me try from a different account. ஸோ என்னோட இன்னொரு கூகுள் அக்கௌண்ட்ல வந்து ஐம் ட்ரைங் டு லாகின். ஸோ எதுக்காக அப்படின்னா வந்துட்டு பை டிஃபால்ட்டாக கூகுள் வந்துட்டு என்ன அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டட் சர்டன் திங்ஸ். ஸோ இந்த சிஸ்டமில் வந்து இஃப் வி ஹாவ் லைக் ஆல்டர்னேட்டிவ் நெட்வொர்க் கனெக்ஷன் ரன்னிங் இன் அண்ட் அதர் திங்ஸ் என்ன அப்படின்னா வந்து அது ஒர்க் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால தான் அந்த இமேஜ். ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல இமேஜ் இருக்குது. இப்போ நான் இங்கே வந்துட்டு காப்பி இமேஜ் அட்ரஸ் கொடுத்துட்டு
ஸோ அந்த இமேஜ் அட்ரஸ் எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இமேஜ் இருக்குதா. அப்புறம் இந்த வெப்சைட்ல வர மாட்டேங்குது அப்படின்னா பிகாஸ் எதுக்காகனா அந்த லோக்கல்ஸ்லேருந்து ரன் பண்ணும்போது என் சிஸ்டம்ல வந்துட்டு எனக்கு அடிஷ்னல் நெட்ஒர்க்ஸ் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ விபிஎன் நெட்ஒர்க்ஸ் அண்ட் அது போக பிரிட்ஜ் பண்ணி ரன் பண்ணுறதுனால எனக்கு வந்துட்டு தேர்ட் பார்ட்டி கனெக்ஷன் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இமேஜை ஆக்சஸ் பண்ண முடியாத மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. தட்ஸ் அ ஒன்லி திங். அண்ட் உங்களுக்கு என்ன அப்படின்னா டைரக்ட்லி வரும். ஓகேயா. ஸோ இன் தட் வே யூ குட் ஈஸிலி டூ இட். ஸோ இப்போ என்ன அப்படின்னா அந்த இமேஜ் இதுவும் ஃபிக்ஸ் ஆகிட்டு அண்ட் ஒன்ஸ் அந்த இமேஜை கிளிக் பண்ணும்போது இங்கே என்ன அப்படின்னா டேரெக்டாக ஆன் கிளிக் அப்படின்றதுல ஹேண்டில் லாக் அவுட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இது பண்ணுறேன். அண்ட் இங்கே என்ன அப்படின்னா கான்ஸ்ட் ஹேண்டில் லாக் அவுட் அப்படின்ற ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டு இதில் ஏசிங் என்ன சொல்கிறேன்னா டேரெக்டாக வந்துட்டு டிஸ்பேச் லாக் அவுட் அப்படின்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருந்த அந்த ஆக்ஷனை இங்கேருந்து கால் பண்ணுறேன். அண்ட் மறக்காம என்ன அப்படின்னா வந்து ஒன்ஸ் லாக் அவுட் பண்ணி இப்போ வந்து லாக் அவுட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ டிஃபால்ட்டாக இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன், லாக் அவுட் ஆகிட்டு பாருங்க தெரியுதா. பட் நான் இப்போ திருப்பி லாகின் பண்ணேன் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் வாட்ச் திஸ். லாகின் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு தெரியுது பாருங்க. ஸோ சம்பவம் இப்போ எனக்கு இமேஜ் தெரியுது விச் இஸ் ரியலி குட். பட் என்ன அப்படின்னா வந்து இப்போ நான் இந்த இமேஜை இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் என் பேஜை, பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆகிட்டேன் பாருங்க தெரியுதா. ஸோ இப்போ என்ன அப்படின்னா நான் பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணால் லாக் அவுட் ஆயிடுது. பட் எனக்கு என்ன அப்படின்னா அப்படி ஆகக்கூடாது. ஸோ அப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா ஸோ இப்போ தான் பர்சிஸ்டன்ட் லாகின் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க ப்ரோ எப்படி வந்துட்டு பர்சிஸ்டன்ட் லாகின் பண்ணணும் அப்படின்னு. ஸோ நீங்கள் இந்த இதுக்காக எக்ஸைட்டடாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 55 லைக்ஸ்ல இருக்கும். ஸ்டில் தெர் இஸ் அ லாட் ஆஃப் டைம். ஸோ மறக்காம லைக் பண்ணிருங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த கம்ப்ளீட் யூடியூப்லோட அவங்களும் நீங்க பண்ற மாதிரியே பில்ட் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் பி ஓப்பன் அண்ட் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை. அண்ட் இப்போ என்ன அப்படின்னா வந்து இந்த பர்சிஸ்டன்ட் லாகின் அப்படின்றதுனா நம்ம ஒரு வெப்சைட்ல லாகின் பண்ணோம் அப்படின்னா நம்ம பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணாலும் அவர் வந்துட்டு அந்த டேபை க்ளோஸ் பண்ணி திருப்பி ஓப்பன் பண்ணாலும் ஸ்டில் நம்ம லாக்இன்னாவே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஜிமெயில், யூடியூப் இந்த வெப்சைட்லாம் நீங்க டெய்லி போயிட்டு லாகின் பண்ண மாட்டீங்க. ஒன்ஸ் உங்க ப்ரௌசர்ல வந்து லாகின் பண்ணீங்கன்னா நீங்க மேனுவலா லாக் அவுட் பண்ற வரைக்கும் யூ வில் பி ஸ்டில் லாக்ட் இன். ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம இந்த வெப்சைட்லயும் பண்ண போறோம். ஸோ எப்படி இந்த பர்சிஸ்டன்ட் லாகின் கொண்டு வருது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். Okay, so over here director will do few things. I'll have small water break because almost like 2 hours I hit it. Okay, and இங்க என்ன அப்படின்னா வந்து app.jsக்கு போயிட்டு and either இதுல இருந்து பண்ணலாம், இல்ல அப்படின்னா வந்து better thing I can just go to the home.js and இதுல இருந்து என்ன அப்படின்னா என்னோட complete authentication setupையும் நான் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணலாம். that is exactly what I'm going to do. so இங்க இருந்து so I'm going to import few more things. so என்ன அப்படின்னா import from Firebase /auth அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து ஒரு ஈவென்ட் லிசனர் வந்துட்டு இம்போர்ட் பண்ண போறேன் which is on auth state changed அப்படின்னு இதுல வந்து யூஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்ன சொல்றேன் அப்படின்னா on auth state changed அப்படின்றதுல நம்ம கிரியேட் பண்ணியிருக்க authன்ற வேரியபிள் Firebaseல இருந்து இங்க மென்ஷன் பண்ணிட்டு இதுல என்ன அப்படின்னா எனக்கு அந்த யூசரோட டேட்டா அப்படியே கிடைக்கும். ஸோ இதுல என்ன சொல்றேன்னா if யூசர் டேட்டா இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் இங்க என்ன அப்படின்னா வந்து டிஸ்பேச் எடுத்துக்கிறேன். const dispatch is equal to use dispatch and இங்க இருந்து React Redux import பண்ணிட்டு use dispatch அப்படின்னு சொல்லிடுறேன். and இங்க என்ன சொல்றேன் அப்படின்னா if user data இருந்துச்சுன்னா dispatch set user அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன்ல வந்துட்டு யூசர் டேட்டாவை பாஸ் பண்ணிருங்க. இல்ல சப்போஸ் பிகாஸ் இந்த ஆன் ஆத் ஸ்டேட் சேஞ்ச் வந்துட்டு எனக்கு எப்பெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னா நான் ஒன்ஸ் லாகின் பண்ணும்போதும் சரி அண்ட் வந்துட்டு என் பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணும்போது எனக்கு இது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும் அப்படின்னா என்னோட செஷன் ஆல்ரெடி லாக்இனா இருந்துச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து எனக்கு யூசர் டேட்டாவை எடுத்து எனக்கு என் ரீடெக்ஸ்ல பிகாஸ் இந்த நாவர்ல பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம ரீடெக்ஸ்ல இருந்தா யூசர் வந்து லாகினா இருக்காங்களா இல்லையான்றத செக் பண்றோம். ஸோ அதனாலதான் இந்த ஆன் ஆத் ஸ்டேட் சேஞ்ச் ஈவென்ட் லிசனர் நான் லாக் அவுட் பண்ணாலும் சரி லாகின் பண்ணாலும் சரி ஆட்டோமேட்டிக்கா இங்க எனக்கு லிசன் பண்ணி எல்லா சேஞ்சஸையும் இது பண்ணும்.
ஸோ அதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக வச்சிருக்கேன். பட் சப்போஸ் டேட்டா இல்லை அப்படின்ற பட்சத்தில் டிஸ்பேச் செட் யூசர் நல் அப்படின்னு சொல்லிடுறேன், விச் மீன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆயிடும் எனக்கு. அண்ட் இதே போல் இப்போ வந்துட்டு இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டில் லாக்இனாகவே இருக்கு, தெரியுதா? ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா வந்துட்டு நான் லாகின் செட்டப் வந்துட்டு இது பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் விஜய் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அபிஷேக். ஐ திங்க் this is the second time I'm getting chat. So thank you so much super chatக்கு. ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து ஓவர் ஹியர் டேரெக்டாக என்ன அப்படின்னா வந்து எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி நமக்கு என்ன அப்படின்னா அதை கிளிக் பண்ணி நான் அந்த பேஜுக்கு போக பார்த்தீங்கன்னா ஸ்டில் லாக்இனாக இருக்குன்னா நான் இங்கே வர ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும் ஐம் ஸ்டில் லாக்இன் இன்சைட் த பேஜ். ஸோ எதுக்கு அப்படின்னா இது நிறைய பேருக்கு வந்துட்டு இது யோசிச்சிருப்பீங்க, எப்படி வந்துட்டு நான் லாகின் பண்ணிடுறேன் ஆனால் Firebase வச்சு நான் லாகின் பண்ணி என் பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆயிடுது, நான் திருப்பி லாகின் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னு. பட் யூசிங் திஸ் பர்டிகுலர் ஆன் ஆத் ஸ்டேட் சேஞ்ச் அப்படின்ற ஈவெண்ட் லிசனர் வச்சு நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈவன் தான் உங்கள் பேஜ் ரீஃப்ரெஷ் ஆனாலும் திருப்பி நீங்கள் எங்கே லீவ் பண்ணீங்களோ அதே இடத்துல இருந்து அதை கெயின் பண்ணிக்கலாம் லைக் திஸ். பட் இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது, என்னன்னா இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன், லாக் அவுட் ஆகிட்டா சைன் இன் வந்துட்டு நான் இப்போ திருப்பி ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு லாகின் ஆகிட்டு பாருங்க. ஸோ நான் லாக் அவுட் பண்ணிட்டேன், பட் அது என்ன ஆகுது எனக்கு வந்துட்டு நான் லாக்இனாகவே இருக்கிறேன் இன்னும் நினச்சிட்டு எனக்கு என்ன அப்படின்னா திருப்பி வந்து என்ன லாக்இன் ஸ்டேட்டுக்கே கொண்டு வருது, விச் இஸ் நாட் த ரைட் திங் டு டூ. ஸோ என்ன அப்படின்னா வந்து நான் லாக் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை லாக் அவுட்டாகவே வச்சிருக்கணும், ஆட்டோமேட்டிக்காக லாகின் பண்ணக்கூடாது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அதை கிளிக் பண்ணால் எனக்கு லாக் அவுட் ஆயிடும், லாக் அவுட் ஆகிட்டு பட் நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன்னா திருப்பி லாகின் ஆகிடும் பாருங்க. ஸோ அப்போ அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுனா நேவ் பார்ல இங்கேருந்து நான் லாக் அவுட் பண்ணும்போது இதில் டைரெக்டாக அவைட் அப்படின்னு சொல்லிட்டு சைன் அவுட் அப்படின்னு சொல்லி Firebase authல இருந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் சைன்ஸ் ஆஃப் த கரெக்ட் யூசர். ஸோ கரெக்டாக நம்ம எந்த யூசர் வச்சு லாகின் பண்ணியிருக்கோமோ அந்த யூசரோட டேட்டாவே இது என்ன பண்ணுன்னா என்னோட ப்ரௌசர்ல இருந்து அந்த யூசரோட டேட்டாவே கிளியர் பண்ணிடும். ஸோ ஒன்ஸ் இப்போ இதை நான் கொடுத்துட்டு இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்றேன், லாக்இனா இருக்கேன், பட் இப்போ நான் கிளிக் பண்ணா லாக் அவுட் ஆயிட்டேன்னா இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்றேன், பாத்தீங்கன்னா தெரியும் ஓவர் ஹியர் what is happening, sign out. Yes, sign outல இதை மென்ஷன் பண்ண மறந்துட்டோம், பிகாஸ் அந்த ஆத்ன்ற இன்ஸ்டன்ஸ் பாஸ் பண்ணாதான் அதுக்கு தெரியும் லைக் அந்த யூசர் எந்த யூசர் டேட்டா கிளியர் பண்ணும். ஸோ இப்போ கொடுத்துட்டு இப்போ நான் லாக் அவுட் பண்றேன், லாக் அவுட் ஆயிட்டா இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணா பாருங்க ஸ்டில் எனக்கு லாக் அவுட்டாவே இருக்கும் பாருங்க, தெரியுதா? ஸ்டில் எனக்கு லாக் அவுட்டாவே இருக்கும். நான் வந்து மேனுவலா லாகின் பண்ணா மட்டும்தான் எனக்கு லாகின் ஆகும், அன்டில் ஆர் அதர்வைஸ் எனக்கு இது லாக் அவுட்டாவே தான் இருக்கும். ஓகேயா? ஸோ இப்போ திருப்பி லாகின் பண்றேன், பாத்தீங்கன்னா தெரியும் லாகின் ஆயிட்டா, ரீஃப்ரெஷ் பண்றேன் அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் நான் ஸ்டில் வந்துட்டு எனக்கு லாகினாவே இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் என்ன அப்படின்னா வந்து இது நமக்கு ஸ்பெசிஃபிக்லி ஒர்க் ஆகும். ஓகேயா? ஸோ இப்போ இந்த பேஜ் என்ன அப்படின்னா வந்து எனக்கு பெர்ஃபெக்ட்லி ஃபினிஷ் ஆயிட்டு. ஸோ இப்போ நமக்கு நெக்ஸ்ட் போக வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வந்து அஃப்கோர்ஸ் வீடியோ பேஜ். இப்போ இதை கிளிக் பண்ண அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு வீடியோவும் தரல, அதுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸும் தரல, இது சஜஷன்ஸ் வீடியோ. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா ஐம் கோனா கோ டு த வீடியோ பேஜ், திஸ் ஒன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வீடியோ இருக்குது அண்ட் இங்கே வந்துட்டு தேர் இஸ் a ஸ்மால் திங் வேற நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்குள்ள என்னால் இதை வந்துட்டு ஸ்க்ரால் பண்ண முடியுது லைக் திஸ். ஸோ திஸ் செக்ஷன் இருக்கு அண்ட் இங்கே வந்துட்டு சஜஷன் செக்ஷன் இருக்கு அண்ட் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் நான் கமெண்ட் பண்ண அந்த யூசரோட டேட்டா இமேஜ் அண்ட் மற்ற எல்லாமே எனக்கு டிஸ்பிளே ஆகுது பாருங்க, தெரியுதா? ஸோ இதெல்லாம் தான் எனக்கு தேவையானது. ஸோ ஹியர் ஸோ video.jsக்கு போயிட்டு இதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து வீடியோ பேஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுல என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் I'm going to start with some class names, padding white, and அதுக்கு அடுத்தது padding x, and then bg yt black flex, and then வந்துட்டு flex row, and then height full அப்படின்னு சொல்லினா
let's call and இதுல என்ன அப்படின்னா இன்னொரு div class name left and then flex one இன்னொரு div with class name flex justify center and இதுல டைரக்டா என்ன அப்படின்னா iframe tag கொடுக்குறேன் because எதுக்காகனா இப்போ நான் டைரக்டா யூடியூப் போகணும்னு வச்சுக்கோங்க. ஸோ அபிஷேக் என்ன அப்படின்னா வந்து இமேஜை எஸ் அஃப்கோர்ஸ் S3 பேக்கெட்ல தான் நீங்க போஸ்ட் பண்ணணும். பட் என்னன்னா அதை எது வழியா போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா யூ நீட் டு போஸ்ட் த்ரூ Node.js. ஸோ இமேஜ் என்ன அப்படின்னா ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன்ல இருந்து Node.js வழியா S3 பக்கெட்ல அப்லோட் பண்ணிட்டு திருப்பி அந்த S3 பக்கெட்டோட லிங்க் என்ன அப்படின்னா நீங்க டைரக்டா வந்துட்டு உங்களோட ரியாக்ட் அப்ளிகேஷன்ல யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சேம் கான்செப்டை நீங்க வந்துட்டு இதுல இருந்து யூஸ் பண்ணலாம் which is அஃப்கோர்ஸ் Firebase ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிட்டு டைரக்டா ரியாக்ட்ல இருந்து உங்க வீடியோ Firebase ஸ்டோரேஜுக்கு அப்லோட் பண்ணிட்டு அந்த லிங்க் எடுத்து Firebase DBல ஸ்டோர் பண்ணிட்டு அப்படியே நீங்க பண்ணலாம். That is also possible. ஓகேயா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட இதில் என்ன லுக் இருக்குதோ ஸோ அதே தான் வந்துட்டு நம்ம எங்கேயும் கொண்டு வர ட்ரை பண்ணுறோம். ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ ஓப்பன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஷேர் அப்படின்னு இருக்கா, இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா வந்து இதில் நீங்கள் எம்பாய்டர்ன்ற கோடை பார்க்கலாம். இதில் இந்த எம்பாய்டர் அப்படின்றத நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஓவர் ஹியர் நீங்கள் வந்துட்டு இந்த எம்பாய்டர்ட் கோடை வந்துட்டு இதுல இருந்து பார்க்கலாம். ஸோ over here okay and இதுல என்ன அப்படின்னா இந்த iframe tag அப்படியே காப்பி பண்ணிட்டு and இங்க இருந்து என்ன அப்படின்னா டைரக்டா வந்து இந்த iframe tag பேஸ்ட் பண்ணிடுறேன். close this one. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த வீடியோ இது வந்துட்டா. ஸோ திங்ஸ் ஆர் லுக்கிங் குட் அண்ட் என்ன அப்படின்னா வந்து அந்த வீடியோ இது எல்லாமே எனக்கு இங்கே இருக்குது. பட் என்ன அப்படின்னா வந்து இந்த இடத்துல ஐம் கோனா மேக் ஃபியூ மோர் சேஞ்சஸ். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து இந்த ஹைட் அண்ட் வித் இதை எடுத்துடுறேன். அண்ட் தென் வந்துட்டு இந்த இதில் ஃப்ரேம் பார்டர் B கேபிட்டல், அலோ ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துட்டு F அண்ட் தென் S கேபிட்டல். இங்க என்ன அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு அந்த வீடியோக்கான டீடைல்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நான் கெட் பண்ணணும். ஸோ பிகாஸ் இந்த வீடியோ ஐடி இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இதை வச்சு நான் ஃபர்ஸ்ட் வீடியோ டீடைல்ஸ் எல்லாத்தையும் கெட் பண்ண போறேன். ஸோ இங்க என்ன அப்படின்னா வந்து ஸோ ஃபர்ஸ்ட் யூஸ் ஸ்டேட். ஸோ எல்லா வீடியோஸோட இன்ஃபர்மேஷன் இங்கேருந்து கெட் பண்ணிக்கிறேன். and then again another use state. So இது எதுக்காகனா என்னோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஹோல்ட் பண்றாங்க, அந்த வீடியோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும். and then அந்த பர்టిక్యులர் வீடியோவோட டேட்டா ஹேண்டில் பண்றதுக்கு I'm going to have a use state variable called data. and இது initially நல்லா இருக்க போகுது. and இங்க இருந்து என்ன அப்படின்னா டைரக்டா const use params அப்படின்ற ஹூக் யூஸ் பண்ணிட்டு ஃப்ரம் எதுல இருந்து அப்படின்னா வந்து ரியாக்டரோட டாம்ல இருந்து நான் என்ன அப்படின்னா வந்து டைரக்டா அதை எடுத்து யூஸ் பண்ணலாம். ஓகேயா? ஸோ கோடிங் வித் ராஸ்லா ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் ஐடியாஸ். ஸோ என்ன பண்ணுங்க, எனக்கு வந்துட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில வந்துட்டு யூ கேன் ஜஸ்ட் ஃபாலோ மீ அண்ட் எனக்கு அந்த மெசேஜ் சென்ட் பண்ணுங்க. வி கேன் டிஸ்கஸ் சம் ஃபியூ ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் ஐடியாஸ். ஓகேயா? டெஃபினெட்லி வி குட் டிஸ்கஸ் இட். ஸோ எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க. ஸோ கைஸ் ஆல்மோஸ்ட் 54 லைக்ஸ்ல இருக்கும். ஜஸ்ட் 6 லைக்ஸ் அவே 60 லைக்ஸ் ரீச் பண்றதுக்கு. ஸோ நீங்க யாராவது லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. ஆல்மோஸ்ட் we are going to reach like 3 hours, almost 2.5 hours தாண்டிட்டு. ஸோ 3 hours ரீச் பண்றதுக்கு முன்னாடி this video needs to reach 60 likes. ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க இந்த வீடியோ 60 லைக்ஸ் ரீச் பண்றதுக்கு. ஸோ இங்க என்ன அப்படின்னா இந்த யூஸ் பெராம்ஸ்ல நான் டைரக்டா என்ன அப்படின்னா ஆப் கிரியேட் பண்ணும்போது இந்த இடத்துல என்ன இப்போ இங்க ஐடின்னு கொடுத்துருக்கனால ஐடி யூஸ் பண்ணலாம். வேற இங்க நான் வீடியோ ஐடினா வீடியோ ஐடி என்ன கொடுத்துருக்கணும் அது இங்க ஐடின்னு கொடுத்துருக்கனால இதுல ஐடி அப்படின்னு எடுத்துக்கிட்டு இது எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா டைரக்டா அந்த ஐடி வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இன்ஸ்பெக்ட் கன்சோல். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஐடி வேல்யூ இருக்குதோ. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு அதை எடுத்து நான் யூஸ் பண்ணலாம்.
ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு we are gonna do few more things. பிகாஸ் எதுக்காகனா இந்த வீடியோ வந்துட்டு நம்ம டேட்டா பேஸ்லேருந்து நம்ம வச்சிருக்க வீடியோலேருந்து எடுத்துட்டு நம்ம அதை யூஸ் பண்ணி இது பண்ணணும். ஸோ தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் we are gonna do. ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து அண்ட் இங்கே என்ன அப்படின்னா let me do few more things. Use effect. ஐடி இருந்தால் மட்டும்தான் இது எல்லாத்தையும் பண்ணணும். இங்கே என்ன அப்படின்னா டேரெக்டாக query ஒன்று ரைட் பண்ணுறேன். query அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். import from firebase / firestore and இங்க இருந்து என்ன அப்படின்னா வந்து query அப்படின்றத இம்போர்ட் பண்ணிட்டு இதுல டாக் அண்ட் இங்க என்ன அப்படின்னா dbன்ற வேரியபிள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இது பண்ணிடுறேன் which is from the firebase js ஃபைல்ல இருந்து. ஸோ இங்க என்ன அப்படின்னா from / firebase ஃபைல்ல இருந்து dbன்ற வேரியபிள் எடுத்துட்டு இதுல வந்து db, வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் இந்த இடத்துல கலெக்ஷன் தேவையில்லை, ஒரே ஒரு டாக்குமெண்ட் தான் வேணும் அப்படின்றதுனால தான் இங்கே டாக் கொடுத்துருக்கேன். இதில் அந்த ஐடியை மென்ஷன் பண்ணிடுறேன். இங்கே என்ன அப்படின்னா ஆன் ஸ்னாப்ஷாட் q, and then ஸ்னாப்ஷாட் டேட்டா கிடைக்கும். இது என்ன அப்படின்னா செட் டேட்டாவில் வந்து டைரக்டாக ஸ்னாப்ஷாட் டாட் டேட்டா அப்படின்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டு அந்த டேட்டா எல்லாத்தையும் இது பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் வில் மேக் ஷுர் லைக் டேட்டா எனக்கு இருக்குது அப்படின்றது. ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து லாக் டேட்டா அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கா, இது ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோட எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கு. ஸோ நீ கோ ஹியர் அண்ட் கிளிக் அனதர் வீடியோ அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வீடியோக்கான எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு பாருங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து எனக்கு கரெக்டாக எனக்கு தேவையான வீடியோக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இது பண்ண முடியுது. ஸோ now let me do few more things and இங்க இருந்து என்ன அப்படின்னா ஸோ டைரக்டா வந்து அந்த வீடியோ எடுத்து யூஸ் பண்ண போறேன். here ஸோ இந்த இடத்துல டைரக்டா என்னன்னா டாலர் சிம்பிள். ஸோ இதுல என்னன்னா டேட்டா டாட் லிங்க் அப்படின்னு சொல்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த வீடியோட லிங்க் வந்துட்டு பாருங்க, தெரியுதா? ஸோ இப்போ என்னன்னா நான் கொடுத்த அந்த நான் எந்த வீடியோ இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஜான்விக் இது கிளிக் பண்ணுறேன்னா ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா எனக்கு எரர் பிரேக் ஆகுது பார்த்தீங்களா அப்ளிகேஷன். ஸோ எதனால அப்படின்னா பிகாஸ் இந்த லிங்க் அப்படின்ற ஃபீல்டு வந்துட்டு இனிஷியலாக டேட்டா நல்லா இருக்கும்போது நான் அந்த லிங்க்ன்ற ஃபீல்டு அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணால் இட் வில் த்ரோ அண்ட் எரர். ஸோ அப்போ அதை ஓவர் ரைட் பண்ணுறதுக்கு இங்கே என்ன அப்படின்னா ஆப்ஷனல் செயினிங் யூஸ் பண்ணலாம் பை ஆடிங் கொஸ்டின் மார்க். ஸோ இது என்ன பண்ணா டேட்டான்ற ஃபீல்டில் வந்து ஆப்ஜெக்ட் டேட்டா இருந்தால் மட்டும்தான் லிங்க்ன்ற ஃபீல்டை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எரர் வராது. ஸோ இப்போ ஜஸ்ட் கோ பேக் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த வீடியோ கிளிக் பண்ணாலும் அந்த வீடியோ வந்துட்டு கரெக்டாக வருது. ஸோ இந்த வீடியோ ஐ ஃப்ரேம்க்கு என்ன அப்படின்னா வந்து ஐ குட் ஹேவ் ஃபியூ ஸ்டைல்ஸ் அண்ட் இதில் என்ன அப்படின்னா வந்து கிளாஸ் நேம் width of 700 pixels and then வந்துட்டு height 400 pixels அப்படின்னு சொல்றேன். Still it's not something like this. Okay.
So idhula I have few more things to do. Let me do the changes. So I think width வந்துட்டு ஒரு 850 pixels கொடுத்துட்டு height வந்து maybe I'll just give us 700 pixels. No. I think I missed a trick somewhere. So ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன இதை மிஸ் பண்ணிட்டேன். So let me see which is that one. Yeah, I think this is looking good. Yeah, I think this is fine. So இதே வச்சுட்டு we can continue and we could make few more changes later on. So இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து I'm gonna say flex 1 again so that it could take the maximum size. There we go. So பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ இது வந்துட்டு பர்ஃபெக்டா இருக்குது எனக்கு. So இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா I could have few more things, the changes I need. And in the div tag அடுத்தது I'm gonna have a h2 tag. Text LG அப்படின்றத கொடுத்துறேன். And then text YT white. Then font வந்து semi bold. Margin top வந்து 3 and then margin bottom வந்து just this one. H2 ல என்ன அப்படின்னா வந்து I would say data question mark dot title because initially நல்லா இருக்கிறதுனால first இதை access பண்ண ட்ரை பண்ணி error வந்துடக்கூடாது அதனால. So now this is looking good. And இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து இன்னொரு div with class name flex. இன்னொரு div with class name flex and then items center. Then an image tag. இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு டைரக்டா data.logo அப்படின்னு சொல்லிட்டு altல data.channel name அந்த இதை டிஸ்பிளே பண்ணிடலாம். கிளாஸ் நேம் என்ன அப்படின்னா வந்து rounded full and width வந்து 10. ஸோ இது வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குது. And இதுக்கு அடுத்தது இன்னொரு div the class name padding x. Okay. And இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா டிவ்க்குள்ள வேற என்ன இருக்குது all these things. ஸோ அதெல்லாத்தையும் ஆட் பண்றேன். ஸோ ரெஸ்ட்ரி டேக் கொடுத்துட்டு ஸோ இதில் என்ன அப்படின்னா டிபெண்டிங் upon the சேனல் நேம் என்ன அப்படின்னா வந்து டைரக்டா சேனல் நேம் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுமா இல்லை அப்படின்னா வந்துட்டு சின்னதாக்கி டிஸ்பிளே பண்ணுமா அப்படின்றத மென்ஷன் பண்ண போறேன். ஸோ over here I could directly say data channel and அதோட length less than 15 இருந்துச்சுன்னா சேனல் நேம் ஃபுல்லா இருக்கணும். இல்லை அப்படின்னா சப்ஸ்ட்ரிங் பண்ணி இது பண்ண சொல்றேன். ஸோ over here the channel name வந்துட்டு எனக்கு ஃபுல்லி இதாகும். Maybe I could have a 55 and here I could say 20 and save this. So பாத்தீங்கன்னா தெரியும் channel name இதாகுது. And இதுக்கு என்ன அப்படின்னா I could have few class names. So class name first font semi bold and then text YT white, then text base அப்படின்னு சொல்றேன். This is looking good. And maybe semi bold ரொம்ப இதா இருந்த மாதிரி இருக்கு. Maybe I could go with the medium. It's looking good. Okay.
அண்ட் இது வரைக்கும் கரெக்டாக இருக்குது. ஸோ கைஸ், இது வரைக்கும் கூடவே சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அண்ட் நீங்கள் யாராவது ரியாக்ட் நேட்டிவ், நோட் ஜேஎஸ், ஃப்ளட்டர், மாங்கோடிபி, எக்ஸ்பிரஸ், ஜாவா ஸ்கிரிப்ட், HTML, CSS, C++, இந்த மாதிரி எந்த விதமான டெக்னாலஜி லேர்ன் பண்ண நினைச்சீங்கனாலும் சரி, உங்களோட ஸ்கில் அப்கிரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் go to the courses.techie.com வெப்சைட். அண்ட் அதில் மோர் தேன் 30+ கோர்சஸ் ஜஸ்ட் 149 rupeesக்கு அவைலபிளாக இருக்குது. the most feasible and efficient solution. So வந்துட்டு நீங்க லேர்ன் பண்ணி அவங்களை அப்ஸ்கில் பண்ணிக்கிறதுக்கு, so definitely try that one out. And இங்க என்ன அப்படின்னா வந்து after this ஒரு paragraph tag with the class name, text, maybe SM, then text YT gray அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்ன அப்படின்னா data dot subscribers, இதுல என்ன அப்படின்னா வந்து subscribe அப்படின்னு சொல்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் 1.8 million subscribers. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் 1.81 million subscribers அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுறேன். அண்ட் இதுக்கு அடுத்தது here gonna have a button tag, just gonna say subscribe. ஸோ முன்னாடி ரெட் கலர்ல வச்சிருந்தாங்க பிகாஸ் ரீசெண்ட் டைம்ஸ்ல லாஸ்ட் ஒரு 6 monthsல யூடியூப் ஹஸ் மேட் லாட் ஆஃப் UI சேஞ்சஸ் டு தேர் வெப்சைட். ஸோ அது எதனால பண்ணாங்கன்றது only we can ask them if possible. BG white, then padding X of 3 and then padding Y of 2, rounded Excel and then text, SM and then font, medium, then normal 3. There is a subscribe button, maybe rounded, I could just go with LG. It's even better. So பாத்தீங்கன்னா 3 subscribe button கிடைச்சிட்டு. And இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து over here I'm gonna have few more divs, class name of flex and then padding left of 28. And then இதுல என்ன அப்படின்னா வந்து I'm gonna have few more div tags. Div tag with class name flex and then padding X of 12. And then BG white log item center அப்படின்ற class names ஆட் பண்றேன். And இதுக்கு அடுத்தது rounded 2XL and then height is gonna be 10, margin X of 1, and then hover பண்ணும்போது I want it to be a little bit different. So here I will say hover பண்ணும்போது BG YT like 1. And இதுல என்ன அப்படின்னா வந்து another div with class name flex and padding X hyphen 10 pixels, or I could just say padding X of 3 and item center, then border right 2, border right YT right 1, cursor pointer, and then இதுல என்ன அப்படின்னா AI. ஸோ எனக்கு தேவையான சம் ஐகான்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் என்ன அப்படின்னா வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ here a like icon and other things, and then என்ன அப்படின்னா வந்து react icons BI ல இருந்து import the BI dislike icon. Okay, இதுக்கு அடுத்தது இந்த இடத்துல இந்த ஐகான் யூஸ் பண்ணலாம் நம்ம. ஸோ இங்க என்ன அப்படின்னா வந்து
fill like is equal to class name and then text of to Excel is good, and then text YT white and then font extra light and then save பண்ணிட்டு this is good. Okay, இதுக்கு அடுத்து ஒரு paragraph tag வந்துட்டு say 300k and then class name. ஸோ காய்ஸ் இங்கே என்ன அப்படின்னா இப்போதைக்கு வீடியோக்கு நான் கமெண்ட்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன், லைக் வந்துட்டு நான் ஸ்டாட்டிக்காக ஆட் பண்ணுறேன். பட் ஒவ்வொரு வீடியோக்கும் டைனமிக்காக எப்படி வந்துட்டு பேஸ்ட் அப்பான் ஒவ்வொரு யூசர் லாகின் பண்ணுறத வச்சு எப்படி வந்துட்டு நம்ம லைக் பண்ணுறது அண்ட் ஆட்டோமேட்டிக்காக எப்படி அந்த யூசர் வந்துட்டு திருப்பி அந்த வீடியோக்கு வந்தாங்கன்னா அவங்க லைக் பண்ணியிருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக காமிக்கிறது, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நான் இந்த வீடியோ எது வரைக்கும் பண்ணுறேன் அது வரைக்கும் ஃபுல்லாக முடிச்சுட்டு டேக் அ ஃபோட்டோ இன் யுவர் மொபைல் ஃபோன், இன்ஸ்டாகிராமில் உங்கள் ஸ்டோரியில் ஆட் பண்ணிவிட்டு என்ன இன்ஸ்டாகிராமில் டேரெக்டாக டேக் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. நேம் இஸ் ரியலி சிம்பிள், என் சேனல் நேம் தான் அங்கேயும் ஆண்டன் ஃப்ரான்சிஸ் ஜிஜோ. ஸோ டேரெக்டாக யூ குட் பிங் மீ ஓவர் த. அண்ட் இங்கே என்ன அப்படின்னா வந்து I'm going to start with text YT white, then padding left of 2, then padding right, then text the sum and then font bold and save this. So இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 300k அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து the same I needed for the dislike. ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து இந்த பேராகிராஃப் டேக்ல இருந்து ஸோ ஜஸ்ட் காப்பி ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் புட் இட் டவுன். ஸோ எதுக்கு அப்படின்னா டிஸ்லைக்ல வந்துட்டு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் யூடியூப் வந்துட்டு அந்த நம்பர்ஸ் எடுத்துட்டாங்க. ஜஸ்ட் வந்துட்டு அது வந்து அவங்க ஈவன் அதை ட்ராக் பண்ணுறாங்களான்னு கூட தெரில, பிகாஸ் அது எவ்வளோன்றதே அவங்க காமிக்கிறது இல்லை. there is no need for them to even track that one out. ஸோ என்ன அப்படின்னா I'm just giving that thing over here. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு மேலே இருந்த இந்த இதுலேயும் வந்துட்டு சின்ன சின்ன சேஞ்சஸ் இது பண்ணுறேன். எல்லாத்தையும் பண்ணிட்டு இதில் என்ன அப்படின்னா பேடிங் லெஃப்ட் வந்து 4 அண்ட் தென் பேடிங் ரைட் வந்து 5 அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிடுறேன். ஸோ அந்த இமேஜ் அண்ட் இதுக்கு இடையில வந்துட்டு எனக்கு இந்த கேப் கிடைக்கும் அண்ட் தட் பர்டிகுலர் லைன் ஆல்சோ. ஸோ இது வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து திங்ஸ் ஆர் லுக்கிங் குட் அண்ட் பர்ஃபெக்ட் ஃபார் மீ. ஸோ கைஸ் 54 லைக்ஸ்ல இருக்கும், ஜஸ்ட் அட்லீஸ்ட் 1 லைக் அவே 55 ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ 3 hours நம்ம டச் பண்ண போகிறோம் இந்த ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணி. ஸோ ப்ளீஸ் யாராவது லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. பேமெண்ட் கேட்வே மெத்தட் பெஸ்ட் வே எது ப்ரோ? மந்த் ஸ்டாக்லாம் நீங்கள் மந்த் ஸ்டாக் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி லேர்ன் பண்ணீங்க? எனி ட்ரிக்ஸ் ஆர் ஸ்டெப்ஸ் லேர்னிங் இதை யூடியூப்ல எத்தனை? ஸோ இந்த யூடியூப்லோட என்ன அப்படின்னா ஐ ஹவ் டன் ஒன்லி 1 time, பட் நான் லேர்ன் பண்ணும்போது இதை கேட்டிருந்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஐ ஷுட் ஹவ் டன் லைக் 3 to 4 times. பிகாஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு மர்ன் ஸ்டாக் லேர்ன் பண்ணுறது நீங்கள் லேர்ன் பண்ணுறது வித்தின் 2-3 monthsலேயே நீங்கள் லேர்ன் பண்ணிடலாம். ஓகேயா? பிகாஸ் லேர்னிங் மர்ன் ஸ்டாக், ஸோ இது வந்துட்டு அபிஷேக் மட்டும் கிடையாது, whoever wants to know this trick just know this. நீங்கள் மர்ன் ஸ்டாக் லேர்ன் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் லேர்ன் இட் வித்தின் 3 months. ஓகேயா? 3 months இஸ் மோர் தென் எனஃப் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மர்ன் ஸ்டாக். பட் லேர்ன் பண்ணா நீங்க இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட முடியுமானா கிடையாது. லேர்னிங் வேற, அண்டர்ஸ்டாண்டிங் வேற. ஸோ என்ன அப்படின்னா டு அண்டர்ஸ்டாண்ட் இட் ஈவன் மோர் இந்த மாதிரி நிறைய பில்ட்ஸ் பண்ணா மட்டும்தான் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் ஈவன் பெட்டர். ஸோ என்ன அப்படின்னா Node.jsக்கு வந்துட்டு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கூட கொஞ்சம் ஈஸியர், பட் ரியாக்டுக்கு நீங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணா மட்டும்தான் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் பெட்டர். ஸோ நான் வந்துட்டு லைக் டு பிகம் ஆஸ் வாட் ஐ எம் டுடே, ஸோ டு பிகம் அ டெவலப்பர் வாட் எவர் ஐ எம் டுடே. ஸோ என்ன அப்படின்னா வந்து ஐ ஹவ் டன் லைக் மோர் தேன் ஒரு 40 to 50 ப்ராஜெக்ட்ஸ் ஜஸ்ட் ரியாக்ட் மட்டும் யூஸ் பண்ணியே நான் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ண பிறகு தான் ஐ ஹேவ் சம் ஐடியா. ஜஸ்ட் பிகாஸ் நான் ஒரு 1 month ரியாக்ட் லேர்ன் பண்ணோன்னே எனக்கு எதுவுமே தெரியல. ஐ நோ ரியாக்ட், பட் எனக்கு வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் எப்படி எடுத்து ஒர்க் பண்ணுன்ற ஐடியா எனக்கு இருந்ததே கிடையாது. ஸோ லைக் ஒரு 3 years பேக் ஐ ஸ்டார்ட் லைக் ஒர்க்கிங் ஆன் லைக் 10, 20, 30, 40 ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ண பிறகு தான் ஐ காட் சம் ஐடியா. ஓகே, ரியாக்ட் ப்ராஜெக்ட்னா இப்படி தான் இருக்கும், இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு. ஸோ அவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணாதான். ஸோ எனக்கு வந்துட்டு ஐ எம் ஸ்லோ லேர்னர், ஸோ இட் டேக்ஸ் மீ 40 ப்ராஜெக்ட்ஸ். நீங்க ஃபாஸ்டா இருந்தீங்கன்னா மேபி வந்துட்டு ஒரு 20-25 ப்ராஜெக்ட்ஸ்ல கூட உங்களால பெட்டரா கிராப் பண்ணிக்க முடியும். ஸோ that's the main thing. ஸோ நம்ம சேனல்ல என்ன ஆச்சுன்னா ரியாக்டுக்கு ஆல்மோஸ்ட் லைக் இது வந்துட்டு இஃப் ஐம் நாட் ராங் லைக் ஒரு
13th or 15th பில்டா இருக்கும் லைக் ரியாக்ட மட்டும் வச்சு ஒரு கம்ப்ளீட் ஃபுல் ஸ்டாக் இதுல. ஸோ இதை நீங்க நம்ம சேனல்ல இருக்க எல்லா வீடியோஸையும் பார்த்து நீங்க இது வரைக்கும் நம்ம சேனல்ல பண்ணிருக்க எல்லா ரியாக்ட் பில்ஸையும் பண்ணியிருந்தீங்கனாலே now you should be able to like build any kind of react application because நம்ம சேனல்ல நம்ம அவ்வளோ ரியாக்ட் பில்ஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் அது எல்லாத்தையும் நீங்க வந்துட்டு ஃபுல்லா வாட்ச் பண்ணி பண்ணியிருந்தீங்கனாலே இப்போ உங்களுக்கு ரியாக்ட்ல you should be able to do more better because அதுவே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 hours of react projects content நம்ம சேனல்லே இருக்குது just projects content மட்டும் ஸோ அதை ட்ரை பண்ணுங்க you can become a better developer. OS Agram sir react interview questions videos பண்ணுங்க சார். Yes definitely கண்டிப்பா வந்துட்டு அதை நான் பிளான் பண்ணி ரியாக்ட்க்குன்னு சொல்லிட்டு ரியாக்ட் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் மாதிரி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி I'll make a separate video on this. So thank you for referring it. So இப்போ என்ன பண்ணா வந்து coming back here. So guys 54 likesல இருக்கும் still just on 1 like. So யார் 55th like கொடுக்கீங்களோ லைக் பண்ணிட்டு உங்க நேமையும் வந்துட்டு கமெண்ட்ல இது பண்ணுங்க. I'll know who is giving that. And இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து after this day I'm gonna have one more day class name flex and இதுல என்ன அப்படின்னா வந்து few more class names add பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி I'll have a small water break almost 3 years ஆச்சு. And இங்க என்ன அப்படின்னா வந்து I'm gonna start with BG white light black and then items center rounded to be of 2XL and then height to be 10 and இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து here margin x of 1 cursor pointer over பண்ணும்போது BG YT light 1 அப்படின்னு சொல்றேன். And இதுக்குள்ள என்ன அப்படின்னா வந்து I'm going to have one more things. So do tag with the class name flex and then adding x of 3 and then items center cursor pointer and இதில் வந்துட்டு இந்த ஃபார்வர்ட் ஐக்கானை வந்துட்டு ஷேர் ஐக்கான் இதில் ஆட் பண்ணிட்டு இதில் என்ன பண்ணா கிளாஸ் நேம் டெக்ஸ்ட் வந்து 2XL அப்படின்றத கொடுக்குறேன் and then text YT white font thin and then ஒரு paragraph tagல என்ன அப்படின்னா வந்து I'm gonna say share text YT white and then padding left of 3 or 2 and then padding right 3 and then text SM and then font வந்து semi bold and save this. So இங்க பாத்தீங்கன்னா அந்த ஷேர் அப்படின்றது கிடைச்சிட்டு and இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து டவுன்லோட் பட்டன். ஸோ இதுக்கு கீழே இன்னொரு div tag class name BG YT light black and இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து item center rounded and then height 10 margin x of 1 I think pretty much என்ன அப்படின்னா இதுல கொடுத்திருக்கதையே வந்துட்டு அப்படியே இந்த div அப்படியே காப்பி பண்ணி I'll just paste this one down and இதுல என்ன அப்படின்னா வந்துட்டு ஐகான் மட்டும் இதுல வந்துட்டு டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்டே ஷேருக்கு பதிலாக டவுன்லோட் மாதிரி சேவ் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் டவுன்லோட் கிடச்சிட்டா.
ஸோ திங்ஸ் ஆர் லுக்கிங் குட் அப் டு திஸ். ஸோ இது வரைக்கும் என்ன அப்படின்னா எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக வேறு இதில் என்ன இருக்குது அப்படின்னா வந்துட்டு இந்த 3 டாட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்தது ஒரு div tag with a class name flex bg yt light black hover பண்ணும்போது bg yt light 1 cursor pointer item center rounded full and then justify center width 10 and then height 10 text yt white and இதுக்குள்ள என்ன அப்படின்னா வந்து ஹாரிசான்டல் ஐக்கான் வந்து டாட்ஸ் ஐக்கான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஐக்கான் வந்துட்டு. ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் வியூஸ் அண்ட் மற்ற விஷயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். ஸோ ஆஃப்டர் திஸ் இன்னொரு div with a class name of max width of A and then BG YT light black margin top 4 rounded 2XL and then text SM and then text YT white and இதுல இன்னொரு div class name flex and இதுல என்ன அப்படின்னா இன்னும் few things ஆட் பண்ண போறேன். So guys 54 likesல இருக்கும். just 1 like away 55 ரீச் பண்றதுக்கு. so please யாராவது லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. that will help this video reach a lot of people. அதுக்காக தான். so let me do more things. and இதுக்கு அடுத்தது paragraph tag with the class name font medium and then padding right 3 and இதுல data.views அப்படின்னு சொல்றேன். இதுல ஒரு span tag class name padding left to 1 and then text access views. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் 15 million views. ஸோ இதில் இருக்கிற அந்த கண்டென்ட் எல்லாமே கொண்டு வரேன். ஸோ பேடிங் சுற்றி ஒரு 3 ஆட் பண்ணுறேன். ஒரு கேப் கிடச்சிரும். அண்ட் இதுக்கு அடுத்தது இதில் இன்னொரு பேராகிராஃப் டேக் கிளாஸ் நேம் font medium and then padding right to be 3 upload time. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் 1 day ஆகும் அப்படின்னு வந்துட்டு. அண்ட் இதுக்கு அடுத்தது இன்னொரு ஸ்பேன் டேக் ஆட் பண்ணிட்டு இதில் data.description and span tag என்ன அப்படின்னா class name text center and then font medium. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த டிஸ்கிரிப்ஷன் எனக்கு பர்ஃபெக்டாக வந்துட்டு லைக் ஐ ஹாவ் ஓவர் ஹியர். இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா இந்த கமெண்ட்ஸ் அண்ட் தென் வந்துட்டு இந்த விஷயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ லெட் மீ டூ தட். பட் என்ன அப்படின்னா இந்த விஷயங்கள் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் எனக்கு இந்த இதை காமிக்கணும் அப்படின்ற போது ஸோ இதில் என்ன அப்படின்னா இந்த இமீடியட் டிவுக்கு அடுத்தது இன்னொரு டிவ் கிரியேட் பண்ணுறேன் வித் கிளாஸ் நேம் ஆஃப் டெக்ஸ்ட் yt white and then margin top வந்து 5 கொடுத்துட்டு இதில்
இன்னொரு div with a class name flex and then item center and இதுல ஒரு h1 tagல என்னன்னா comments.length அப்படின்னு சொல்றேன். comments and then இதுல என்ன அப்படின்னா வந்து ஒரு div with a class name flex item center margin x to be of 10 and இதுல என்ன அப்படின்னா வந்து md outline sort icon with a size of 30 class name max இந்த இதை வந்துட்டு இதில் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இது வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து ஐ காட் திங்ஸ் டு பி பர்ஃபெக்ட்லி ஃபைன் அண்ட் எஸ். ஸோ இதுக்கு அடுத்து இது மூவ் ஆகலாம். ஸோ இங்கே என்ன அப்படின்னா h5 டேக்ல வந்துட்டு சார்ட் பை அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா அதில் 0 கமெண்ட் சார்ட் பை. அண்ட் இதில் என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை வந்து நம்ம இங்கேருந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ விச் இஸ் ஸோ இங்கே என்ன அப்படின்னா கான்ஸ்ட் dispatch எடுத்துங்க is equal to use dispatch and then const user is equal to use selector and then get user அப்படின்ற ஃபங்க்ஷன் கொடுக்கணும். ஸோ எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணுறேன். import from react redux இருந்து use dispatch use selector and then import from //slicer/user slice இருந்து get user அப்படின்ற ஸ்லைஸ் இது பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி என்ன அப்படின்னா வந்து என்னோட கமெண்ட்ஸை வந்துட்டு நான் ஸ்டோர் பண்ணும். அப்போ தான் வந்துட்டு என்னால் கமெண்ட்ஸை வந்துட்டு கெட் பண்ணவும் முடியும். ஸோ இங்கே கமெண்ட்ஸை ஆட் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா வந்து ஸோ ஐ நீட் அ ஃபியூ திங்ஸ். பட் அதுக்கு முன்னாடி இப்போ யூசர் இதெல்லாமே இருக்கிறதுனால இதை வச்சு அப்படின்னா டியூ ஃபியூ மோர் திங்ஸ். ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து ஸோ இந்த டிவுக்கு அடுத்தது ஹியர் நான் என்ன சொல்கிறேன்னா யூசர் இருந்தால் மட்டும்தான் எனக்கு என்ன அப்படின்னா வந்து கமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கான ஏரியா டிஸ்பிளே ஆகணும். ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து the class name saying flex and a width of 800 pixels டேரெக்டாக மென்ஷன் பண்ணிடுறேன். அண்ட் பேடிங் டாப் அண்ட் தென் ஐட்டம் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் I'm have image tag with the user.photo URL profile அப்படின்னு சொல்லிட்டு class name is gonna be rounded full margin right of 3 and then height 12 width 12 சேவ் பண்ணிட்டு இங்கே பார்த்தோன்னா என்னோட யூசர் அந்த ப்ரொஃபைல் இது டிஸ்பிளே ஆகுதா. அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா இந்த இதில் I'm gonna have a input பிளேஸ் ஹோல்டர்ல என்ன அப்படின்னா add a comment அப்படின்னு சொல்லிட்டு இங்க கிளாஸ் நேம் என்ன அப்படின்னா வந்து பிஜி. ஸோ டைரக்டா என்ன அப்படின்னா வந்து இதுல டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்றேன். அண்ட் தென் பார்டர் பாட்டம் ஐஃபன் ஒயிட்டி லைட் பிளாக் அண்ட் தென் இதுக்கான அவுட்லைன் எடுத்துடுறேன். அவுட்லைன் நான் டெக்ஸ்ட் வந்துட்டு of sm and then padding வந்துட்டு சுத்தி ஒரு 1 and then width வந்து full அப்படின்ற மென்ஷன் பண்ணி சேவ் பண்ணிடுறேன். ஸோ அந்த லைன் கிடச்சிட்டு பாருங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா இப்போ நான் கமெண்ட்ஸ் டைப் பண்ணலாம். டைப் பண்ணிட்டு நான் ஒன்ஸ் என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னே எனக்கு கமெண்ட் ஆட் ஆகும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஒன்ஸ் என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னே பேஜ் ரீலோட் ஆகுது பார்த்தீங்களா. ரீசன் என்ன அப்படின்னா வந்துட்டு பிகாஸ் நான் இங்கே வந்து இது கொடுத்துருக்கிறதுனால. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஒன்ஸ் பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணோன்னே இங்கே எனக்கு லாக் அவுட் ஆகிட்டு போயிடும் தெரியுதா. பட் நான் ஹோம் பேஜுக்கு போனேன் அப்படின்னா இன்னும் லாக்இன்னாக தான் இருக்கேன். வேற இங்கே வந்தேன் அப்படின்னா நான் திருப்பி வந்துட்டு அங்கே போயிட்டு இங்கே வர வேண்டியதாக இருக்குது. இங்கேருந்து நான் ரீலோட் பண்ணால் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன அது லாக் அவுட் ஆகிடுதா. ஸோ அப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணணும். இதுக்கு என்ன அப்படின்னா வந்து நம்ம ஹோம் பேஜில் இருக்கிற அந்த கண்டென்ட் அப்படியே காப்பி பண்ணி இங்கே எடுத்து கொடுத்துடலாம். ஸோ என்ன அப்படின்னா கீழே இன்னொரு யூசர் பெக்கில்
அதே மாதிரி on auth state changed இதுல auth variable எடுத்து மென்ஷன் பண்ணிட்டு dispatchல set user and user data எல்லாமே கொடுத்தேன்னா ஸோ இப்போ இங்க இருந்து நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சைன் இன் ஆயிட்டு இங்கே எனக்கு வந்துட்டு பாருங்க தெரியுதா. ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா எனக்கு பெர்ஃபெக்டா இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து over here I need to like kind of have a function. ஸோ இங்க என்ன அப்படின்னா வந்து const add comment அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். இட்ஸ் gonna be async அண்ட் இதுல ஈவென்ட் கிடைக்கும். அண்ட் நம்ம ஃபார்மை சப்மிட் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். அண்ட் ஃபார்மை சப்மிட் பண்ணும்போது ஃபார்ம் பை டிஃபால்ட்டா பேஜை வந்துட்டு ரீலோட் பண்ணும். அதை ஸ்டாப் பண்றதுக்காக இங்க என்ன சொல்றேன் அப்படின்னா ஈவென்ட் டாட் ப்ரிவென்ட் டிஃபால்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு இங்க இருந்து அதை கால் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்தது லெட் கமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட்ல என்ன சொல்றோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் இமேஜ்ன்ற ஃபீல்ட்ல வந்துட்டு யூசரோட போட்டோ யூஆர்எல் இது பண்ணிருங்க. அண்ட் நேம்ல வந்துட்டு யூசர் டாட் டிஸ்பிளே நேம் அண்ட் தென் கமெண்ட் வேல்யூ இது பண்றதுக்கு இங்க என்ன அப்படின்னா வந்து ஒரு யூஸ் ஸ்டேட் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். காமெண்ட் அப்படின்னு இந்த இன்புட்ல என்ன அப்படின்னா டைரக்டா வேல்யூ வந்துட்டு கமெண்ட் and then on changeல என்ன அப்படின்னா வந்து eventல set comment is equal to event dot target dot value அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிடுறேன். அண்ட் இங்க என்ன அப்படின்னா வந்து comment கமா uploaded அப்படின்ற அந்த ஃபீல்டுல இங்க என்ன அப்படின்னா அந்த டைம் ஸ்டாம்ப் ஃபயர்பேஸ்ல இருந்து அதை எடுத்துக்கிறேன். இங்க என்ன அப்படின்னா if ஐடி இருந்தா மட்டும் அதாவது கரெக்டான வீடியோ பேஜ் கொடுத்து இங்க ஐடி வரணும்னா மட்டும் இங்க டேட்டா அவைட் கொடுத்து add doc அப்படின்னு சொல்லி Firebase Firestore ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு which is a straight forward function. இதுல ஸோ அந்த கலெக்ஷன் அப்படின்ற ஃபங்க்ஷன் மென்ஷன் பண்ணிட்டு ஸோ dbன்ற வேரியபிள் ஃப்ரம் த Firebase அண்ட் அதுக்கு பிறகு என்ன அப்படின்னா என்ன கலெக்ஷன் வீடியோஸ்ன்ற கலெக்ஷன் அண்ட் அதுல அந்த வீடியோட ஐடி மென்ஷன் பண்ணிட்டு அதுக்குள்ள என்ன அப்படின்னா கமெண்ட்ஸ்ன்னு இன்னொரு கலெக்ஷன் கிரியேட் பண்ணிட்டு இதுல என்ன அப்படின்னா அந்த கமெண்ட் டேட்டாவை அப்படியே ஆட் பண்ண சொல்லிடுறேன். ஓகேயா. ஸோ இப்போ இந்த ஆட் கமெண்ட் அப்படின்றத கால் பண்ணிட்டு இந்த இதுல இருந்து on submit அப்படின்றத கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா எப்பெல்லாம் என் ஃபார்ம் சப்மிட் ஆகுதோ அப்பெல்லாம் வந்துட்டு எனக்கு டைரக்டா கமெண்ட் ஆட் ஆகிடும். ஸோ லெட் மீ ஷோ தட் டு யூ. ஸோ இங்க என்ன அப்படின்னா வந்து ஒன்ஸ் இதை ஆட் பண்றேன் அப்படின்னா எனக்கு கமெண்ட் வந்துட்டு இதா இருக்கணும். ஸோ செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்க இருந்து this is a awesome movie and இங்க இருந்து என்டர் பிரஸ் பண்றேன். ஸோ இப்போ என்ன எதுவுமே ஆன மாதிரி எனக்கு தெரியல. பட் இது ஆட் ஆயிருக்கு இல்லையான்ற நான் செக் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா என்னோட ஃபயர்பேஸ்க்கு போயிட்டு இதுல என்ன அப்படின்னா டைரக்டா எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் என்னோட ஃபயர்பேஸ்ல வந்து நான் ஆட் பண்ண வீடியோஸ் எல்லாமே இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அந்த கமெண்ட்ஸ்னு ஒரு ஃபீல்டு இருக்கா இதை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா ஸோ இங்க ஒரு ஐடி இருக்கு பாருங்க. இதை நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா இதுல ஸோ நான் ஆட் பண்ண கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ஆட் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இஃப் ஐ ஜஸ்ட் கோ பேக் ஹியர் கமெண்ட்ஸ் ஸோ நான் ஆட் பண்ண கமெண்ட் என்ன அப்படின்னா வந்து எனக்கு இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதே மாதிரி என்ன அப்படின்னா வந்து லெட் மீ ட்ரை ஆடிங் ஒன் மோர் கமெண்ட் அண்ட் இதில் வந்துட்டு அது ஆட் ஆகுதா பிகாஸ் இந்த இடத்துல கமெண்ட் கொடுக்குறோம் வெயிட் பண்ணுறோம் இங்கே வந்துட்டு இது எல்லாமே இதாகுது. ஸோ லெட் மீ செக் இஃப் இட்ஸ் கைண்ட் ஆஃப் பிரேக்கிங் எனிதிங். ஸோ இந்த இதில் ஸோ இங்கேயும் கமெண்ட்னு சொல்லியிருக்கேன் இங்கேயும் கமெண்ட்னு சொல்லியிருக்கேன். இங்கே வந்துட்டு கமெண்ட் டேட்டா அப்படின்னு மாற்றிட்டு இங்கே அதை மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்துட்டு ஹே திஸ் ஆசம் மூவி என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு பார்த்தேன் அப்படின்னா ஒரு இது வந்துருக்கு புதுசாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹே திஸ் ஆசம் மூவி. இப்போ அப்படியே இந்த சைடில் வச்சுட்டு ஸோ இங்கே ஒரு 2 டாக்குமெண்ட் இருக்கா. இப்போ இதில் இன்னொரு கமெண்ட் ஆட் பண்ணுறேன் பாருங்க. நீங்க என்ன அப்படின்னா
அண்ட் ஒன்ஸ் நான் இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னா பாருங்க டக்குன்னு எனக்கு ரியல் டைம்ல இங்கே டேட்டா ஆட் ஆகுது தெரியுதா. அண்ட் இதில் எனக்கு அந்த கமெண்ட்டும் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா வந்து என்னால் கமெண்ட்ஸ் ஆட் பண்ண முடியுது. அண்ட் அந்த கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா என்னால் ரியல் டைம்ல இங்கேருந்து பார்க்கவும் முடியுது. ஸோ திங்ஸ் ஆர் ரியலி குட். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து லெட் மீ கெட் திஸ் கமெண்ட்ஸ் அண்ட் டிஸ்பிளே இட். ஓகேயா. ஸோ இப்போ இந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன அப்படின்னா வந்துட்டு கெட் பண்ணி டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா இங்கேருந்து இந்த இஃப் கண்டிஷன்லேயே இந்த queryக்கு அடுத்தது இன்னொரு query எழுதுறேன். ஸோ கான்ஸ்ட் கமெண்ட்ஸ் query அப்படின்னு சொல்லிட்டு இதில் query அண்ட் கலெக்ஷனை தான் query பண்ண போகிறோம். பட் எதில் இருந்துன்னா டிபி வீடியோஸ் அண்ட் அதில் அந்த ஐடி அந்த வீடியோட ஐடி அண்ட் அதுக்குள்ள அந்த பர்டிகுலர் வீடியோட ஐடியில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் கலெக்ஷன் இது பண்ணிட்டு இங்கே என்னன்னா ஆன் ஸ்னாப்ஷாட் ஆட் பண்ணிட்டு இதில் ஸோ கமெண்ட்ஸ் query ஸ்னாப்ஷாட் டேட்டா இங்கே வந்து செட் கமெண்ட்ஸ் ஸ்னாப்ஷாட் டாட் மேப் அண்ட் இதுல இருந்து ஒவ்வொரு டாக் டேட்டாவையும் எடுத்து இதுல டைரக்டா என்ன பண்றேன் டாக் டேட்டா அப்படின்னு கால் பண்ணிட்டு கமா ஐடி அப்படின்றதுல டாட் ஐடி அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ எனக்கு அந்த ஐடி இதாயிரும். ஸோ இங்கே என்ன அப்படின்னா என்னோட ஐடி சேஞ்ச் ஆகும் போதெல்லாம் எனக்கு என்ன அப்படின்னா இந்த யூஸ் எஃபெக்ட் திருப்பி ரன் ஆகணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிடுறேன். அண்ட் ஒன்ஸ் இங்க இருந்து எனக்கு டேட்டா ஆட் ஆனதுக்கு பிறகு என்ன சொல்றேன் அப்படின்னா வந்து செட் கமெண்ட் அப்படின்ற ஃபீல்டு எம்டியா செட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 கமெண்ட்ஸ்னு வருது பாருங்க தெரியுதா. அண்ட் அதே மாதிரி கீழே இந்த இடத்துல வந்துட்டு கமெண்ட்ஸை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ குட் ஜஸ்ட் கோ பேக் ஓவர் தட். ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து இதுக்கு கீழே பிகாஸ் கமெண்ட்ஸ் நான் ஆட் பண்ணுறது தான் லாக்டினாக இருக்கணும். கமெண்ட்ஸ் நான் பார்க்கறதுக்கு நான் லாக்டினாக இருக்குன்ற அவசியம் கிடையாது. இதுக்கு வெளியே ஒரு டிவ் கொடுத்துட்டு வித் கிளாஸ் நேம் ஆஃப் மார்ஜின் டாப் இதை மென்ஷன் பண்ணிட்டு இதுல என்ன அப்படின்னா டைரக்டா வந்து கமெண்ட்ஸ் டாட் மேப் அண்ட் ஒவ்வொரு ஐட்டமா எடுத்து அண்ட் இதுல என்ன அப்படின்னா வந்து என்னோட கமெண்ட்ஸை டிஸ்பிளே பண்றதுக்கு நான் என்ன அப்படின்னா இன்னொரு ஸ்பெஷல் காம்பனன்ட் கிரியேட் பண்ண போறேன் இந்த இடத்துல. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு H1 டேக் மட்டும் கொடுத்தீங்கன்னா அண்ட் இதில் என்ன அப்படின்னா I could just say item dot comment and பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே வருதா. பட் இட்ஸ் நாட் குட் அண்ட் இட்ஸ் நாட் வாட் ஐ எக்ஸாக்ட்லி வாண்ட். ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்துட்டு கமெண்ட் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு தனி இது கிரியேட் பண்ணுறேன். அண்ட் இதில் வந்து RAFC ஒரு இது கிரியேட் பண்ணிட்டு எனக்கு தேவையான ஐகான்ஸ் என்ன அப்படின்னா வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இது ஒரு ஐகான்ஸ் வச்சு யூஸ். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா இதில் வந்து எனக்கு கமெண்ட் அந்த இதில் கொடுத்துருக்கு நேம் அண்ட் தென் வந்துட்டு அப்லோட டேட் அண்ட் தென் வந்துட்டு வேற என்ன இருக்கும் யூசரோட நேம் யூசரோட இமேஜ் அண்ட் தென் எக்ஸாக்ட் கமெண்ட் வேற ஏதாவது ஆட் பண்ணுறோமா. ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஆட் பண்ணுறோமே. ஸோ அதை இங்கே ரிசீவ் பண்ணிக்கிறேன். இது என்ன அப்படின்னா வந்து நம்ம டைரெக்டாக வந்துட்டு யூஸ் பண்ணவும் போகிறோம். ஸோ இங்கே என்ன அப்படின்னா லெட் மீ டூ தட். கிளாஸ் நேம் flex row flex I think margin bottom of 12 pixels and இதுல ஒரு image tag இப்போ sourceல வந்துட்டு image profile and class name வந்துட்டு width வந்து ஒரு 11 height or 11 rounded full and margin right 3. ஸோ இப்போ இந்த கமெண்ட் காம்பனண்ட் எடுத்து இங்கே யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் என்ன அப்படின்னா டைரெக்டாக கமெண்ட் அப்படின்ற
காம்போனன்ட் யூஸ் பண்ணிட்டு இதுல கீ அப்படின்றது வந்துட்டு யூனிக் வேல்யூ அண்ட் தென் டைரக்டா வந்து இங்க ஸ்ப்ரெட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி அந்த ஐட்டம் அந்த ஒவ்வொரு கமெண்டோட டேட்டா எல்லாத்தையும் டேட்டா ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்துருக்கு பாருங்க, கமெண்ட் பண்ண யூசர்ஸோட இமேஜ். இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து ஓவர் ஹியர் ஒரு div and இதுக்குள்ள ஒரு div with class name flex and then items center and then ஒரு paragraph tag, class name to be text sm and then font வந்துட்டு to be medium and padding right of 2 and இதுல வந்துட்டு நேம் மென்ஷன் பண்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நேம் வருது. அண்ட் இது கீழே இன்னொரு பேராகிராஃப் டேக்ல என்ன அப்படின்னா வந்து கிளாஸ் நேம் டெக்ஸ்ட் எக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் ஒய்டி கிரே. அண்ட் இதில் என்ன அப்படின்னா டைரக்டா நியூ டேட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து அப்லோடட் அப்படின்றதுல இருந்து .toDate அப்படின்றத கால் பண்ணுறேன். அண்ட் இதில் வந்து .toString அப்படின்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டு இதில் வந்து ஸ்லைட்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி 0லேருந்து 25 வரைக்கும் இருக்க கேரக்டர்ஸ் டிஸ்பிளே பண்ணால் போதும்னு சொல்கிறேன். ஸோ கரெக்டாக அந்த டைம் ஸ்டாம்ப் மட்டும் டிஸ்பிளே பண்ண பாருங்க, நவம்பர் 26 6:01 PM அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அந்த டைம் ஸ்டாம்ப் வேல்யூஸை மட்டும் இந்த இடத்துல எனக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ திஸ் இஸ் குட் அப் டு திஸ். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா ஓவர் ஹியர் இன்னொரு பேராகிராஃப் டேக் வித் கிளாஸ் நேம் டெக்ஸ்ட் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேடிங் டாப். இதில் என்ன அப்படின்னா ஆக்சுவல் கமெண்ட் வந்து டிஸ்பிளே பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் மேபி பேடிங் டாப் ரொம்ப அதிகமாக இருக்குது. இட்ஸ் லுக்கிங் குட். அண்ட் இங்கே என்ன அப்படின்னா வந்து திஸ் இஸ் ஆசம் மூவி அப்படின்னு சொல்லியிருக்கேன், கமெண்ட் இருக்குது. அண்ட் இது வரைக்கும் எனக்கு என்ன அப்படின்னா எல்லாமே பர்ஃபெக்டாகவும் இருக்குது அண்ட் திங்ஸ் ஆர் லுக்கிங் ரியலி குட் அப் டு திஸ். ஸோ ஐ திங்க் மேபி அந்த இமேஜோட சைஸ் வேணால் இன்னும் கொஞ்சம் பெருசாக்கலாம் பை கிவிங் இட் 12. Now this even better. Padding top வந்துட்டு make this as 2. Now this is looking good. Yeah. ஸோ கமெண்ட் வந்துட்டு எனக்கு என்ன அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா இன்னொரு div வச்சுக்கிறேன் வித் கிளாஸ் நேம் ஃப்ளெக்ஸ் தென் பேடிங் ஆஃப் 3 அண்ட் தென் ஜஸ்டிஃபை பிட்வீன் அண்ட் தென் என்ன அப்படின்னா வந்துட்டு வித் வந்து இதில் I'm gonna give maybe around ஒரு 36 இதை ஆட் பண்ணுறேன். அண்ட் இதில் என்ன அப்படின்னா இன்னொரு div வித் கிளாஸ் நேம் ஃப்ளெக்ஸ் அண்ட் இதில் என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லைக் ஐக்கன் ஆட் பண்ணிட்டு இதில் பேராகிராஃப் டேக்ல டேரெக்டாக வந்துட்டு லைக் ஒரு 24 அப்படின்னு சொல்கிறேன் கிளாஸ் நேம். ஸோ இது வந்துட்டு கமெண்ட்டுக்கான லைக். ஸோ இது என்ன அப்படின்னா இதையும் நீங்கள் டைனமிக்காக ஆட் பண்ணலாம். ஸோ அதை எப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆல் யூ டூ இஸ் ஜஸ்ட் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் ஆர் டேக் அ ஃபோட்டோ. நீங்கள் இந்த பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்டை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிட்டு டேக் மீ ஓவர் தட் அண்ட் ஐ வில் ஹெல்ப் யூ டு டூ இட் பெட்டர். ஸோ இங்கே என்ன அப்படின்னா டேரெக்டாக டெக்ஸ்ட் வந்துட்டு எஸ்எம் அப்படின்னு சொல்லிட்டு பேடிங் 2 அண்ட் தென் டெக்ஸ்ட் ஒய்டி கிரே அப்படின்னு சொல்கிறேன். இதை சேவ் பண்ணிவிட்டு அண்ட் இந்த டிவுக்கு அடுத்தது லைக்குக்கு வந்துட்டு ஒரு இது கொடுத்துட்டு அண்ட் இங்கே என்ன அப்படின்னா டேரெக்டாக பேராகிராஃப் டேக்ல ரிப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஐ வில் ஜஸ்ட் கிவ் ஹியர் a class name of text. Save this. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஐ குட் see that likes and then over this. ஸோ என்ன அப்படின்னா வந்து இந்த வீடியோ டிஸ்பிளே பண்ணுற இந்த பர்டிகுலர் செக்ஷன் வரைக்கும் எனக்கு என்ன அப்படின்னா பர்ஃபெக்டாக ஃபினிஷ் ஆகிட்டு. ஸோ லாஸ்ட் பீஸ் இந்த ப்ராஜெக்ட்ல என்ன அப்படின்னா வந்துட்டு டிஸ்பிளே த வீடியோஸ் இந்த ரைட் சைட். ஸோ இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரெக்கமெண்டட் வீடியோஸ் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஸோ நமக்கு இந்த ப்ராஜெக்ட்ல கம்மியாக இருக்கிறதுனால வீடியோஸ் என்ன பண்ணியிருக்குன்னா நமக்கு இருக்கிற வீடியோஸ் தவிர்த்து இப்போ எந்த வீடியோ ஓப்பன் பண்ணியிருக்கணும் அதை தவிர்த்து ரிமைனிங் இருக்கிற வீடியோஸ் மட்டும் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன்.
ஸோ தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐம் கோனா டூ ஓவர் தட். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா எல்லா வீடியோஸையும் நான் வந்துட்டு எந்தெந்த வீடியோஸ் ரிமைனிங் இருக்குதோ அதை வந்துட்டு நான் செக் பண்ணி எடுக்கணும். ஸோ தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐம் கோனா டூ ஓவர் தட். ஸோ இங்கே இந்த டிவுக்கு அடுத்தது over here இன்னொரு div கிரியேட் பண்றேன் with a class name right, adding exo and then overflow void then flex வந்துட்டு இதுல just say 0.2 and இதுல என்ன அப்படின்னா இன்னொரு div இதுல இன்னொரு div ஆட் பண்றேன் with a class name of flex row and then padding x of 3 and then on the overflow x scroll and then relative and then scroll bar வந்துட்டு hide அப்படின்ற கமாண்ட் கிளாஸ் நேம் ஆட் பண்ணிட்டு இதுல என்ன அப்படின்னா டைரக்டா வந்துட்டு என்னோட கேட்டகரி ஐட்டம்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் இதுல டிஸ்ப்ளே பண்றேன். ஸோ கேட்டகரி I think அது இம்போர்ட் ஆகல. let me import it from the top. import from ./static and இதுல இருந்து என்ன அப்படின்னா வந்து டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரி ஐட்டம்ஸ் and இங்க என்ன அப்படின்னா வந்துட்டு கேட்டகரி ஐட்டம்ஸ் டாட் மேப் அப்படின்னு சொல்லிட்டு ஐட்டம் கமா ஐ அப்படின்னு சொல்றேன். என்ன அப்படின்னா வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது டைரக்டா h2 tag ரிட்டர்ன் பண்றேன். அண்ட் pretty much இது என்ன அப்படின்னா வந்து நம்ம அங்க வேற ஹோம் பேஜ்ல இங்க டாப்ல பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, இந்த இதையே அப்படியே கூட காப்பி பண்ணி எடுத்துட்டு வந்து we just add it over here. ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்துட்டா சைடில். ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்துட்டு என்னால் ஸ்க்ரால் பண்ண முடியுது, தெரியுதா? ஸோ திஸ் இஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி ஃபார் மீ அண்ட் திஸ் இஸ் லுக்கிங் குட். அண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல எனக்கு அந்த வீடியோ இருக்குது. அண்ட் yep, things are looking good up to this. அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து டேரெக்டாக மற்ற இருக்க வீடியோஸை இது கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ டிஸ்பிளே இட். ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்து ஒரு div tag class name padding top of 8 and இதுல என்ன அப்படின்னா டைரக்டா வீடியோஸ் டாட் மேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோ டேட்டா இண்டெக்ஸ் வேல்யூ எடுத்துட்டு இங்க என்ன சொல்றேன் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணும்போது இஃப் அந்த வீடியோவோட ஐடி வந்துட்டு நாட் ஈக்குவல் டு எனக்கு இந்த பேஜ்ல இருக்க அந்த பராம்ஸ் ஐடி இருக்கு பாத்தீங்களா, இந்த டாப்ல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஐடி. ஸோ இது வந்துட்டு இந்த பர்டிகுலர் வீடியோவோட ஐடி. ஸோ அந்த ஐடியோட எந்தெந்த வீடியோஸோட ஐடி மேட்ச் ஆகலையோ ஸோ அதை மட்டும் என்ன சொல்றேன் ரிட்டர்ன். டைரக்டா வந்துட்டு லிங்க் காம்பனன்ட் யூஸ் பண்ணிட்டு இதுல வந்து கீழே வந்து ஐ வேல்யூ அண்ட் தென் 2 அப்படின்றதுல டைரக்டா ஸ்லாஷ் வீடியோ ஸ்லாஷ் ஐட்டம் டாட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்ன அப்படின்னா வந்து நான் அந்த வீடியோ டிஸ்பிளே பண்றதுக்கு இன்னொரு ஸ்பெஷல் காம்பனன்ட் கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஹியர் recommend video.js அப்படின்னு RFC recommend video கிடைச்சிட்டு அண்ட் இதுல என்ன அப்படின்னா வந்து எனக்கு ஆக்சுவல் வீடியோவோட thumbnail அண்ட் தென் வந்து வீடியோவோட டைட்டில் தென் சேனல் நேம் views and then upload time அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் வந்து இங்க இருந்து நான் கெட் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் இங்க என்ன அப்படின்னா வந்து இப்போ டைரக்டா இந்த div tagல வந்துட்டு I'm going to give a class name text white அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இதுல வந்துட்டு flex and then cursor pointer அப்படின்னு சொல்லிடுறேன். இங்க என்ன அப்படின்னா image tag கொடுத்துட்டு sourceல வந்துட்டு டைரக்டா thumbnail மென்ஷன் பண்ணிட்டு gonna give some class names. height என்ன அப்படின்னா வந்து
32 and then rounded வந்து I give this one object content save பண்ணிட்டு இப்போ இந்த இதை என்ன அப்படின்னா இங்க இருந்து யூஸ் பண்ணலாம் recommend video component இதுல என்ன அப்படின்னா டைரக்டா டாட் வீடியோ அப்படின்றத பாஸ் பண்ணிட்டு இதை சேவ் பண்ணிடுறேன் and இப்போ இங்க என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம் so item is not defined வருது so இது video.id okay so video இருக்குது and of course அந்த values எதுவுமே இங்க டிஸ்ப்ளே ஆகல so இங்க எல்லாமே கரெக்ட்டா கொடுத்திருக்கோமான்னு செக் பண்ணிக்கலாம் because sometimes நம்ம ஏதாவது மிஸ் பண்ணி இருந்திருக்கலாம் அதனால வீடியோ டிஸ்ப்ளே ஆகாம இருக்கலாம் so videos.map video.id not equal to id இது video.id link return recommend டைரக்டா வீடியோ டேட்டா பாஸ் பண்ணிருக்கேன் இங்கே கிடைக்கும் ஸோ இதை லாக் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் இங்கே எனக்கு அந்த டேட்டா வருதா இல்லையா அப்படின்றது சேவ் இன்ஸ்பெக்ட் கன்சோல் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு அந்த வீடியோவே வரல பாருங்க ஸோ தமிழ் அந்த ரெக்கமெண்ட் காம்பனண்ட் வந்து எனக்கு ப்ராப்பராக ரிட்டர்ன் ஆன மாதிரியே இல்லை ஸோ இங்கேருந்து என்ன அப்படின்னா let me just return everything because எதுக்காகனா இந்த வீடியோஸ் ஓகே ஸோ என்ன அப்படின்னா இங்கேருந்து நான் எல்லா வீடியோஸையும் கெட் பண்ணவே இல்லை அதான் பிரச்சனை ஸோ இங்கே இந்த எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த கொரியை அப்படியே காப்பி பண்ணி வந்து என்னோட வீடியோ பேஜில் கொடுத்துட்றேன் ஸோ இங்கே அதுக்கான இது செட் பண்ண அதனால தான் டேட்டா ரன் ஆகாமல் இருந்திருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா தமிழில் வருது பாருங்க தெரியுதா ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து ஐ could just go down here and add this video ID and this thing ஸோ அப்போ என்ன அப்படின்னா அந்த ஜான் விக் அப்படின்றத தவிர்த்து மற்ற எல்லாமே எனக்கு டிஸ்பிளே ஆகும் இப்போ என்ன அப்படின்னா வந்து நான் இதில் எனக்கு தேவையான அப்டேட்ஸ் என்னெல்லாம் ஆட் பண்ணுமோ அது எல்லாத்தையும் வந்துட்டு நான் ஒன்றா ஆட் பண்ணலாம் ஸோ ஓவர் ஹியர் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து div tag with a class name இதுல padding left of 2 அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து ஒரு issue tag with a class name text sm அப்படின்னு சொல்லிட்டு font வந்து medium அப்படின்னு சொல்றேன் and இதுல வந்துட்டு டைட்டில் ஸோ அதே மாதிரி டைட்டிலோட லென்த் வந்து இட்ஸ் லெஸ் than or equal to 70 இருந்துச்சு அப்படின்னா டைட்டில் இல்லை அப்படின்னா டைட்டில் டாட் சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு 0,60 அப்படின்றத மென்ஷன் பண்றேன் இந்த இடத்துல டைரக்டா பேக் டிக்ஸ் கொடுத்து இதை கர்லி பிரேஸ்ல எடுத்துட்டு வந்துட்டு டாட் 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 அப்படின்றத மென்ஷன் பண்ணுறேன் ஓகே ஸோ இப்போ சேவ் பண்ணேன் அப்படின்னா இந்த வீடியோஸோட டைட்டில் தாம்னல் சரி இது பாருங்க ஸோ இது வரைக்கும் எனக்கு என்ன அப்படின்னா வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது இந்த இடத்துல வித்து வந்து வேணும் அப்படின்னா ஜஸ்ட் வித்து ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருக்கு ஓகே நவ் திஸ் ஈவன் பெட்டர் அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து ஒரு பேராகிராஃப் டேக் அண்ட் இதுல வந்து கிளாஸ் நேம் என்ன அப்படின்னா வந்து டெக்ஸ்ட் xs டெக்ஸ்ட் yt கிரே அண்ட் தென் என்ன அப்படின்னா வந்து padding top of 2 அண்ட் இதுல என்ன அப்படின்னா வந்து சேனலோட நேம் அண்ட் இதுக்கு அடுத்து இன்னொரு கிளாஸ் நேம் ஆஃப் flex பேராகிராஃப் டேக் அண்ட் இதுல என்ன அப்படின்னா வந்து நம்பர் ஆஃப் வியூஸ் என்ன அப்படின்றத டிஸ்பிளே பண்ண போறேன் which is the class name text xs and then text yt gray and then padding right of 1 and இதுல என்ன அப்படின்னா views அப்படின்னு சொல்லிட்டு இதுல views அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுறேன்
இதுக்கு அடுத்து இன்னொரு பேராகிராஃப் டேக். இதுலேயே என்ன அப்படின்னா the exact same thing. பட் இதில் என்ன அப்படின்னா வந்து அப்லோட் டைம் என்னவோ அதை டிஸ்பிளே பண்ண போகிறேன். சேவ் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அப்லோட் டைம் வந்துட்டு பாருங்க தெரியுதா. அண்ட் இதுலேயே என்ன அப்படின்னா வந்து நான் ஹோம் பேஜில் காமிச்ச மாதிரியே அந்த வீடியோவுக்கு அந்த சின்னதாக அந்த ஐகான் வந்துட்டு இந்த இதை காப்பி பண்ணி அதையும் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஐகான் வந்துடும். ஸோ இப்போ இங்கேருந்து ஏதாவது ஒரு வீடியோ கிளிக் பண்ணேன் அப்படின்னா பிகாஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எனக்கு ஆல்மோஸ்ட் அப்ளிகேஷன் we are at the end guys. ஸோ வீடியோ ப்ளே பண்ணுறேன், வீடியோ ப்ளே ஆகுது அண்ட் ஐ கேன் கோ ஃபுல் ஸ்க்ரீன் அண்ட் ஐ could இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஐ could control the quality and etc everything. அண்ட் அதே மாதிரி இப்போ வந்துட்டு லெட்ஸ் சே இப்போ வேறு ஏதாவது வீடியோ ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா I could see the video and all the things has been changed and thumbnail and subscribers count எல்லாமே இதாகிட்டு இப்போ ஹோம் பேஜுக்கு போனேன் அப்படின்னா இங்கேருந்து ஹோம் பேஜ் கவுண்டை பார்க்கலாம். And இதில் இன்னொரு வீடியோ கிளிக் பண்ண அப்படின்னா I could see the video over here and things and all over here. இதில் கமெண்ட் ஆட் பண்ணுறேன். Match was 8-1 to watch அப்படின்னு. இப்போ நான் ஒன்ஸ் இதை கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னே இப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா என்னோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் கம்ப்ளீட்லி ஒயிட் ஆயிருதா, which means there is some kind of error. ஸோ இங்கே என்ன வந்திருக்கு அப்படின்னா cannot read properties of null to date அப்படின்னு வந்திருக்கு. which means இந்த கமெண்ட் இந்த இடத்துல ரீட் பண்ணுற இடத்துல இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் ஆட் பண்ணிக்கலாம். மேபி அந்த டேட்டா வரதுக்கு முன்னாடி அதில் டூ டேட் இது பண்ணுறதுனால இட் கேன் த்ரோ நேரம். ஸோ பார்த்தீங்கன்னா டேட்டா வந்துட்டா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே இந்த வீடியோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏஆர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணனா உடனே பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு அந்த ரியல் டைமில் கமெண்ட் ஆட் ஆகிட்டு இங்கே 1 கமெண்ட்ஸ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கமெண்ட் ஆட் பண்ண டைம் ஸ்டாம்ப் அண்ட் மற்ற விஷயங்கள் எல்லாமே எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ தேட்ஸ் இட் காய்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு கம்ப்ளீட் ரியல் டைம் ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு வி ஹேவ் ஃபினிஷ்ட் அப்ளிகேஷன். அண்ட் எந்த வீடியோ இருந்தாலும் சரி ஓப்பன் அ வீடியோ பிளே இட் அவுட். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அண்ட் கம்ப்ளீட்டாக ஃபுல் ஸ்க்ரீன் இது பண்ணுறது. ஸோ எல்லாமே என்ன அப்படின்னா வந்து எனக்கு அந்த வீடியோ வந்துட்டு பண்ண முடியும். ஸோ தேட்ஸ் இட். ஸோ இதோட என்ன அப்படின்னா வந்து நமக்கு இந்த யூடியூப் க்ளவுட் அப்ளிகேஷன் வந்துட்டு ஃபினிஷ் ஆகுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த வீடியோவில் இந்த லைவ் ஸ்ட்ரீமில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் இஃப் ஐ எம் நாட் ராங் 3.5 ஹவர்ஸ்க்கு மேலே வந்துட்டு வி ஆர் ஸ்ட்ரீமிங். அண்ட் இந்த ஸ்ட்ரீமில் வந்துட்டு ஜாயின் பண்ணி இவ்வளோ சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் நீங்கள் யாராவது ரியாக்ட் ஆர் ஃபயர் பேஸ் ஆர் வந்துட்டு ரியாக்ட் நேட்டிவ், ஃப்ளட்டர், C++, HTML, CSS, JavaScript ஆர் வந்துட்டு Ember.js, Remix.js இந்த மாதிரி ஏதாவது லேர்ன் பண்ண நினச்சிங்கன்னா courses.techie.com அப்படின்ற வெப்சைட்ல போய்ட்டு செக் பண்ணி பாருங்க. மோர் தென் 30+ கோர்சஸ், அதுவும் தமிழ்ல ஜஸ்ட் 149 rupeesக்கு அவைலபிளா இருக்குது. ஸோ கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்க ஸ்கில் இன்னும் வந்துட்டு அப்ஸ்கில் பண்றதுக்கு. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ தட் நம்ம சேனல் இன்னுமே வந்துட்டு நல்லா க்ரோ ஆக முடியும். ஸோ yeah, I think that's it for today's video. And next week இன்னொரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until that, it's signing off Jijo. Bye guys.